Hi, hello, welcome back. The duo is back. எங்களுக்கு பசங்க வச்ச பட்ட பேரு நாகா. ஸ்வாகா மாதிரி நாகா. இது ஸ்வாகா தான் மாறும். ஐயோ ஸ்வாகா மாறும். அதான் நாகா நந்தினி கணபதிங்களாமா. So the Naga combo is back. என்னாச்சு? Yes. Okay, so number questions போக போறோம். So please ask your friends also to join. எல்லாரும் join பண்ணுங்க, நம்ம சேனலை subscribe பண்ணுங்க, லைவ்ல நிறைய பேர் வாங்க. So lots of questions. இன்னைக்கும் அப்படிதான் ஃபட்டாஃபட் questions போய்கிட்டே இருக்க போறோம். அந்த question related content ஏன் இது வரும் ஏன் இது வராது அப்படிதான் போக போகுது. ஓகேங்களா? Okay, detailed discussion பசங்க. ஆமா. ஓகேவா? So அது மாதிரி so today is the third day of marathon இல்லைங்களா? So third day of marathon. ஸோ மார்னிங் நாங்கள் வந்திருக்கலாம், பட் ஆனால் மார்னிங் கெமிஸ்ட்ரி போகணுன்றதுனால நாங்கள் ஆஃப்டர்நூன் வந்திருக்கோம். ஸோ அடுத்து இது ஒரு சைக்கிள் மாதிரி இட் கீப்ஸ் சேஞ்சிங். ஸோ 20th வரைக்கும் நம்மளுக்கு இந்த மேரத்தான் இருக்குது. ஸோ மேக் யூஸ் ஆஃப் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம டயக்ராமேட்டிக் கொஸ்டின்ஸ் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் கம்ப்ளீட் டயக்ராமேட்டிக் கொஸ்டின்ஸாக கொடுத்தாலும் செஷன் வில் நாட் பி தட் மச் இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு கணபதி சார் சொன்னார். ஸோ அதனால டயக்ராம் as well as மிக்ஸ்டா போலாம் அப்படின்னு இன்னைக்கும் நிறைய டயக்ராமோட क्वेश्चंसும் வந்திருக்கு, பாட்னிலயும் வந்திருக்கு, ஜுவாலஜிலயும் வந்திருக்கு. சோ ஸ்டூடண்ட்ஸ் ஹாய் போடுங்க. ஓகே, ஹார்ட் போடுங்க. ஃபயர் பசங்களா ஹார்ட் போடுங்க. ஓகே, பசங்க வந்து கணபதி சார் யார்கிட்ட சொல்லி வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். அப்படியெல்லாம் இல்ல மேம், எல்லாம் தானா சேர்ந்த கூட்டம் இதெல்லாம். ஐயோ டயலாக்லாம் பசங்களா ஹார்ட் போட்ருங்க, இல்லனா இந்த செஷன்ல சார் நிறைய பேர் நமக்கு ஹாய் சொல்லிட்டு இருக்காங்க. ஹாய் பேரெல்லாம் சொல்லுங்க. ஹாய் ஸ்வீட்டி, கிருஷ்ணகீர்த்தனா, அஸ்மினா, ஃபாத்திமா. ஓகே, ஹாய் சச்சின். தென் நெக்ஸ்ட் தேன்மொழி, ஸ்வீட்டி, அஸ்மினா, எவ்ரிவன், கிருஷ்ணகீர்த்தனா, எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். சோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா? எஸ். Okay. So first question போயிடலாம் சார். Hi cursed aspirant. Okay, fine. Cursed aspirant வந்துட்டாரா? Hi. Okay. So next, நம்ம சேனலை subscribe பண்ணாங்க, please subscribe our channel. வீடியோ லைக் பண்ணலாம், லைக் பண்ணுங்க. ஓகேவா? Yes. Okay, டக்கு next question போயிடலாம். So first question. எப்பவுமே நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம்னா அதை அப்படியே விட்டுற கூடாது, திருத்திக்கணும் அப்படின்னு இருக்கு. ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல இந்த கொஸ்டினுக்கு நான் ஆன்சரை கரெக்டாக சொல்லிட்டு தப்பான ஒரு ஆப்ஷனை டிக் பண்ணியிருந்தேன். ஸோ அது எனக்கு லைவ்ல பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப கில்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதனால தெளிவாக கேட்டுக்கோங்க, இது என்ன ப்ராசஸ் அப்படின்னு கேட்டிருந்தேன். ஸோ ஓவரி சொல்லியிருந்தேன், யூட்ரஸ் சொல்லியிருந்தேன், ஃபெலோப்பியன் டியூப் சொல்லியிருந்தேன். இது எல்லாமே லாஸ்ட் கிளாஸ் நான் சொல்லியிருந்தேன். லாஸ்ட் கிளாஸ்னால் மண்டே அன்னைக்கு நான் போனேன் லைவ்ல. காலையில் நான் சொன்னேன்ல சார், அந்த என்டையர் கமோஷனில் செஷனே ரொம்ப ஒரு மாதிரி டல்லாக போச்சுன்னு அன்னைக்கு நடந்த விஷயம்தான். ஸோ இது வந்து டியூபெக்டமி. நான் சொல்லிட்டு வெசெக்டமி டிக் பண்ணியிருக்கேன். ஆன்சர் வந்து டியூபெக்டமி. இது ஆல்ரெடி நம்ம போன கொஸ்டின் தான். ஆன்சர் வந்து டியூபெக்டமி. ஃபெலோப்பியன் டியூப்ஸை கட் பண்ணி நாட் போட்டிருக்காங்க. ஃபெலோப்பியன் டியூபை கட் பண்ணி நாட் போட்டிருக்காங்க. ஸோ அதனால ட்ரான்ஸ்ஃபர் இன்கேஸ் ஓவிலேஷன் நடந்து இந்த இன்ஃபென்டிபுலம் கேப்சர் பண்ணி நம்ம ஃபிம்ப்ரியை கேப்சர் பண்ணி ஓவம் டிரான்ஸ்போர்ட் ஆகி போனாலும் இட் வில் நாட் go inside the uterus. So அதனால நம்மளுக்கு this process is called as tubectomy. இதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதனால சிம்பிள் கொஸ்டின் தான், கரெக்ஷன் பண்ணுறதுக்காக தான் நான் சொன்னேன். ஸோ லாஸ்ட் கிளாஸ் நான் இது வந்து சொன்னது சொல்லிட்டு டிக் பண்ணது வெசெக்டமி பண்ணியிருப்பேன். சாரி, இட்ஸ் டியூபெக்டமி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஹாய் விஜயலட்சுமி, ஹாய் தேன்மொழி, ஹாய் முத்தமிழ் செல்வன், ஹாய். ஓகே, so அப்ப next question பாருங்க. In which of the following statement is true for the one turn of curve cycle? ஓகேவா? one turn of நம்ம curve cycle நடக்கும்போது எது true அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது நம்ம curve cycle எப்படி ஸ்டார்ட் ஆகும்? So curve cycle எப்படி ஸ்டார்ட் ஆகும்? நம்மளோட 2 carbon compound acetyl CoA is going to condense with a 4 carbon compound that is oxaloacetic acid. So இப்படி ஒரு டர்ன் நடக்கும்போது நமக்கு எவ்வளோ FADH, எவ்வளோ NADH and எவ்வளோ ATP or GTP ப்ரொடியூஸ் ஆகும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா you can answer for this question பசங்களா. இது ஆன்சரு. ஹாய் பிரியா, ஹாய் ஜெய்செந்தில். What was the answer for this question? எது கரெக்ட்?
போல் போட்டாச்சு போல் போட்டாச்சு குவிக் போல் உங்களோட ரெஸ்பான்ஸை நீங்க சப்மிட் பண்ணலாம் ஆன்சர் பண்ணுங்க சார் okay next பாருங்க so one molecule of FADH2 will be produced students okay வா இது எப்ப ப்ரொடியூஸ் ஆகும் நம்மளோட succinic acid fumaric acid கன்வர்ட் ஆகும்போது இது ப்ரொடியூஸ் ஆகும் and 3 molecules of NAD+ தான் வந்து NADH ஆ மாறும் இங்க என்ன சொல்றாங்க NADH வந்து NAD+ ஆ மாறுதுன்னு சொல்றாங்க so that's why இது wrong ஓகேவா ஒரே ஒரு molecule of FADH தான் so இப்போ இதுவும் wrong and only one molecule of NAD+ வந்து NADH ஆ மாறும்னு சொல்றாங்க not only one 3 molecules of NAD+ will be converted into NADH so அப்போ இதுவும் வராது so answer for this question is option number 1 கரெக்ட்டா ரீட் பண்ணிக்கோங்க NADH வந்து ஆக்சிடைஸ் ஆகல NAD+ வந்து என்ன ஆகுது reduce ஆகுது NADH and H+ reduce ஆகுது ஓகேவா okay sir next question next question போலாம் பசங்களா so next question is from zoology pick out the incorrect statement சொல்லிருக்காங்க incorrect statement regarding cytosine okay cytosine it is a 6-membered ring structure it is a single ring structure it has nitrogen atoms at the 2nd and 4th position it is a purine so இதுல வந்து incorrect statement என்னன்னு கேட்டிருக்காங்க so நம்மளுக்கு purines and pyrimidines இருக்கு purines adenine and guanine pyrimidines cytosine thymine uracil in RNA thymine in DNA so அப்ப cytosine is a purine னு சொன்னதே தப்பு it's a pyrimidine okay yes it is a single ring structure 6 atoms கொண்ட ஒரு structure it is a heterocyclic ring meaning அந்த ரிங்ல கார்பனை தவிர வேற ஆட்டம் இருந்துச்சு அந்த ரிங்குக்குள்ள கார்பனை தவிர வேற ஆட்டம் இருந்துச்சுனா it is heterocyclic அப்படினு சொல்லுவாங்க yes ஏனா நம்மளுக்கு cytosineல first and third positionல நம்மளுக்கு என்ன இருக்கும்னு கேட்டிங்கனா first and third positionல தான் நைட்ரஜன் இருக்கும் ஆனா இங்க second and fourth position அப்படினு கொடுத்திருக்காங்க so this is first and third positionல தான் நம்மளுக்கு என்ன இருக்கும் நைட்ரஜன் இருக்கும் ஓகேயா அப்போ இதுவும் தப்பு it is not a purine it is a pyrimidine இதுவும் தப்பு 6-membered structure correct it is a single ring heterocyclic ring pyrimidine ring அப்படினு சொல்லுவாங்க ஆனா இதுவே பியூரின்ல ரெண்டு ரிங் இருக்கு ஒரு pyrimidine ring ஒரு imidazole ring இருக்கு imidazole ring is a 5 atom ring இது pyrimidine வந்து 6 ஓகே அப்போ இதுக்கான ஆப்ஷன் என்ன சூப்பர் பசங்களா பக்காவா ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்க சொல்றாங்க மேம் பசங்களா என்ன சொல்றாங்க ஆப்ஷன் டி பிரியதர்ஷினி சொல்லிருக்காங்க ஆப்ஷன் டி யா சிலர் ஆப்ஷன் 1 ஆப்ஷன் 2 கூட சொல்லிருக்காங்க ஹை பெர்சன்டேஜ் என்ன வந்திருக்கு சார் கரெக்ட்டான ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் 1 சூப்பர் கரெக்ட்டான இது வந்து ஆப்ஷன் 1 இன்கரெக்ட் ஸ்டேட்மென்ட் ன்னு பாருங்க 6 மெம்பர்ட் ரிங் 6 மெம்பர்னா நமக்கு வந்து அந்த ரிங்ல எத்தனை இருக்கு 6 ஆட்டம்ஸ் இருக்கு அதுல ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் பொசிஷன்ல என்ன இருக்கு நைட்ரஜன் இருக்கு செகண்ட் அண்ட் ஃபோர்த்ன்றது தப்பு சைட்டோசைன் இஸ் நாட் a purine it is a pyrimidine புரிஞ்சுதா அப்போ ஆப்ஷன் 1 சூப்பர் வெரி குட் சோ பக்காவா ஆன்சர் பண்ணிருக்கீங்க வெரி குட் ஸ்டூடண்ட்ஸ் வெரி குட் சோ எல்லாரும் சூப்பரா ஆன்சர் பண்ணிருக்காங்க பிரியதர்ஷினி அஸ்மினா தேன்மொழி கிருஷ்ணகீர்த்தனா வெரி குட் நெக்ஸ்ட் क्वेश्चन போயிடலாம் சார் okay next question பாருங்க so read the following statement so a ல என்ன சொல்றாங்க so system of classification was based on the evolutionary relationship among the various organisms was proposed by Linnaeus சொல்றாங்க and b Euderina will shows the anisogamy c laminaria okay அதாவது laminaria is a chief storage food in case of Phaeophyceae that is members okay the next d another haplontic life cycle was prevalent in mosses so how many of the above statement are correct மேல கொடுத்திருக்கிறதுல எதெல்லாம் correct statement னு கேக்குறாங்க ஓகேவா so how many of the above statement are correct so evolutionary relationship பத்தி பேசினது யாரு so it is a phylogenetic layer so phylogenetic system of classification was not given by Linnaeus so either wrong okay va Euderina will shows anisogamy yes it is correct okay then laminarin okay va laminarin or mannitol is a storage food medium in case of Phaeophyceae that is a brown algae இது correct and haplontic life cycle was prevalent in mosses illa it was prevalent in algae okay prevalent in algae okay va mosses enna kaatum mosses will show the haplodiplontic life cycle so அப்படி இருக்கும்போது கேட்டிருக்கிறது என்னது கரெக்ட் ஸோ அப்போ எதெல்லாம் கரெக்ட் ஒன்லி பி அண்ட் சி ஆர் கரெக்ட் ஸோ அப்போ எதை ஆன்சர் போட்டுட்டு இருக்கீங்க what about the answer
Yes, yes, super, super. போல் எத்தனை நிமிஷம் வச்சிருக்கீங்க? வேற level. ஒரு क्वेश्चनக்கு ஒரு மினிட். Very good, Priyadarshini, Sachin, Krishnakirtana, sama. Okay. Very good, very Answer good. is So option number 3. Okay. Super. Next question. So next question, select the incorrect statement ன்னு சொல்லிருக்காங்க regarding human kidney. So human kidneys பத்தி எது incorrect? Each kidney has a notch towards the center at the inner concave. அப்படிதானே நம்மளுக்கு இருக்கும். So நம்மளோட கிட்னி இப்படி இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு இந்த இடத்துல இந்த கிட்னி ஷேப்ல நம்மளுக்கு வந்து ஒரு முடிச்சு மாதிரி இருக்கும். ஓகே, அதுல இருந்து நம்மளுக்கு பெல்விஸ் வரும். இப்படி இந்த நாட்சை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், ஹிலியம் அப்படின்னு சொல்றோம். இந்த நாட்சை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், ஹிலியம் சொல்றோம். நம்மளுக்கு அப்புறம் ரீனல் பெல்விஸ் வரும். பெல்விஸ்ல இருந்து நம்மளுக்கு இந்த மாதிரி கேலிக்ஸ் வரும். கேலிக்ஸ்க்கு மேல நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி will have the medullary pyramid sitting like this, right? இந்த மாதிரி தான் இருக்கும். அதுலேருந்து நம்மளுக்கு blood vessels enter ஆகும், ureter வெளியில் போகும். ஸோ அப்படி இருக்கிறப்ப each kidney has a notch towards the center of its inner concave surface அப்படின்றது கரெக்டு. the average weight வந்து 170 to 90 கிடையாது. அதோட வேல்யூ என்னன்னு கமெண்ட்ல போடுங்க பார்ப்போம். அது தப்புன்னு நான் சொல்லிட்டேன். அதோட வேல்யூ, அதோட கிராம் எவ்வளோ அப்படின்றது போடுங்க. urethra, blood vessel and nerves enter kidney. So blood vessels enter or leave the kidney தான் சொல்லணும். nerves enter the kidney, whereas urethra கிடையாது, ureter will leave the kidney. கிட்னியை விட்டு வெளியில போய் தான் it will go to the urinary bladder. ஸோ அப்போ இதுவும் தப்பு. renal pelvis is a broad funnel shaped space inner to helium. ஸோ இதுதான் ஹிலியம் சொன்னேன். inner to helium funnel shaped இருக்கிறது தான் pelvis, renal pelvis. அப்போ அதுவும் கரெக்டு. ஸோ இது கரெக்டு. செகண்ட் அண்ட் தேர்ட் தப்பு. ஆனால் என்ன தப்பு, ஆன்சர் போட்டாங்களா இல்லையா? Come on students, quickly answer. Answer 2 போட்டீங்க. பட் ஆனால் நான் கேட்டேன் இல்லையா, how much gram? What is the gram? இது 70 கிடையாது. என்ன கிராம் டக்குன்னு போடுங்க பாப்போம். how much is the, what is the weight of kidney? டக்குன்னு போடுங்க பாப்போம். yes 2ன்றது கரெக்டான ஆப்ஷன். பட் நான் கேட்டது வெயிட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 120 to 170 கிராம். எவ்வளோ? 120 to 170 கிராம். ஓகேயா புரிஞ்சுதா? எஸ், வெரி குட், சூப்பர். அஸ்மினா, கிருஷ்ணகீர்த்தனா, சச்சின், பிரியா, சூப்பர். நெக்ஸ்ட் கொஸ்டின். Okay. So which of the following statements are correct? Which of the following statements are correct with respect to prions? எதெல்லாம் correct with respect to prions? Okay. First prionsனா என்னன்னு தெரியணும். So அது தெரிஞ்சா மட்டும் தான் உங்களால further ஆன்சர் பண்ண முடியும். So first பாருங்க, it will cause a mad cow disease in cattle. It is similar to the size of the virus and it is made up of RNA only, and it will cause a Creutzfeldt-Jakob disease in case of humans. அப்ப என்னென்னலாம் வரும்? பட்டன் ஆன்சர் போடுங்க பாப்போம். ஓகே, prions நம்ம என்ன சொல்லுவோம்? abnormally folded protein சொல்லுவோம். ஓகேவா? So இந்த abnormally folded protein, they will cause several neurological disorders னு வரும். ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்து நீங்கள் ஆன்சர் போட்டிங்கன்னா என்ன வருது? வெரி குட். போல் போயிட்டே இருக்குது. சூப்பர். எஸ், கரெக்ட் பசங்களா. இட் வில் காஸ் a mad cow disease in case of cattle and இதோட சைஸ் வந்து similar to size of the virus. ஏன்னா வைரஸ்க்கும் வெளியே ப்ரோட்டீன் இருக்கு, இந்த ப்ரையான்ஸுமே abnormally folded protein இல்லையா? ஸோ அதை வச்சு கூட நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். ரெண்டுலேயுமே ப்ரோட்டீன் இருக்குன்னா சைஸ் வந்து similar and it is made up of RNA only, so it is wrong and it will cause the Creutzfeldt-Jakob disease in case of humans. So இது ரெண்டு தான் அந்த neurological disorder. யாரு? mad cow disease and Creutzfeldt-Jakob disease. So answer for this question is option number 2. Okay, A, B, D இது மட்டும் தான் கரெக்ட். Very good பசங்களா. Very good Krishna Keetana, Priyadarshini, Asmina, Fatima. Super. So next question, very easy question. டக்குன்னு ஆன்சர் பண்ண போறோம். match column 1. ஆமா சார். proteins தான். So each column 1 column 2 match பண்ணனும். enzyme, tertiary structure, quaternary structure. enzyme is a protein அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். So column 1 match பண்ணுங்க. enzyme through their active site catalyze reactions at a higher rate. So இதுதான் P.
tertiary structure is very much important for the biological activity of protein. ஆமா enzyme இருந்து அப்ப என்ன structure? Tertiary structure. Quaternary structure of protein and adult hemoglobin gives the architecture of the protein அப்படின்னு நமக்கு சொல்லிருப்பாங்க. இது R. கரெக்ட்டா? So அப்போ நமக்கு primary structure of protein will give you the position of the protein. So first amino acid edu, second amino acid edu, it's a positional எந்த amino acid எந்த இதுல இருக்கு அப்படின்றத நம்மளோட primary structure வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியும். Secondary structureல we have alpha helix and beta pleated sheets ன்னு இருக்கும். Alpha helixல intramolecular hydrogen bonding இருக்கும். Beta pleated sheetsல intermolecular hydrogen bonding இருக்கும். Tertiary structureக்கு example proteins. அதே மாதிரி quaternary structureக்கு example hemoglobin. Quaternary structure தான் it will give you the architecture of protein அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்திருப்பாங்க. So இத பேஸ் பண்ணி நம்மளுக்கு ஆன்சர் 2 3 1 ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். வெரி குட். சூப்பர் 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 பசங்களா. நெக்ஸ்ட் क्वेश्चन போய்க்கோங்க சார். நாங்க ஐயோ சாரி. ஓகே நெக்ஸ்ட் क्वेश्चन. ஓகேவா? சோ பாருங்க, which of the following plant growth regulator will be widely used as a weed killer? ஓகேவா? herbicide யூஸ் பண்ணுவோம். ஓகே, அது மெயினா டைகாட் வீட்ஸை கொல்றதுக்கு யாரை யூஸ் பண்ணுவோம்? ஓகேவா? ஸோ யாரை யூஸ் பண்ணுவோம் டைகாட் வீட்ஸை கொல்றதுக்கு? ஓகே, இது மோஸ்ட்டாக கேட்கக்கூடிய கொஸ்டின் தான், எல்லாருக்கும் தெரிஞ்சது கூட. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க 2,4-D. செகண்ட் ஆப்ஷன் நமக்கு ஜிப்ரலின்ஸ் இருக்கு. தேர்ட் ஆப்ஷன் எத்திஃபான். ஃபோர்த் ஆப்ஷன் இஸ் ABA. ஃபோர்த் ஆப்ஷன் இஸ் ABA. ஸோ ஆன்சர் என்ன? வாட் வாஸ் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின்? அவ்வளோதான், முடிஞ்சது. 2,4-D. சூப்பர் பசங்களா. ஓகேவா? ஸோ 2,4-D இது வந்து என்னது? இட் இஸ் அ ஆக்சின். ஓகேவா? இது வந்து நேச்சுரல் ஆக்சினா இல்லை சிந்தட்டிக் ஆக்சினா? இட் இஸ் அ சிந்தட்டிக் ஆக்சின். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் இந்த 2,4-D வச்சு நம்ம வீட்ஸ்லாம் கொள்றது மூலமா நம்ம என்ன பண்ணலாம்? we can maintain the weed free lawns. and இந்த ஆக்சின் ரிலேட்டட்லாம் என்னென்ன இருக்கு? இது xylem differentiation பண்ண போகுது, செல் டிவிஷனை ப்ரொமோட் பண்ண போகுது, and it is also going to promote the apical dominance and parthenocarpy in case of tomato, banana. ஓகேவா? seedless grapes இதெல்லாம் நம்ம ப்ரொடியூஸ் ஆனா we'll be using this auxin. ஓகேவா? தென் இந்த ஆக்சினை வந்து நம்ம எதுலேருந்து ஐசோலேட் பண்ணிப்போம்? ஹியூமன் யூரின்லேருந்து ஐசோலேட் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ஃபர்ஸ்ட் நமக்கு சார்லஸ் டார்வின், ஃப்ரான்சிஸ் டார்வினும் கெனரி கிராஸ்லேருந்து ஐசோலேட் பண்ணியிருப்பாங்க. தென் FW வெண்ட் எதுலேருந்து ஐசோலேட் பண்ணாரு? ஹி ஐசோலேட் ஃப்ரம் த அவினா சட்டைவா, நம்ம ஓட்ஸ் சொல்கிறோம் இல்லையா? ஸோ இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் நீங்கள் நம்ம ஆக்சினை வச்சு ஞாபகம் வச்சுட்டா போதும். திஸ் இஸ் என்ன? ஓகேவா? ரைட்டா? ஸோ அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம் பசங்களா. ஓகே, இது வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன்ல நம்மளுக்கு இருக்கிற ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்டரி பார்ட்ல இருக்க டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிஷ்யூஸ் பத்தின கொஸ்டின் தான். ஸோ ஃபைண்ட் த இன்கரெக்ட் ஒன் கேட்டிருக்காங்க ரிகார்டிங் த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கனெக்டிவ் டிஷ்யூ. Connective tissue பத்தி adipose tissue is a loose connective tissue. Yes, it has adipocytes. நம்மளுக்கு தெரியும் loose connective tissue. It helps in storing fat அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். அப்ப இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். Tendons dense regular connective tissue. ஸோ இங்க incorrect one தான் கேட்டிருக்காங்க. Tendons அப்படின்றது dense regular connective tissue. எஸ், அது ஒரு டென்ஸ் ரெகுலர் கனெக்டிவ் டிஷ்யூ தான். இங்கே நம்மளுக்கு கொலாஜன் ஃபைபர்ஸ், இங்கே நம்மளுக்கு வந்து கொலாஜன் ஃபைபர்ஸ் will be arranged parallelly அரேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ அப்போ இதுவும் கரெக்ட் தான். லிகமெண்ட் டென்ஸ் இர்ரெகுலர் கனெக்டிவ் டிஷ்யூன்னு சொல்லியிருக்காங்க. அது கரெக்டா தப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா இர்ரெகுலரா? இப்பதான் சொன்னேன் tendons and ligaments are regular. அப்போ what is give an example for dense irregular connective tissue? டக்குன்னு கமெண்ட்ல போடுங்க கண்ணா. சூப்பர் போடுங்க. யார் ஃபர்ஸ்ட் போடுறாங்கன்னு பார்க்கலாம். what is an example of dense irregular connective tissue? cartilage. yes, it is a specialized connective tissue. இதுவும் கரெக்ட். so incorrect statement is option 3. my question is give me an example of dense irregular connective tissue ke example. quick students. super very good. yes, super. இதுக்கு example என்ன சொல்லிட்டாங்களா? yes ma'am, option 3 இல்ல example கேட்ருங்க. dense irregular connective tissue, joint capsules. skin சொல்லலாம். skin is an irregular. அதுல வந்து நம்மளுக்கு என்ன இருக்கும்? found in skin தான்.
right? Okay, next question போயிடலாமா? Super Yes, students, you have answered with full energy. In the energy pace last வரைக்கும் maintain பண்ணுங்க. We have still lots of questions to come. Yes, super, very good. Next question, it is from cell cycle and cell division. Okay வா, நம்மளோட prophase 1 ஓட substages தான். Okay வா, sometimes இத பத்தி சிம்பிளா கூட கேட்கலாம். இத அரேஞ்ச் பண்ணுங்க. leptotene, zygotene, pachytene, diplotene, diakinesis. Okay வா, சோ இத பத்தி நம்ம ஷார்ட்ஸும் போட்டுருக்கோம். சோ அப்ப இத மேட்ச் பண்ணுங்க பாப்போம். So match பண்ணுங்க. So zygotene என்ன பண்ணும்? Pachytene, diakinesis, diplotene. Okay வா, so zygotene என்ன நடக்கும்? First leptotene என்ன நடக்கும்? நம்மளோட குரோமோசோமல் மெட்டீரியல்ஸ் எல்லாமே கண்டென்ஸ் ஆகும், ரைட் இல்லையா? ஸோ அப்போ கண்டென்ஸ் ஆகும். நெக்ஸ்ட் நமக்கு அதுக்கு அடுத்து என்ன இருக்குது? ஜைகோட்டின். ஸோ ஜைகோட்டின் அப்போ என்ன ஆகும்? ஹோமோலோகஸ் குரோமோசோம் கிட்ட வருவாங்க, பேரிங் ஆவாங்க, அதான் நம்ம என்ன சொல்கிறோம்? ஸ்னாப்சிஸ். ஓகே, அப்போ இதுக்கு 2. தென் பேக்கெட்டின் என்ன நடக்கும்? நமக்கு கிராசிங் நடக்கும், ரைட்டா? ஸோ அப்போ இது அப்போ 3 டயகைனசிஸ் டெர்மினைசேஷன் ஆஃப் chiasmata. ஸோ டெர்மினைசேஷன் ஆஃப் chiasmata. டிப்ளோட்டின். ஸோ நம்மளோட ஜைகோட்டின் அப்போ ஃபார்ம் ஆன ஸ்னாப்டோனிமல் காம்ப்ளெக்ஸ் இந்த நம்மளோட டிப்ளோட்டின் வந்து என்ன ஆகும்னா டிசல்யூட் ஆகும். ஸோ அப்போ இதுக்கு என்ன சொல்லலாம்? ஆப்ஷன் 1 சொல்லிருக்காங்க சார். ஓ சாரி, இதுக்கு வந்து 1, இதுக்கு 1, இதுக்கு 3 மாத்தி போட்டேன். ஓகே ரைட்டா? அப்போ 2 1 4 3 ஆப்ஷன் 1 2 1 4 3 ஆப்ஷன் 1 சொல்லிருக்காங்க. எல்லாருக்கும் ஆப்ஷன் 1 னா 2 1 4 3. Yes, super. Okay va, so option number 1 is the right answer. Correct. Super pasangala. Next question polam. Next question, hormones. Identify the incorrect match. Incorrect statement hormones பத்தி கொடுத்திருக்காங்க. Chemical control and coordination ல identify the incorrectly matched pair. Oxytocin is a hypothalamic hormone. Hypothalamus ல hypothalamic nuclei ல produce ஆகிற oxytocin and vasopressin axons மூலமா posterior pituitary க்கு வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். தேவைப்படுறப்ப posterior pituitary ல இருந்து ரிலீஸ் ஆகும். posterior pituitary ல எந்த ஹார்மோன்ஸும் ப்ரொடியூஸ் ஆகாது. ஸோ oxytocin ஓட ஃபங்க்ஷன் என்ன? இட் ஆக்ட்ஸ் ஆன் ஸ்மூத் மசில்ஸ் and it stimulates contraction. அப்படின்றது கரெக்ட் தானே? யூட்ரின் கான்ட்ராக்ஷன்ஸ், சைல்ட் பர்த், பார்ட்யூரேஷனுக்கு ஹெல்ப் பண்ற ஒரு ஹார்மோன் ஆக்சிடோசின். ACTH, adrenocorticotropic hormone, stimulates the secretion of steroid hormones like cortisol. Cortisol ஒரு steroid hormone, aldosterone ஒரு steroid hormone. Cortisol is an example of glucocorticoid. Aldosterone is an example of mineral corticoid. So அப்போ ACTH, adrenocorticotropic hormone, it is a pars distalis ல produce ஆகிற anterior pituitary hormone. இதுவும் கரெக்ட். TCT, தைரோகால்சிட்டோனின். ஓகே, தைரோகால்சிட்டோனின் அப்படின்றது நம்மளுக்கு secreted in response to the hypocalcemia. TCT அப்படின்றது எப்போ செக்ரீட் ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு பிளட்ல கால்சியம் லெவல் அதிகமாக இருந்துச்சுன்னா அதை நார்மல் ஆக்க ஹெல்ப் பண்ணும், கரெக்டா? அப்போ இட் இஸ் ரிலீஸ்ட் இன் ரெஸ்பான்ஸ் டு ஹைப்போகிளைசீமியா வராது. இட் வில் பி கிளைசீமியா இல்லை, கால்சீமியா, ஹைப்பர் கால்சீமியா. PTH, parathyroid hormone, stimulates calcium secretion in renal tubules. PTH அப்படின்றது stimulate calcium secretion இல்ல, absorption, calcium absorption in renal tubules. So அப்ப இத பேஸ் பண்ணி பார்க்கறப்ப incorrect statement என்னென்ன குயிக்கா ஆன்சர் பண்ணுங்க. வெரி குட், ஆப்ஷன் 3 மேம். சொல்லியாச்சா? எஸ், சூப்பர் ஸ்டூடண்ட்ஸ், வெரி குட். ஸோ யாரெல்லாம் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். பழனியப்பன் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஹாய் பழனியப்பன், ஹாய், வெல்கம். அஸ்மினா, சச்சின், கிருஷ்ண கீர்த்தனா, பிரியதர்ஷினி அண்ட் எவ்ரி ஒன், வெரி குட், கீப் இட் அப். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். அது நான் பார்த்துருக்கேன், நான் ஆன்சர் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, ஸோ லீஃப் டெண்டில் எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கும்? ஸோ அப்போ லீஃப் டெண்டில் ஆன்சர் பண்ணீங்கன்னா ஸ்டெம் டெண்டிலுக்கு எனக்கு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. எதுக்கு எக்ஸாம்பிள்? ஸ்டெம் டெண்டில். ஓகேவா? லீஃப் டெண்டில்னா எக்ஸாம்பிள் என்னன்னு சொல்லிட்டு எனக்கு ஸ்டெம் டெண்டிலுக்கு நீங்க ஆன்சர் பண்ணுங்க.
Deepa Murugan, hi Priya. Okay, பசங்களா யாரும் இன்னும் வீடியோ லைக் பண்ணலாம், please like this video and subscribe our channel also, right? So அப்போ stem tendril-க்கு எக்ஸாம்பிள் என்ன? முதல்ல லீஃப் டெண்டிலுக்கு ஆன்சரை போடுங்க. Okay, யாழினியா. Okay, hi யாழினி. ஆன்சர் என்ன? Yes. ஆன்சரை போடுங்க. Yes, very good Sachin. எல்லாரும் கரெக்டா ஆன்சர் சொல்லிருக்கீங்க. Paisam satyam, that is our plant. ஓகேவா? this is an example for leaf tendril. ஓகேவா? நமக்கு லீஃப் வந்து டெண்டிலா மாறிடும். ஓகே, ஸ்டெம் டெண்டில் எங்க இருக்கும்? யார் முதல் மாறுவா? நம்மளோட ஆக்சிலரி பட் இருக்கு இல்லையா? யாரு? ஆக்சிலரி பட். ஓகேவா? நம்மளோட ஆக்சிலரி பட் தான் ஓகேவா என்னவா மாறும்? it will be modified into a stem tendril. ஓகே, அப்ப இந்த ஸ்டெம் டெண்டிலுக்கு எக்ஸாம்பிள். ஓகே, ஹாய் தரணி. ஹாய் டாக்டர் ஃபாத்திமா. ஓகே, ஹாய் ஷிஃபா. ஓகே, ஃபைன். அப்போ ஸ்டெம் டெண்டில் நம்ம எங்கெல்லாம் பார்க்கலாம்? கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம். ஸ்டெம் டெண்டில் எங்கெல்லாம் இருக்கும்? எஸ், குக்கும்பர். ஓகே, நெக்ஸ்ட் ஸோ குக்கும்பர், நம்மளோட வாட்டர்மெலான். ஓகேவா? நம்ம காட்ஸ் எல்லாமே வரும். அதான் மெம்பர்ஸ் ஆஃப் ஃபேமிலி குக்குர்பிட்டேஸ் இது கூட சொல்லலாம். ஓகேவா? ஸோ காட்ஸ் எல்லாம் வரும். தென் நெக்ஸ்ட் எஸ், கிரேப் ஒன். வெரி குட், கரெக்ட் கிருஷ்ணகீர்த்தனா. அதை தான் எல்லாருமே மறந்துடுவாங்க. ஓகேவா? ஸோ நம்ம குக்கும்பர், வாட்டர்மெலான், ஓகே, இந்த மாதிரி காட்ஸ் எல்லாமே வரும். தென் இன் அடிஷன் டு தட் நம்ம கிரேப் ஒயினும் வரும். ஏன்னா அந்த கிரேப் ஒயின்ன்றதை எல்லாருமே மறந்துடுவாங்க. ரைட்டா? எஸ், வெரி குட், சூப்பர் பசங்களா. ஓகே, அப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போகிறோம். ஓகே, மூவிங் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே ஸ்வீட்டி, நான் ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கேன் சேட்டில். ஜாயிண்ட் கேப்சில் வரும், ஆர்டிகுலர் ஜாயிண்ட் வரும். நம்மளுக்கு இட் ப்ரொவைட் ஸ்ட்ரக்சரல் ஸ்ட்ரென்த் இல்லையா? ஸோ அதுவும் வரும் தான். ஸோ மேட்ச் காலம் 1 and 2 and choose the correct option. ப்ரோட்டீன் ஹார்மோன் எது? ஸ்டீராய்டு ஹார்மோன், ஐடோதைரோனைன்ஸ், அமினோ ஆசிட் டெரிவேட்டிவ். ஸோ நம்மளுக்கு கெமிக்கல் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷனில் நிறைய டைப்ஸ் ஆஃப் ஹார்மோன்ஸ் இருக்கும். பெப்டைட், பாலிபெப்டைட், புரோட்டீன் ஹார்மோன்ஸ் எல்லாமே இருக்கு இல்லையா? இது எல்லாமே நம்மளுக்கு எந்தெந்த ஹார்மோன்ஸ்க்கு மெம்பரேன் பவுண்ட் ரிசெப்டார்ஸ் இருக்கும், எந்தெந்த ஹார்மோன்ஸ்க்கு இன்ட்ராசெல்லார் ரிசெப்டார்ஸ் இருக்கும் அப்படின்றது நம்மளுக்கு கெமிக்கல் அண்ட் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷனில் லாஸ்ட் பார்ட்டில் நம்மளுக்கு வரும். ஸோ அப்போது ப்ரோட்டீன் ஹார்மோன்ஸ் என்னென்ன, எது பெப்டைட், எது பாலிபெப்டைட், எது கிளைகோப்ரோட்டீன், அந்த மாதிரி நிறைய இருக்குது. அதே மாதிரி steroid hormones, especially நம்மளுக்கு steroid hormones will be cortisol and நம்மளோட estrogen, progesterone, sex corticoids எல்லாமே it will be steroid hormones. Iodothyronins will be thyroid hormones and amino acid derivatives will be catecholamines அப்படின்னு கொடுத்திருக்காங்க. Catecholamines are nothing but adrenal medullary hormones. Adrenal medullary hormones are epinephrine, norepinephrine, adrenaline, noradrenaline. ஸோ அப்படி இருக்கிறப்ப மேட்ச் பண்ணி டக்குன்னு ப்ரோட்டீன் ஹார்மோன்ஸ் ஆப்ஷன் 1ன்னு சொல்லியிருக்காங்களா? ஓகே, பார்த்துடலாம். ப்ரோட்டீன் ஹார்மோன் இன்சுலின் அண்ட் குளுக்கோகான், ஸ்டீராய்டு ஹார்மோன் கார்டிசால் அண்ட் ஈஸ்ட்ரோஜன், iodothyronines are thyroid hormones, amino acid derivatives epinephrine, norepinephrine, which is SQPD. Very good students, very good, brilliantly answered, super. Keep it up, very good. Okay. Next hi, question. Hi Adinavi, hi Dr. Shifa. Okay, wow. Hi students. Hi Adira, welcome Retina. all. Hi Retina. Okay. So yeah, நிறைய பேர் புது ஸ்டூடண்ட்ஸ்லாம் வராங்க. I Very was good so happy. students. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஒரு லைக் போடுங்க. We want your likes, அதுதான் எங்களுக்கு எனர்ஜி. So please share and subscribe our channel and put a like. Ta-da! Okay. மேம் சொன்ன மாதிரி எல்லாம் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் நம்மளோட क्वेश्चनக்கும் ஆன்சர் பண்ணிருங்க. நெக்ஸ்ட். ஓகே. So pick order out of the following. ஓகேவா? எது அப்போ இன்கரெக்ட் இல்ல கரெக்ட்ன்ற மாதிரி கேக்குறாங்க. ஆன்சரை போடுங்க பாப்போம். ஆன்சர் போடுங்க. So terminal electron acceptor of ETS is oxygen சொல்றாங்க. Second option, electrons are transported in the ETS by the electron carriers சொல்றாங்க. Then next third வந்து என்னன்னா, proton move from the mitochondrial matrix to the cytoplasm during the movement of electron in the ETS, and complex 5 of ETS involves in the ATP synthesis. இது எது ஆன்சர்? பட்டன் ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். நெக்ஸ்ட் क्वेश्चन போயிடலாம். நோ மோர் டிலேஸ் பசங்களா. எஸ் கரெக்ட் பர்ஃபெக்ட். ஓகேவா? ஸோ நமக்கு டெர்மினல் எலக்ட்ரான் அக்செப்டர்னாலும் சரி, terminal proton acceptorனாலும் சரி, நம்மளோட யாரு? ஆக்சிஜன் தான். ஓகே, ஆக்சிஜன் is a final electron acceptor also, proton acceptor also. Okay, then here the electrons are transported to the ETS. Okay, transport in the ETS யார் மூலமா? with the help of electron carriers மூலமா தான். ஓகே, இங்க வந்து protons எங்க மூவ் ஆகும்? நம்மளோட
மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ்ல இருந்து இது எங்க மூவ் ஆக போகுது? இட் வில் பி மூவிங் டு த இன்டர்மெம்பரேன் ஸ்பேஸ் இல்லையா? இன்டர்மெம்பரேன் ஸ்பேஸ். ஓகே, ஸோ சைட்டோபிளாசம்லாம் கிடையாது. ஸோ இப்போ இதுதான் ராங்கு. அண்ட் காம்ப்ளெக்ஸ் 5 இது மட்டும் தான் நமக்கு என்ன ஆகும்? இட் இஸ் கோயிங் டு இன்வால்வ் இன் த ATP synthesis, அதாவது ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன்ல இது இன்வால்வ் ஆக போகுது. ஓகேவா? நான் சொன்ன மாதிரி எஸ், வெரி குட், கரெக்ட். நான் சொன்ன மாதிரி 5 காம்ப்ளெக்ஸோட நேமையும் மறந்துடாதீங்க. ஓகேவா? ஸோ காம்ப்ளெக்ஸ் 1 என்ன? NADH டீஹைட்ரோஜனேஸ். காம்ப்ளெக்ஸ் 2 சக்சினேட் டீஹைட்ரோஜனேஸ். காம்ப்ளெக்ஸ் 3 சைட்டோக்ரோம் BC1. காம்ப்ளெக்ஸ் 4 என்னது? சைட்டோக்ரோம் C ஆக்சிடேட். அண்ட் த காம்ப்ளெக்ஸ் 5 இஸ் ATP synthesis. இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். ஓகேவா? So super. Next question போறோம். Next question. Read the following statement and find out the incorrect statement கேட்டிருக்காங்க. This is regarding the skeletal systemல கேட்டிருக்காங்க. Long bones of limbs serve weight bearing functions. Okay, நம்மளுக்கு வந்து we have the long bones. நம்மளுக்கு கையில we have bones humerus, radius, ulna. whereas நம்மளுக்கு thigh bone இருக்கு, femur இருக்கு, tibia இருக்கு, right? So நம்மளுக்கு வந்து thigh bone is the longest and the strongest bone. ஆனா tibia தான் it actually helps in bearing the weight. அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு வந்து humerus also helps, the largest bone. So limbsல longest bone, long bones, நீளமா இருக்கிற bones வந்து நம்மளுக்கு weight bearingக்கு help பண்ணுது அப்படின்றது கரெக்ட். இங்க ஸ்டேட்மெண்ட் incorrect கேட்டிருக்காங்க. The intercellular ground material of cartilage. cartilage அப்படின்றது it's pliable. pliableனா என்ன அர்த்தம்? flexibleனு அர்த்தம். but is it semi-fluid and non-resistant? Actually it is solid. Ground substance is solid and it is resistant. It is resistant அப்படின்னு வரும். Okay, areolar tissue contain fibroblast இருக்கு, macrophages இருக்கு, mast cells இருக்கு. Yes, fibroblast cells of connective tissue secrete modified polysaccharides which acts as a matrix in the intercellular space. அதுவும் correct. So incorrect statement students என்ன போட்டுட்டு இருக்காங்க? Come on quickly answer. Option 4. Why option 4? Option 2. Option 2 correct. Option 2ன்றது correct. Option 4 ஏன்மா? கொஞ்சம் பேர் இப்போ ஆப்ஷன் 3க்கு மாறிட்டாங்க. Resistance to compression. Yes, very good. Adinavi, very good. Priyadashni, Kirtana, super. அப்ப இதுக்கான ஆன்சர் option 2. Okay, very good. So option 2 தான் super, very good. Keep supporting not only Ganapati sir, keep supporting Nandini ma'am also. Our fire போட்டு உங்களை தூண்டி விட்டுட்டே தான் இருப்பாரு. பதிலுக்கு ஹார்ட் என்னனோ. ஓகே, என்னனோ அப்படி இல்ல மேம், அப்படிதான் it is for generally நான் சொன்னேன். ஓகேவா? எனக்கு ஜெனரலி அப்ப வந்து ஹார்ட்டோட ஃபயர்ல வரணும். ஓகே, அது வந்தா கொஞ்சம் நல்லா இருக்காது. சோ அதனால தனியா பாத்தீங்களா அது வந்தா நல்லா இருக்காதான். So பாருங்க, in which of the following phase cell பாருங்க metabolically active-ஆ தான் இருக்கும் but no longer proliferation. அப்படி direct NCERT line இது தெரியுமா? No longer proliferation னா there is no further division அர்த்தம். அப்ப எங்க இருக்கும்? G2, G0, G1, S phase. எந்த ஃபேஸ்ல சொல்லுங்க பாப்போம். yes. Okay, ஒரு ஹார்ட், ஃபயர், ஹார்ட். தேங்க் யூ ராஜி. ஓகே, ஆதினவி, வெரி குட். G0 phase. ஓகே, G0 phase. ஓகே, இத நம்ம என்ன சொல்லுவோம்? Thank you Sachin, thank you. நானும் இங்கே தான் இருக்கிறேன். ஓகே, இத நம்ம என்ன சொல்லுவோம்னா quiescent stageனு சொல்லுவோம் அந்த G0. ஓகேவா? இது எல்லா ஸ்டேஜ்லயுமே செல் வந்து மெட்டபாலிக்கலி ஆக்டிவா. சம்டைம்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட்ல கன்ஃபியூஸ் பண்றதுக்காக மெட்டபாலிக்கலி இன்ஆக்டிவ்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு ஸ்டேஜுமே மெட்டபாலிக்கலி இன்ஆக்டிவ் கிடையாது, எல்லாமே மெட்டபாலிக்கலி ஆக்டிவ் தான். பட் யார் டிவிஷனுக்குள்ள போகல அப்படின்றது தான் நமக்கு முக்கியம். ஓகேவா? ஸோ அப்போ G0 ஃபைன். ஓகே, ஸோ அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் ஆப்ஷன் நம்பர் 2 பசங்களா. Very good Nia, super. Yes, they will exit. Okay, very good Ashwina. So sometimes questionல கூட கேட்கலாம், ஒரு செல் வந்து எங்க இருந்து G0 போகும், அது கூட क्वेश्चन கூட நம்ம எடுத்துக்கலாம். They will exit from the G1 phase. G1 phaseல இருந்து வெளிய போய் தான் எங்க போவாங்க? G0 போவாங்க.
again திரும்ப தேவைனா எங்க வரும், they will be again return back to G1, எல்லா செக் பாயிண்ட்ஸ் எல்லாம் முடிச்சிட்டு again அவங்க எப்படி போவாங்க, then they will go to the S space, then G2 அந்த ஸ்டோரி எல்லாம் இருக்கும் பசங்களா. ஓகேவா? very good, thank you. பசங்க Yes, பயங்கர ஃபயர். very good Dharani Deepak. Hi Niyas. கரெக்ட்டா ஆன்சர் பண்ணிக்கீங்க. heart cells and nerve cells are example for the quiescent stage. ஓகேவா? இங்க இருக்க செல்ஸ்லாம் வந்து என்ன, once they will be metabolically active, but அங்க என்ன ஆகுட்டாங்க, further divide ஆக மாட்டாங்க. சுஜாதா பாஸ்கர் புதுசா இருக்காங்க. சுஜாதா பாஸ்கர் வெல்கம். தரணி தீபக் வந்தாச்சு. Raji, hi, everyone, hi. Thank you for the support. Next question. So, this is related to breathing and exchange of gases la. Breathing and exchange of gases la regulation la நம்ம படிக்கிற இந்த டாபிக் chemosensitive area, pneumotoxic center, respiratory rhythm center, இதெல்லாம் நம்ம வந்து regulation, breathing and exchange of gases la regulation ல நம்ம பார்க்குற அந்த டாபிக் தான். ஸோ chemosensitive area is situated adjacent to respiratory rhythm center na medulla oblongata ல இருக்கிற respiratory rhythm centerக்கு பக்கத்துல chemosensitive area இருக்கு. It senses for what? It senses for carbon dioxide and hydrogen in the நம்ம பிரெயின்ல இருக்கிற எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிடுக்கும், அதே மாதிரி நம்மளுக்கு கெரோட்டிட் ஆர்ட்ரி, அயோட்டிக் ஆர்க்ல பெரிஃபரல் கீமோ ரிசெப்டார்ஸ், இங்கே பிரெயினில் இங்கே கீமோசென்சிட்டிவ் ஏரியா இருக்கு, பிரெயினில் இருக்கிறத சென்ட்ரல் கீமோ ரிசெப்டார்ஸ்னும், அயோட்டிக் ஆர்க் கெரோட்டிட் ஆர்ட்ரியில் இருக்கிறத பெரிஃபரல் ஹீமோ ரிசெப்டார்ஸ்னு சொல்லுவோம். இந்த chemo receptors, it can sense only the amount of carbon dioxide and hydrogen in the blood. So அதுல chemosensitive carbon dioxide உம் hydrogen உம் அதிகமாச்சு அப்படின்னா உடனே regulation start ஆகும். இல்லையா? Yes, அப்போ chemosensitive area is situated adjacent to respiratory rhythm center, which is highly sensitive to CO2 and hydrogen ions ன்றது correct. receptors associated with aortic arc and carotid artery, அது வந்து peripheral chemoreceptors. அதுவும் என்ன பண்ணும், changes in CO2 H+ பண்ணிட்டு it sends signals to the respiratory rhythm center, breathing rate increase பண்ணும், reduce the inspiration time, rate of inspiration அதிகமாகும். choose the correct answer. அப்போ both statements 1 and 2 are correct. correctா? both statements 1 and 2 are correct. Yes, super, very good. Summer sweetie, Priyadashni, thank you so much. Thank you. So option 2. Very good. I am happy. Hi Chitra, hi Shweta. You also be happy. Super. எல்லாம் சூப்பரா கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, இது ஒரு டயகிராம் நம்ம செல் சைக்கிள் அண்ட் செல் டிவிஷன்ல இருந்து. ஓகேவா? ஸோ இது என்ன ஸ்டேஜ்னு முதல் கண்டுபிடிக்கணும். யூ ஹேவ் டு ஐடென்டிஃபை வாட் ஸ்டேஜ் இட் இஸ். ஓகேவா? இது என்ன ஸ்டேஜ்னு கண்டுபிடிச்சிட்டு, ஓகே, ஸோ இதுக்கு ஆன்சர் கீழே மேட்ச் பண்ணுங்க. ஓகே, ஸோ வெரி குட் பிரியதர்ஷினி, ஸ்வீட்டி, ஆதி, நவீன், சச்சின், சித்ரா. வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, பக்கா இது ஆன்சர் போடுங்க பாப்போம். ஆன்சர் போடுங்க. டயகிராம் தெரியுதா? டயகிராம் தெரியுது. டயகிராம் தெரியுதா? I think it is visible. Diagram is visible, no? 2 ன்னு போட்டுருக்காங்க ஆன்சர். Which was given as correct. அப்படியா? So first option என்ன சொல்றாங்க பாருங்க, late anaphase. So chromosome move away from the equatorial plate. Okay, move away from the equatorial plate and Golgi complex are not present. And second option பாருங்க, cytokinesis, cell plate is formed by the mitochondrial distribution between the two daughter cells. And third option telophase. Okay, telophase என்ன சொல்றாங்க, endoplasmic reticulum and nucleuses are not reformed yet. And fourth option என்ன சொல்றாங்க, telophase, and here the nuclear envelope and Golgi complex will reappear. Yes, super correct. Okay வா? இப்போதான் கரெக்டான ஆன்சர் வருது. இட் இஸ் அ telophase. ஓகேவா? பிகாஸ் நமக்கு என்ன ஆயிடுச்சு பாருங்க, நமக்கு அகைன் நியூக்ளியர் மெம்பரைன் ஃபார்ம் ஆயிடுச்சு, உள்ள நியூக்ளியர் மெம்பரைன் ஃபார்ம் ஆயிடுச்சு. தென் ஜெனட்டிக் மெட்டெல்லாம் என்ன ஆயிடுச்சு, அகைன் ஒரு த்ரெட் மாதிரி மாறிட்டாங்க. அதாவது குரோமோசோம் தே லோஸ் தேர் ஐடென்டிட்டி. ஓகேவா? தென் நமக்கு எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், கோல்ஜி பாடிஸ் இதெல்லாமே என்ன ஆக போகுது, தே ஆர் கோயிங் டு ரீஅப்பியர். ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது இங்கே நாட் ரீஃபார்ம்னு சொல்லிட்டான். ஸோ அப்போ ஐ எம் நாட் கோயிங் வித் திஸ் ஆப்ஷன். ஸோ ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் நம்பர் 4. கரெக்டா? எஸ், சூப்பர் Raji, Chitra, Sweetie, Sachin, Krishna Keetana. Very good. Okay, identify the incorrectly matched options. Okay, identify the incorrectly matched options regarding Rana Tigrina. Frog la irundhu vandirukra question.
lymphatic system, lymph channel, lymph nodes, sinus venosus, receives deoxygenated blood through vena cava, coneus arteriosus, a triangular structure that joins right atrium, RBC nucleated and contains hemoglobin, forebrain, paired optic lobes, paired cerebral hemisphere and unpaired diencephalon. Yes, quick answer பண்ணுங்க. lymphatic system actually இங்க ஒரு சின்ன ஒரு லூப் இருக்கு. ஆனா இது நீங்க பெருசா எடுத்துக்க வேண்டாம், சொல்றத மட்டும் கேட்டுக்கோங்க. ஜெனரலா lymph nodes is a special feature of mammals. okay, frogsல lymph heart தான் இருக்கும், lymph node இருக்காது. பட் பேசிக்கலி பயாலஜிக்கலா திங்க் பண்றப்ப இது கரெக்ட்னு சொல்லியிருக்காங்க. but so we are going with this. sinus venosus receives deoxygenated blood through vena cavaவும் கரெக்ட். conus arteriosus a triangular structure that joins right atrium இல்ல ventricle. RBC nucleated and contains hemoglobin, forebrain, paired optic lobes. optic lobes என்றது it's a part of the forebrain இல்ல midbrain. okay, optic lobes is a pair of midbrain. so அப்படி இருக்கிறப்ப நம்மளுக்கு ரெண்டு ஆப்ஷன் இங்க தப்புன்னு சொல்றாங்க. it's a part of the midbrain. so அப்போ ஆப்ஷன் 3 யும் தப்பு, ஆப்ஷன் 5 யும் தப்பு. so it is option 2. option 3 into ஆன்சரே கொடுத்தாச்சு. ஆப்ஷன் 3 இல்லையா? ஆப்ஷன் 3. நெக்ஸ்ட் கொஸ்டின். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க, ஐ வில் ரிப்ளை. தேங்க்யூ ஸோ மச். Okay, fine. Okay, consider the following characters and select the suitable group of bacteria. Okay, so ஒரு சில characteristics உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கொடுத்துட்டு இது எந்ததுக்கு செட் ஆகும். ஓகேவா? so they are incapable of synthesizing their own food and they are most abundant in nature and they are going to helpful in the production of antibiotics and fixing the nitrogen. ஓகேவா? இது யாரு? பட்டுன்னு பார்த்தது ஆன்சர் போடுங்க. யார்? ஹெட்ரோட்ராபிக் பாக்டீரியாவா, போட்டோ ஆட்டோட்ராபிக் பாக்டீரியாவா, இல்ல ஆர்கி பாக்டீரியாவா, இல்ல கீமோசிந்தட்டிக் பாக்டீரியாவா? ஓகே, ஸோ நம்ம பாக்டீரியா ரெண்டா கிளாஸிஃபை பண்றோம். ஓகே, பேஸ்ட் ஆன் த செல் வால் காம்போசிஷன். ஓகே, இல்லைனா செல் வால் ஸ்ட்ரக்சரை பொறுத்து ரெண்டா. ஓகே, யூ பாக்டீரியா அண்ட் ஆர்கி பாக்டீரியா. ஆர்கி பாக்டீரியா கீழே 3 இருக்கு, ஹாலோஃபைல்ஸ், தெர்மோஆஸ்ட்ரோஃபைல்ஸ் அண்ட் மெத்தனோஜன்ஸ். ஹாலோஃபைல்ஸ் எங்க இருப்பாங்க? ஹை சாலினிட்டில இருப்பாங்க. வேறஸ் மெத்தனோஜன்ஸ் எங்க இருப்பாங்க? வெரி குட் கியூபிட், very good Ashmina Fatima. okay, methanogens எங்க இருப்பாங்க? they will be present in the guts of ruminants, biogas production use of the thermoaustrophiles எங்க இருப்பாங்க? high temperature and high acidic environment they will be there, right? then நம்மளோட U bacteria கீழ we are having the cyanobacteria. It is a photoautotropic bacteria, right? so then next நமக்கு அதுல இன்னொன்னு என்ன இருக்கு? chemosynthetic autotrophs. okay, போல் வந்திருக்கு. very good, super, எல்லாமே கரெக்ட்டா தான் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. yes, option number 1. இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். ஓகே, யார் மோஸ்ட் அபண்டன்ட் நேச்சர்? பாக்டீரியால நமக்கு ஃபோட்டோசிந்தட்டிக்கும் இருக்கு, ஓகேவா, இல்ல ஹெட்ரோட்ராஃபிக்கும் இருக்கு. அதாவது ஆட்டோட்ராஃபிக் இருக்கு, ஹெட்ரோட்ராஃபிக் இருக்கு. பட் மேஜர் யாருன்னா ஹெட்ரோட்ராஃபிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷன் தான். ஓகேவா? then what are the example for blue green algae? அதாவது cyanobacteria. what are the example? nostoc, anabina, oscillatoria. these are the example for நம்மளோட blue green algae. okay, blue green algae N2 ஃபிக்ஸ் பண்ண முடியும், CO2 fix பண்ண முடியும். next question. so next question, which of the following conditions is correct for resting neuron? so this is a question from நம்மளோட neural control and coordination ல. so நம்மளுக்கு ஒரு நியூரான், நான் திருப்பியும் சொல்லியிருக்கேன், ஒரு நியூரான் ரெஸ்ட்ல இருக்குன்னா அது போலரைஸ்ட் ஸ்டேட்ல இருந்தா அது ரெஸ்ட்ல இருக்கு, போலரைஸ்டா இருக்கும். போலரைஸ்ட்னா ஹேவிங் சார்ஜ், உள்ள நெகட்டிவ் வெளியில பாசிட்டிவ். இதுதான் போலரைஸ் ஸ்டேட். போலரைஸ் ஸ்டேட்டுக்கு இன்னொரு பேரு ரெஸ்டிங் ஸ்டேட். ஸோ ஒரு நியூரான் ரெஸ்டிங் ஸ்டேட்ல இருக்கிறப்ப ஆக்சோனல் மெம்பரேன் இஸ் இம்பர்மியபிள் டு K+ சொல்லலாமா? எப்படி சொல்ல முடியும்? ஒரு சின்ன எக்ஸாம்பிள், நம்மளோட சோடியம் பொட்டாசியம் பம்ப். 3 சோடியம் வெளியில போயிட்டு 2 பொட்டாசியம் உள்ள வரும். why it is coming? in order to maintain the resting potential னு நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ அப்படி இருக்கிற impermeable னு சொல்ல முடியாது. இங்க கேட்டிருக்கிறது கரெக்ட் ஆப்ஷன்.
Axonal membrane is திருப்பியும் அதே விஷயம் தான், impermeable to sodium னு சொல்ல முடியாது. Axonal membrane is permeable to negatively charged protein. இது absurd. எப்பயுமே negatively charged proteins axoplasm இருந்து வெளியில வராது. Negatively charged proteins are impermeable. It will never come outside the axon. So அதுவும் தப்பு. Axonal membrane is nearly impermeable to sodium. Nearly, yes. Nearly impermeable to sodium and more permeable to K plus அப்படின்றது தான் கரெக்ட். ஒரு ரெஸ்டிங் ஃபேஸில் இருக்கிறப்ப நம்மளுக்கு சோடியம் சேனலில் வந்து லைகாண்ட் கேட்டட் சோடியம் சேனல், வோல்டேஜ் கேட்டட் சோடியம் சேனல் இருக்குது, லீக்கி K plus சேனல் இருக்குது. ஸோ ஒரு ரெஸ்டிங் பொட்டென்ஷியலில் நம்மளுக்கு இன்சைட் த ஆக்சோபிளாசம்ல K plus அதிகமாக இருக்கும். ஸோ K plus சேனல் லீக்கின்றதுனால K plus ரெஸ்டிங் ஃபேஸில் லீக் ஆகிட்டு போகும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்மளுக்கு கரெக்டான ஆப்ஷன் எஸ். வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ், பிரில்லியன்ட்லி ஆன்சர். வெரி குட், வெரி குட். எஸ், வெரி குட். ஹாய், குட் ஈவினிங், குட் ஈவினிங், குட் ஈவினிங் நிதிஷ், குட் ஈவினிங் ஆதி, சச்சின், சித்ரா, அஸ்மினா, ஸ்வீட்டி, Sujata. Very good, very good. So the answer is 4. Very good. The answer is 4. Idhila eda doubt irukka? Very good students, very good. Hi Sujata, hi Priyadarshini, very good. Thank you for the support. Next. Next question. நம்ம cell the unit of life. ரொம்ப சிம்பிளான question, but important கூட. Okay. So பாருங்க, RER, nucleolus, mitochondria and ACR. நமக்கு நியூக்ளியஸ் வச்சு நம்ம கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேவா? நியூக்ளியஸ் வச்சு கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ RER என்ன பண்ணோம்? ஸோ RER, ஓகே, ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், இட் இஸ் கோயிங் டு இன்வால்வ்ஸ் இன் த சிந்தசிஸ் ஆஃப் ப்ரோட்டீன் பிகாஸ் அங்கே ரைபோசோம்ஸ் இருக்கு. சைட்டோபிளாஸ்மிக் ரைபோசோம்ஸ்னால 80s டைப் ஆஃப் ரைபோசோம்ஸ் அங்கே இருக்கும். ஸோ RERக்கு 3. நியூக்ளியோலஸ், ஓகே, நியூக்ளியோலஸ்க்கு ஏதாவது மெம்பரைன் இருக்குமா? இட் இஸ் நாட் கோயிங் டு ஹேவ் எனி மெம்பரைன். ஓகேவா? ஸோ நம்மளோட நியூக்ளியஸ் டபுள் மெம்பரைன் பவுண்ட் ஆகுன. ஸோ அதுக்குள்ள ஒரு டார்க்லி ஸ்டெயின்டு ஸ்ட்ரக்சராக தான் இருப்பா யார்? இந்த நியூக்ளியோலஸ் இருக்கும். ஓகே, இட் இஸ் கோயிங் டு ஆக்ட் அஸ் சிம்பிளி சைட் ஃபார் RNA சிந்தசிஸ். ஓகேவா? நியூக்ளியோபிளாசம் இருக்கு இல்லையா, இதில் கண்டினியூவாக அப்படியே ஃப்ரீயாக ப்ரெசென்ட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இங்கே ஜெனடிக் மெட்டீரியல் எப்படி இருக்கு? இட் இஸ் கோயிங் டு ப்ரெசென்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் chromatin thread மாதிரி இங்க இருக்கும். ஸோ ரைட்டா? அப்போ நியூக்ளியஸ்க்கு RNA. ஸோ அப்போ 4. மைட்டோகாண்ட்ரியா நமக்கு தெரியல, பவர் ஹவுஸ் ஆஃப் த செல், இட் இஸ் கோயிங் டு இன்வால்வ் இன் த ATP சிந்தசிஸ். ஸோ அப்போ 2. SER, ஓகே, SERல என்ன இல்லை? ரைபோசோம்ஸ் இல்லை. ஸோ இட் இஸ் கோயிங் டு இன்வால்வ் இன் த சிந்தசிஸ் ஆஃப் லிப்பிட் அண்ட் ஸ்டெராய்டல் ஹார்மோன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ 1. ஓகேவா? அப்போ 3, 4, 2, 1. 3, 4, 2, 1 எதாவது ஆன்சரு? ஆப்ஷன் 1. 3, 4, 2, 1. எஸ், வெரி குட் பசங்களா. 3, 4, 2, 1. So the answer for this question is option number 1. Okay va? Ma'am, next question polama. Next question pola. Animal kingdom la irundhu vandirukra question. So identify the incorrectly matched. Sorry. It is okay. Identify the incorrectly matched pair கேட்டிருக்காங்க. Tenoplana, extracellular and intracellular digestion அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So Tenoplana will come under Tenophora. ஸோ அதில் எக்ஸ்ட்ரா செல்லுலார் அண்ட் இன்ட்ராசெல்லுலார் டைஜஷன் அப்படின்றது கரெக்டாக தப்பா? நான் டைம் தரேன். ஃபேஷியோலா இஸ் நத்திங் பட் லிவர் ஃப்ளூக். இட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் பிளாட்டிஹெல்மின்தஸ். ஸோ மீன்ட்ரினா நைடோபிளாஸ்ட் ஃபார் ஆங்கரேஜ். டீனியா நம்மளோட டேப் வர்ம், பாடி மார்க்ட் அவுட் வித் இன்டு மெட்டாமியர்ஸ். So quick answer பண்ணுங்க. Is the answer coming up, Ganpati sir? Yes. Very good, brilliantly answered. இது correct. Fasciola, liver fluke, flame cells for osmoregulation. Yes, platyhelminthes ஓட feature அது. Meadrina nidoblast for anchorage. Yes. Tinea body marked out into metameres கிடையாது. Metameres not present. Meadrina ஓட பேர் என்ன? brain coral. கரெக்டா? அந்த பேர்லாம் நம்மளுக்கு தெரியணும். brain coral. இது liver fluke. Tinea tapeworm. ஸோ அப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்ன? ஆப்ஷன் 4. வெரி குட், பிரில்லியன்ட்லி ஆன்சர்ட். சொல்லிருக்காங்க டீனியா இஸ் a pseudo metamorphosis காட்டு. ஆமா சூடோ ஃபால்ஸா தான் இருக்கும். அதோட உடம்பு அந்த டீனியா பாத்தீங்க அப்படின்னா இப்படி இருக்கிற மாதிரி இருக்கும், இப்படியே சுருண்டு இருக்கும். அதை வந்து வில் திங்க் டு பி மெட்டாமியர்ஸ். இல்லை, அது சூடோ, அது ஃபால்ஸ் தான் இல்லையா? வெரி குட் பிரியதர்ஷினி, வெரி குட். நெக்ஸ்ட் கொஸ்டின்.
Next question is from the plant kingdom. நம்ம Sir, எனக்கு ஒரு doubt. Yes ma'am. நான் வந்து பசங்களை ஹார்ட் போடுங்கன்னு சொல்லி அப்பப்போ இப்படி ஹார்ட் காமிக்கிறேன். நீங்க ஃபயர் போடுங்கன்னு சொல்லி எப்படி காமிப்பீங்க? அவ்வளோதான், வேற என்ன பண்றது? இது ஒண்ணுதான் இருக்கு, இல்லைன்னா நான் தான் எரியணும். சார் சொன்னது கேட்டீங்களா? ஃபயர் ஃப்ளவர் புஷ்பானா ஃப்ளவர்னு நினைச்சியாடா? ஃபயர் அந்த ஆக்ஷன் பண்ணுங்க சார். அது எனக்கு வராது. வரும் சார். நோ வேணாமா? ஓகே, சோ பசங்களா இதுக்கு ஆன்சரை போடுங்க பாப்போம். ரோடோஃபைசே, ஃபியோஃபைசே, குளோரோஃபைசே, ப்ரௌன் ஆல்கே, இதுல எது இன்கரெக்ட்? ரோடோஃபைசே பாருங்க, mostly unicellular. Phyophysae, here food will be stored in the form of complex carbohydrate like cellulose மாதிரி food store ஆகுதுன்னு சொல்றாங்க. And chlorophysae, some of them will live in the salt water. And next brown algae கொடுத்திருக்காங்க. Here the plant body will be divided into holfa, stipe and fronds. இது எது இன்கரெக்ட்? What was the answer? எது இன்கரெக்ட்? பட்டன சொல்லுங்க பாப்போம். கனப்ஸ்னா ஃபயர். ஓகே thank you sweetie. ஓகே, இதுக்கு ஆன்சர் என்ன? எஸ். ஓகேவா? ஸோ ஃபயோஃபைசே இங்கே ஃபுட் வந்து காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்டாக தான் ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ இதில் என்ன சொல்லணும்? லேமினாரின் ஆர் மானிட்டால். என்னது? லேமினாரின் ஆர் மானிட்டால். ஓகே, ஸோ மோஸ்ட் ஆஃப் த ரோடோஃபைசே ஆர் என்னது? தே ஆர் மல்டிசெல்லர். அண்ட் இது இன்கரெக்ட். அண்ட் குளோரோஃபைசே, சம் ஆஃப் தெம் வில் பி லிவ் இன் த சால்ட் வாட்டர். எஸ், வி கேன் சே. அண்ட் ப்ரௌன் ஆல்கே, எஸ், இங்கே பிளான்ட் பாடி எப்படி டிவைடா இருக்கு? ஹோல் ஃபாஸ், டைப் அண்ட் ஃப்ரான்ஸ். ஓகே, இதை வச்சு கூட நம்ம क्वेश्चन we can expect பசங்களா. ஓகேவா? ஸோ அதாவது என்னன்னா ஹோல் ஃபாஸ்ட் இது எதுக்கு? சப்ஸ்ட்ரேட்டம்ல அட்டாச் இருக்கு. தென் ஸ்டாக் லைக் ஸ்டைப் இருக்கும், அந்த இது மாதிரி ஸ்டாக் லைக் ஸ்டைப் இருக்கும். அண்ட் லீஃப் லைக் ஃபோட்டோசிந்தட்டிக் ஃப்ரான்ஸ் வந்து அங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இங்கே தான் இந்த பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணுவாங்க, ரைட்டா? அதே மாதிரி ப்ரௌன் ஆல்கேல வந்து நமக்கு ரிப்ரொடக்ஷன் எக்ஸ்டர்னலாகவும் நடக்கலாம், இன்சைடு த ஊகோனியம். ஊகோனியம்னா என்னது? ஃபீமேல் செக்ஸ் ஆர்கானுக்குள்ள நடக்கும். அண்ட் எக்ஸ்டர்னலாக என்ன சொல்றாங்கன்னா வாட்டர்ல கூட நமக்கு கேமெட்டிக் ஃபியூஷன் வந்து நடக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் ஆப்ஷன் நம்பர் 2. எஸ், வெரி குட் கியூபிட், வெரி குட் பிரியதர்ஷினி, ஆதினவி, சித்ரா. சித்ரா புதுசா வந்திருக்காங்க. எஸ் வெரி குட் கியூபிட், வெரி குட் பிரியதர்ஷினி, சூப்பர், கரெக்ட்டா போட்டுருக்கீங்க. லேமினார் அண்ட் ஆர் மானிட்டால். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन. பிரீதிங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ்ல ஆக்சி ஹீமோகுளோபின் ஃபார்மேஷன் நம்மளுக்கு என்னென்ன கண்டிஷன் இருக்கு அப்படின்றது நம்மளுக்கு கேட்பாங்க. எப்பயுமே நான் ஸ்டூடெண்ட்ஸை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு ட்ரிக் சொல்லுவேன். எப்பயுமே நம்ம வந்து ஆரோ வச்சு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ யூ ஹாவ் டு ரைட் PO2, PCO2, pH, H plus, temperature. இப்படி எழுதிக்கணும். ஸோ அப்போ PO2 ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஆக்சிஹீமோகுளோபின் ஃபார்மேஷன். ஹீமோகுளோபினோட ஆக்சிஜன் சேர்ந்து இட் இஸ் கோயிங் டு ஃபார்ம் ஆக்சிஹீமோகுளோபின். ஸோ ஆக்சிஹீமோகுளோபின் ஃபார்மேஷனுக்கு கண்டிஷன் PO2 அதிகமாக இருக்கணும், PCO2 கம்மியாக இருக்கணும், pH அதிகமாக இருக்கணும், H பிளஸும் டெம்பரேச்சரும். எப்பயுமே ஆரோ அப் டவுன். This is oxyhemoglobin formation. In case oxyhemoglobin dissociation, HbO2 வந்து it is going to dissociate as Hb and O2 அப்படின்னா அதுக்கு கண்டிஷன் திருப்பியும் P 3 P போட்டுக்கிட்டு H plus போட்டு டெம்பரேச்சர் போட்டுக்கோ. PO2 ஃபர்ஸ்ட் எப்பயுமே O2 எழுதிக்கோங்க, pH எழுதிக்கோங்க. இது டவுனு அப்பு டவுனு அப் அப், இப்படி ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப ஈஸி. ஸோ பேப்பரில் வந்தோடனே டக்குன்னு இந்த மாதிரி நீங்கள் போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். இப்போ இந்த கொஸ்டினை சூப்பராக ஆன்சர் பண்ணுவாங்க. த கண்டிஷன் தே ஆர் ஆஸ்கிங் ஃபார் இஸ் ஆக்சிஹீமோகுளோபின் ஃபார்மேஷன் ஆஃப் ஆக்சிஹீமோகுளோபின். கண்டிஷன் என்ன இருக்கணும்? PO2 அதிகம், PCO2 கம்மி, pH அதிகம், H plus டெம்பரேச்சர் கம்மி. அந்த கண்டிஷன் எது? ஆப்ஷன் 3. அந்த கண்டிஷன் எது? ஆப்ஷன் 3. ஓகேயா? புரிஞ்சுதா? சூப்பர். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்சர் பண்ணியிருப்பாங்க. வெரி குட். கீப் இட் அப். சூப்பர். போல்ல எந்த ஒரு டவுட் இல்லாம எல்லாரும் தேர்ட் கியூபிட் வெரி குட், ராஜி வெரி குட், சுஜாதா, பிரியதர்ஷினி, ஆதி, கீர்த்தனா எல்லாரும் சூப்பர். நெக்ஸ்ட் क्वेश्चन போயிடலாம் சார். Next question. So monocot stem, which of the following is not true? With respect to monocot stem? Okay. So with respect to monocot stem, எது
கரெக்ட் இல்ல அப்படின்னு கேக்குறாங்க. So here the vascular bundles are arranged in the ring-like manner and vascular bundles are conjoined, collateral and close. And third option, water containing cavities are present within the vascular bundles. And fourth option பாருங்க, phloem parenchyma will be usually absent. Very good. எது டக்குன்னு பட் ஆன்சரை போடுங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, எது நாட் கரெக்ட்? மோனோகாட் ஸ்டெம்ல நானே ஆன்சர் சொல்லிடுவேன். ஓகே, நோ ஐ வாண்ட் சே நீங்க ஆன்சர் பண்ணணும். ஓகே, so what was the answer for this question which is not true? 3 சொல்லிருக்காங்க. இல்ல மேம், இல்ல இப்போதான் வருது. வெரி குட். 1 yes Cupid 1, Raji 1, Krishna Kirtana 1, Sachin 1. ring like arrangement of vascular bundles எங்க பார்க்கலாம்? dicot stemல. ஓகேவா? எங்க dicot stemல. ஓகே, அப்ப what about the monocot stem? in case of monocot stem vascular bundles are scattered. ஓகேவா? யாரு? vascular bundles are scattered. கரெக்ட்டா கொடுத்துட்டாங்க. ஓகேவா? vascular bundles if scattered. yes, correct ராஜி, very good. vascular bundles scattered ஆனதுனால நம்மளால பித், பெரிசைக்கிள், எண்டோடர்மிஸ் இது எதுவுமே பார்க்க முடியாது. நம்ம மோனோகாட் ஸ்டெம் வந்து பாத்தீங்கன்னா அவுட்டர் மோஸ்ட்ல என்ன இருக்கும்? எபிடர்மிஸ் கொடுத்திருப்பாங்க. அது கீழே ஒரே ஒரு லேயரா யார் இருப்பா? ஹைப்போடர்மிஸ். அந்த ஹைப்போடர்மிஸ் in case of monocot stem எதால மேட் அப் ஆயிருக்கும்? hypodermis in case of monocot stem it is made up of sclerochromatic cells. இதெல்லாம் sclerochromatic. இதுவே அப்படியே dicot stem னு கேட்டா என்ன சொல்லும்? hypodermis in case of dicot stem it is made up of colon chimatous type of cells ஆல made up ஆயிருக்கு. அப்போ what about the inner to the hypodermis? ஓகே, இங்க vascular bundles அப்படி ஃப்ரீயா அப்படியே ஸ்கேட்டர் ஆகி கிடக்கும். ஓகேவா? லார்ஜ்ல இருக்க ரொம்ப பெருசு, சென்டர்ல இருக்க ரொம்ப பெருசா இருக்கும், வேற பெரிஃபரல்ல இருக்கிறது ரொம்ப ஸ்மாலா இருக்கும். அந்த மாதிரி ஸ்கேட்டர்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இந்த டயக்ராம் பார்த்து சம்டைம்ஸ் இந்த டயக்ராம் கொடுத்து கூட இது மோனோகாட் ஸ்டெம்மா டைகாட் ஸ்டெம்மாலாம் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்கேட்டர்ட் ஆயிருக்கிறத பார்த்தாலே யூ கேன் கோ ஃபார் த மோனோகாட் ஸ்டெம். ஓகேவா? அதே மாதிரி இந்த பாயிண்ட் முக்கியம். phloem parenchyma மோனோகாட் பிளான்ட்லயே phloem parenchyma இருக்காதுன்ற மாதிரி தான் சொல்றாங்க. ஸோ தட்ஸ் வை தேர் யூஸ்வலி ஆப்ஷன்ஸ். இது கரெக்ட். அண்ட் நம்ம மறக்கக்கூடிய பாயிண்ட் இதான் ஸ்டூடெண்ட்ஸ். வாட்டர் கண்டெய்னிங் கேவிட்டிஸ் எங்க இருக்கும்? வாஸ்குலர் பண்டல்ஸ்ல இருக்குமோ அதுவும் மோனோகாட் ஸ்டெம்ல தான் இருக்கும். இது டைகாட் ஸ்டெம்ல இருக்காது. ஸோ மோனோகாட் ஸ்டெம் வந்து செகண்டரி growth காட்டாதனால கன்ஜாயிண்ட் க்ளோஸ்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம். எஸ், இதுவுமே கரெக்ட். ஸோ இப்போ இங்கே இன்கரெக்ட்னால ஐ எம் கோயிங் வித் ஆப்ஷன் நம்பர் 1. ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ஆல்சோ ஃப்ரம் ஹியூமன் ஃபிசியாலஜி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு டிசெண்டிங் லிம்ப் ஆஃப் லூப் ஆஃப் ஹென்லி அப்படின்றத பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ நான் ஒரு குவிக் ரிவிஷன் தான். நம்மளுக்கு இதுதான் பவுமன்ஸ் கேப்சூல். பவுமன்ஸ் கேப்சூலில் இருந்து நம்மளுக்கு வரது பிசிடியில் இருந்து எனக்கு லூப் ஆஃப் ஹென்லி, டிசிடியில் இருந்து எனக்கு கலெக்டிங் டக்ட் இல்லையா? இப்படி தான் வரும். ஸோ பவுமன்ஸ் கேப்சூலில் எனக்கு என்டர் ஆகிறது அஃபரண்ட், வெளியில போறது எஃபரண்ட். இது வந்து கேபிலரி. ஸோ இது வந்து அஃபரண்ட், இது எஃபரண்ட். ஐயோ, efferent arteriole. Okay, இது Bowman's capsule. So Bowman's capsule collect ஆயிருக்கிற filtrate, Bowman's capsule collect ஆயிருக்கிற filtrate is isotonic to blood. 300 milliosmol per liter இருக்கும். அதே மாதிரி PCT proximal convolutal tubule, because it is in close proximity to the Bowman's capsule. அதுலயுமே the filtrate will be isotonic to blood. It will be isotonic to blood. So அப்போ அந்த filtrate வந்து இப்படி கீழே இறங்கி வருது. This is descending limb of loop of Henle வரப்ப the isotonic filtrate will become isotonic filtrate will become hypertonic. இந்த இடத்துல ரீச் பண்றப்ப ஹைப்பர்டானிக் ஆகும். திருப்பி ஹைப்பர்டானிக் ஃபில்ட்ரேட் இப்படி மேல போக 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 இந்த இடத்துல அது என்னவா ஆகும் அப்படின்னா ஹைப்போடானிக் ஆகும். ஹைப்போடானிக் இன் டிசிடி. ஓகேயா? ஸோ இப்படிதான் நம்மளுக்கு வந்து flow of filtrate inside the kidney tubules நடக்கும். அப்படி இருக்கிறப்ப நம்மளுக்கு இந்த descending limb of loop of Henle urine becomes progressively
hypotonic, while in ascending loop of Henle the urine becomes progressively hypertonic என்றது தப்பு இல்லையா? So descending limpல தண்ணி எல்லாம் வெளியில வரப்ப it becomes hyper. இது hypoன்னு கொடுத்திருக்காங்க, இது தப்பு. It becomes hyper. When it goes up it becomes hyperன்னு சொல்லிருக்காங்க. இல்ல, இங்க என்னவா இருக்கும்? hypo. Reason descending limb of loop of Henle is permeable to water while ascending limb of is permeable to sodium சொல்லிருக்காங்க. இது correct, இது தப்பு. அப்போ assertion is false, reason is true. Option 4. Very good, very good. Yes, option 4. Very good Krishna Kirtana, very good. Very good. So option 4. Priyadashni answer பண்ணுங்க. Sweetie, Krishna Kirtana, very good. Cupid option 4 dakana. Assertion is true illa, assertion is false. மாத்தி பார்த்துட்டேன்னு நினைக்கிறேன். Assertion is false, reason is true. Okay? Okay? Next question. So பாருங்க, cell the unit of life ல இந்த ஒரு cell organelle கொடுத்திருக்காங்க. So இந்த cell organelle யாரு? Who is this cell organelle? So with respect to cell organelle, so in the option correct, okay va? So which is correctly matched? So first option, Golgi apparatus will form the glycolipids, and second option, rough endoplasmic reticulum protein synthesis. Third option, rough endoplasmic reticulum formation of glycoprotein. Then fourth option, Golgi apparatus protein synthesis. Okay, the answer. Takkana answer podunga. This answer. Yes, super. Polla ஓட்ட போடுங்க பாப்போம், அவ்வளவுதான். டக்கு. Yes, good, yes. Raji, good. Krishna Kirtana, good. Very good. இது என்னது? இது நம்மளோட ER, ஓகேவா? இங்க பாருங்க, நமக்கு ரைபோசோம்ஸ் எல்லாம் இருக்கறனால இத நம்ம என்ன சொல்றோம்? RER, ஓகேவா? என்னது? RER. and இங்க பாருங்க ஸ்மூதா இருக்கு, இங்க ரைபோசோம்ஸ் எல்லாம் இல்ல. சோ இது வந்து என்னது? it is a SER, smooth endoplasmic reticulum. ஓகேவா? இது நம்மளோட நியூக்ளியர் மெம்பரைனோட அவுட்டர் மெம்பரைன்ல இருந்து கண்டினியூவா யார் வருவா? நம்மளோட endoplasmic reticulum வரும் அப்படினு சொல்லிருப்பாங்க. So based on the presence or absence of ribosome நம்ம RER ன்னு சொல்றோம். So பாருங்க, Golgi apparatus will formation of glycolipid, but கொடுத்திருக்கிறது ER இல்லையா? So அப்ப இது வராது. Okay, then RER protein synthesis. RER என்ன சொல்ற? glycoprotein. No, wrong. இது Golgi apparatus கிடையாது. So wrong. So அப்ப I am going with the option number 2. பசங்களா, இந்த Golgi apparatus இருக்கு இல்லையா, it is going to act as a site for glycolipid and glycoprotein formation. இது நிறைய டைம் நீட்ல கேட்டிட்டு இருக்காங்க. So அந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, who is going to act as a site for glycoprotein and glycolipid synthesis ன்னு கேட்டா நம்மளோட Golgi bodies தான். ஓகேவா? ரைட். Next question, assertion reasoning question. Hemichordates were earlierly considered. So hemichordatesல நமக்கு என்ன இருக்கு? Stomochord இருக்கு இல்லையா? Stomochord இருக்கு. Earlier இந்த stomochord they misunderstood to be notochord. So அதனால earlier it was under the subphylum chordata க்கு கீழ, இப்போ அது வந்து தனியா non chordates க்கு கீழ hemichordates ன்னு வந்துருச்சு. Reason, hemichordates have open circulatory system and show indirect development. Actually இந்த இடத்துல assertion correct, reasonum correct. If reasonல இந்த stomochord பத்தி பேசியிருந்தாங்கன்னா it explains the right assertion correct explain பண்ணுதுன்னு சொல்லலாம். பட் ஆனா இப்போ அப்படி நம்ம சொல்ல முடியுமா? இப்போ நம்ம அப்படி சொல்ல முடியுமா? குயிக்கா ஆன்சர் பண்ணுங்க. Very good. Option 3. Super Krishna Kirtana. Both assertion and reason are true, but it's not the right explanation of the assertion. Ama. Cupid, very good. Krishna Kirtana, very good. Sachin. Option, it's not the right explanation. Option 3. Not the right explanation, Sachin. Hi, Ishwar Chelladurai. Hi. Option 3 correct. Very good. Next question. So பாருங்க, ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் வந்து எந்த சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷனுக்கு ட்ரூன்னு கேக்குறாங்க. It is based on the natural affinities among the organisms. ஓகேவா? So என்னது? Natural affinities among the organism, and it was given by Bentham and Hooker. இது யார் கொடுத்திருக்கா? Bentham and Hooker கொடுத்திருக்காங்க. என்னது இது? No more delays. இது ஆன்சர். Okay, a sexual system of classification, natural system of classification, artificial system of classification, இல்ல phylogenetic system of classification. இது ஆன்சர்.
The answer yes, perfect. Natural system of classification which was given by Bentham and Hooker. In the natural system of classification la natural properties consider panikanga, external features consider panikanga, and internal features like enna consider panikanga, anatomy, embryology, phytochemistry. Okay va? So idu ellathiyum they have considered. Okay, அது மட்டும் இல்ல phytochemistry எல்லாம் சொன்ன மாதிரி தான் சரியா. அப்போ இருக்கும்போது the answer for this question is option number 2. Artificial system of classification was given by யாருன்னு கேட்டா நம்மளோட Linnaeus, and phylogenetic system of classification the NCERT இல்ல, so the extra தான் Thurthagen அப்படின்னு நமக்கு சொல்லுவாங்க. So phylogenetic system of classification was given by yes. Okay, super. Students subscribe பண்ணுங்க, ask your friends also to join. ஏன் ஆக்டிவா இல்ல, ஏன் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்சர் பண்ண மாட்டேங்கிறீங்க? குயிக்கா அடுத்த क्वेश्चनக்கு போயிரலாம். So next question, so diagrammatic question நீங்க கேட்ட மாதிரி it is an alveoli. So refer to the given figure and select the option which correctly identifies the label. So நம்மளுக்கு alveoli க்கு pulmonary artery heart ல இருந்து deoxygenated blood எடுத்துட்டு போயிட்டு it goes to the alveoli, gets oxygenated, pulmonary vein மூலமா oxygenated blood வந்து it again comes to the heart ல இருந்து திருப்பியும் left ventricle ல இருந்து aorta மூலமா blood oxygenated blood வெளியில போகும். ஸோ அப்படி வச்சு நம்ம யோசிக்கிறப்ப இதை எப்படி நம்ம பிரிக்கலாம்? வாட் இஸ் ஏ? டக்குன்னு நீங்க சொல்லுங்க. come on students, what is a? ஒன்னொன்னா போலாம். வாட் இஸ் ஏ? குவிக் யார் ஃபர்ஸ்ட் சொல்றான்னு பார்க்கலாம். வெரி குட் வந்தாச்சு சார் உங்க சைலண்ட் மாஃபியா. ஹாய் சைலண்ட் மாஃபியா. வந்த உடனே உங்க சைலண்ட் மாஃபியா ஒரே ஃபயரா போட்டு தள்ளுவாங்க. ஓகே சார், ரீநீட் போஸ்ட்போன் ஆக போகுதுன்னு சொல்றாங்க. இல்லையே, ஏன் அட்மிட் கார்டுலாம் வந்துருச்சே, போஸ்ட்போன்லாம் ஆகாது. ஓகே, வெரி குட் ஸ்வீட்டி, வெரி குட். எஸ், வாட் இஸ் ஏ? ஏ என்ன? ஏ வந்து alveoli. What is B? B is alveolar duct. D கண்ணை மூடிட்டு நம்ம capillaries கொடுத்துடலாம். அப்போ what is C? குவிக்கா சொல்லுங்க. குவிக். Thank you sweetie, thank you so much. What is C? C வந்து நான் என்ன சொன்னேன்? ஹார்ட்டுக்கு டீஆக்சினேட்டட் பிளட்டை கொண்டுட்டு வர்றது பல்மனரி ஆர்டரி. பல்மனரி ஆர்டரியிலேருந்து பிரியறது ஆர்டீரியோல்ஸ். அப்போ சி என்னவா இருக்கும்? ஆர்டீரியோல்ஸாக இருக்கும். அப்போ டி இந்த கேபிலரிஸ்லாம் ஒன்றா சேர்ந்து இட் வில் பிகம் வென்யூல்ஸ், தென் இட் வில் பிகம் பல்மனரி வெயின் டு கேரி ஆக்சிஜனேட்டட் பிளட். அப்போ இ என்னவா இருக்கும்? வென்யூல்ஸாக இருக்கும். அப்போ ஆப்ஷன் என்ன? நிறைய சேனல்ஸ்ல நியூஸ்லாம் போட்டுட்டு இருக்காங்க, அதான் கேட்குறேன். அப்படியா? இல்லையே கண்ணா, இல்லைப்பா. ஹீரோ 12121 அப்படி இல்லையே. எஸ், வெரி குட். alveoli சச்சின், வெரி குட். வென்யூல், வெரி குட் சச்சின். கிருஷ்ணகீர்த்தனா, வெரி குட். சூப்பர் ஸ்டூடெண்ட்ஸ். ஹீரோ டிஸ்ட்ராக்ட் ஆகாதீங்க. இல்லை, நடக்கும். அப்படி ஏதாவது எந்த சேனலில் சொன்னாலும் நம்பாதீங்க. நான் முன்னாடியே ஷார்ட்ஸில் தெளிவாக சொல்லியிருப்பேன். எனி இன்ஃபர்மேஷன் இட் இஸ் கம்மிங் ஃப்ரம் NTA, இட் வில் பி தேர் இன் NTA போர்ட்டல். NTAவோட அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வராமல் எந்த ரூமர்ஸையும் நம்பாதீங்க ப்ளீஸ், எந்த ரூமர்ஸையும் நம்பாதீங்க. ஓகேயா? ஏப்ரல் இல்லை ப்ரோ, எக்ஸாம். ஓகே, ஸோ அப்போ நம்மளுக்கு கரெக்ட் ஆப்ஷன் என்ன? கரெக்ட் ஆப்ஷன், வெரி குட் ஸ்வீட்டி, வெரி குட். ஆப்ஷன் 2 கரெக்டான ஆப்ஷன் 2. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா? இந்தாங்க சார். ஓகே. ஸோ நான் சைக்ளிக் ஃபோட்டோஃபாஸ்ஃபாரிலேஷன்ல எதாவது ஃபார்ம் ஆகும். ஓகேவா? ஸோ பசங்களா இது மாதிரி நிறைய நியூஸஸ் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். ஸோ ப்ளீஸ் அதெல்லாம் ஃபாலோ பண்ணாதீங்க, ரைட்டா? ஸோ உங்களோட ஸ்டடீஸில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இன்னும் நமக்கு ஃபியூ டேஸ் தான் இருக்குது. ஸோ இந்த டைமில் வந்து நீட் வந்து போஸ்ட்போன் ஆகுமா, அதான் எக்ஸாம் நடக்குமா, இந்த தாட்லாம் வேண்டவே வேண்டாம். நமக்கு அட்மிட் கார்டே வந்துருச்சு. இதுக்கப்புறம் எங்கே போய் போஸ்ட்போனெல்லாம் நம்ம எதிர்பார்க்கறது, ரைட்டா? ஃபைனல் ஸ்டெப்பில் இருந்துட்டு போஸ்ட்போன்னு எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ டோன்ட் பிலீவ் தட். ஓகேவா? ரைட். ஸோ அப்போ நான் சைக்ளிக் ஃபோட்டோஃபாஸ்ஃபாரிலேஷன் நமக்கு என்னென்ன ப்ரொடியூஸ் ஆகும்? ஓகேவா? ஸோ அப்போ நான் சைக்ளிக் ஃபோட்டோஃபாஸ்ஃபாரிலேஷனில் எந்தெந்த ஃபோட்டோ சிஸ்டம் இன்வால்வ் ஆகும்? மொதல் இது எங்கே நடக்கும்? வேர் இட் இஸ் கோயிங் டு டேக்ஸ் பிளேஸ்? இட் வில் டேக்ஸ் பிளேஸ் இன் த கிரானம். ஓகேவா? எங்கே நடக்கும்? நம்மளோட கிரானம்லாம் நடக்கும். ஓகேவா? இல்லை எந்தெந்த ஃபோட்டோ சிஸ்டம் இன்வால்வ் ஆகும்?
So both photo system 1, okay, other photo system 2 and further photo system 1 ரெண்டு பேருமே it is involve ஆவாங்க ஓகேவா ரைட் ஸோ அப்போ எங்க ஸ்பிளிட்டிங் ஆஃப் வாட்டர் நடக்கும் ஸ்பிளிட்டிங் ஆஃப் வாட்டர் எங்க நடக்கும் ஸ்பிளிட்டிங் ஆஃப் வாட்டர் எங்க நடக்க போகுது ஸோ டுவர்ட்ஸ் த லியூமன் சைட் ஆஃப் தைலகாய்டு அதுவும் ஃபோட்டோ சிஸ்டம் 2ல தான் ஓகேவா ஸ்பிளிட்டிங் ஆஃப் வாட்டர் ஓகே ஸோ இப்போ இது கேன்சல் பண்ணிட்டீங்களா ஆன்சர் வந்துட்டு இருக்கு சார் எஸ் பர்ஃபெக்ட் ரைட்டா ஸோ அப்போ ஸ்பிளிட்டிங் ஆஃப் வாட்டர் ஸ்பிளிட் ஆனால் நமக்கு என்ன ரிலீஸ் ஆகும் ஆக்சிஜன் ரிலீஸ் ஆகும் ஸோ ஹிண்ட் தான் உங்களுக்கு நான் கொடுத்துட்டு இருக்கேன் இவ்வளோ நேரம் ஓகேவா சூப்பர் ஏடிபி NADPH அண்ட் ஆக்சிஜன் இது மூணுமே நமக்கு ரிலீஸ் ஆகும் ஓகேவா எப்போ நம்மளோட நான் சைக்ளிக் ஃபோட்டோ பாஸ்பேட் வேற சைக்ளிக்ல ஒன்லி ATP அதுவும் ஃபோட்டோ சிஸ்டம் 1 மட்டும் தான் இன்வால்வ் ஆகும் இந்த சைக்ளிக் எப்போ நடக்கும் when the wavelength of light beyond 680 nanometer அப்போ ஃபோட்டோ சிஸ்டம் 2 inactive ஆயிரும் அப்போ ஃபோட்டோ சிஸ்டம் 1 மட்டும் தான் ஃபங்க்ஷனா இருக்கும் அப்போ சைக்ளிக் எப்போ நடக்கும் கேட்டாங்கன்னா when the wavelength of light beyond 680 nanometer ஓகேவா ரைட் அப்போ நெக்ஸ்ட் போலாமா மேம் நெக்ஸ்ட் क्वेश्चन so next question is from human physiology da match column 1 with column 2 choose the correct answer from the following so இந்த இடத்துல ஒரு quick recap of cardiac cycle ல நமக்கு joint diastole வந்து it will be there for 0.4 seconds நம்மளோட entire cardiac cycle is for 0.8 seconds அதுல நம்மளுக்கு joint diastole அப்போ நம்மளுக்கு 0.4 seconds இந்த இடத்துல நம்மளுக்கு atrioventricular valves openல இருக்கும் semilunar valves closeல இருக்கும் கரெக்ட்டா 70% of blood atriaல இருந்து ventricleக்கு வரும் ஓகே அடுத்து நம்மளுக்கு atrial systole அடுத்து என்னது atrial systole வந்து 0.1 செகண்டுக்கு நடக்கும் இந்த டைம்லயும் எனக்கு AV valve open semilunar valve close so மீதி இப்போ வந்து atrium contract ஆகி பாக்கி இருக்கிற 30% of blood atrial இருந்து ventricleக்கு வந்துரும் ஓகே இது first step இது second step third step நம்மளுக்கு வந்து இங்க எழுதுறேன் third step வந்து ventricular systole will happen for 0.3 seconds இந்த 0.3 secondsல AV valve இதுதான் ரொம்ப முக்கியம் AV valve வந்து க்ளோஸ் ஆகிரும் இந்த க்ளோஸ் ஆகிறதுனால தான் எனக்கு லப் சவுண்ட் வரும் இதே வந்து நம்மளுக்கு semilunar valve open ஆகும் okay these are the events of cardiac cycle எந்த wall close ஆகும் எந்த wall open ஆகும் எப்பவுமே heart ஓட sound is because of closure of valves closure of AV valve lup sound closure of semilunar valve dub sound அத பேஸ் பண்ணி நீங்க கால்குலேட் பண்ணுங்க plasma இது ரொம்ப ஈஸி plasmaல 55% bloodல நமக்கு 55% plasmaவும் 45% formed elements இருக்கும் 45% of formed elements இருக்கும் systolic diastolic pressure நமக்கு normal BP 120/80 so அப்போ cardiac cycle is for 0.8 seconds plasmaல நமக்கு வந்து 55% of blood systolic pressure 120/80 hemoglobin 12 to 16 grams for every 100 ml of blood heart rate is 72 beats per minute 72 beats per minute so இதுதான் option என்ன வருது option 3 5 yes 3 5 2 4 1 option 2 okay very good next question
செல் சைக்கிள் செல் டிவிஷன். ஸோ என்னென்ன ஃபேஸில் என்னென்ன நடக்கும், என்னென்ன ஃபேஸில் என்னென்ன நடக்கும், ஓகேவா? ஸோ அப்படியே நீங்கள் பார்த்துட்டே இருங்க. ஸோ எது கரெக்ட் மேட்ச்னு சொல்லுங்கள். சைடில் நானும் கொஞ்சம் சொல்லிகிட்டே இருக்கேன், ஓகேவா? ஸோ ப்ரொஃபேஸில் என்ன ஆகும்? ஸோ குரோமோசோம் எல்லாம் கண்டென்ஸ் ஆகும், ஓகே? குரோமோசோம் எல்லாம் கண்டென்ஸ் ஆக போகுது. தென் ப்ரொஃபேஸ் அப்போ என்ன ஆகும்? நமக்கு எஸ்பேஸ் அப்போ டூப்ளிகேட் ஆன சென்ட்ரோசோம்ஸ் அண்ட் சென்ட்ரியோஸ் என்னவாங்க? they will be moving towards opposite poles. அண்ட் அங்கே போயிட்டு குட்டி குட்டியாக மைக்ரோடியூபஸ் கொடுப்பாங்க. அதை நம்ம என்ன சொல்லுவோம்? ஆஸ்டர். அதுமாதிரி 2 ஆஸ்டர் டுகெதர் வித் ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம்? மைட்டோட்டிக் apparatus ஆர் ஸ்பிண்டில் apparatus எப்போ ஃபார்ம் ஆகும்? ப்ரொஃபேஸ் அப்போ ஃபார்ம் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட், ஸோ அட் த எண்ட் ஆஃப் ப்ரொஃபேஸில் நம்மளோட நியூக்ளியர் மெம்பரைன், நியூக்ளியோலஸ், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், கோல்ஜி பாடிஸ் இவங்க எல்லாமே கம்ப்ளீட்டாக டிஸ்இன்டகிரேட் ஆயிடுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்ன இருக்குது? மெட்டாஃபேஸ் இருக்கு. மெட்டாஃபேஸ் ஸ்டார்ட்ஸ் வித் கம்ப்ளீட் டிஸ்இன்டகிரேஷன் ஆஃப் என்னது? நியூக்ளியர் மெம்பரைன். ஸோ இங்கே குரோமோசோம்ஸ் எல்லாமே என்ன ஆகிடும்? ரொம்ப திக்கஸ்டாகவும் ஷார்ட்டஸ்டாக ஆகுறதுனால மெட்டாஃபேஸ் த பெஸ்ட் ஃபேஸ் டு ஸ்டடி த மார்ஃபாலஜி ஆஃப் குரோமோசோம். என்னது? மார்ஃபாலஜி ஆஃப் குரோமோசோம், ஓகேவா? மார்ஃபாலஜி படிக்கிறோம், ரைட்? தென் இங்கே குரோமோசோம்ஸ் எல்லாமே என்ன பண்ணுவாங்க? they will be arranged at the center, ரைட்டு? இப்போ தான் முக்கியமான கொஸ்டின் கேட்பாங்க. எந்த ஃபேஸில் வந்து ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் will be attaching to the kinetochore of the centromere அப்படின்னு கேட்பாங்க. எந்த ஃபேஸ்னா இந்த மெட்டா ஃபேஸில் தான், ஓகேவா? ரைட்டு. ஸோ அப்போ இங்கே அரேஞ்ச் ஆவாங்களே, இந்த அரேஞ்ச் ஆகிறதா நம்ம என்ன சொல்லுவோம்னா கங்க்ரெஷன் ஆஃப் த குரோமோசோம், ஓகே? குரோமோசோம்ஸ் எல்லாமே நம்மளோட மெட்டாஃபேசிக் பிளேட்ல மீட் பண்ணுவாங்கல்ல. ஸோ அந்த மீட் பண்ணுறது பேர் தான் என்னது? கங்க்ரெஷன், ஓகே? அது கரெக்ட். Then next anaphase due to shortening of spindle fibers நமக்கு குரோமோசோம்ஸ் எல்லாமே ஸ்ப்ளிட் ஆக போகுது, ரைட்டு? தென் லாஸ்ட் டெலோஃபேஸ். ஸோ டெலோஃபேஸில் என்ன ஆகும்? ஸோ ஆப்போசிட் போல்ஸுக்கு போனவங்க எல்லாமே இங்கே என்ன ஆகும்? நியூக்ளியர் மெம்பரைன் திரும்பி ரீஅப்பியர் ஆகும், நியூக்ளியோலஸ் ரீஅப்பியர் ஆகும். தென் நமக்கு வேறு யார்? எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், கோல்ஜி பாடிஸ் எல்லாமே ரீஅப்பியர் ஆகும். தட்ஸ் இட், ஓகே? ஸோ அப்போது டெலோஃபேஸ் இஸ் a reversal of prophase. So best phase to study morphology இது மெட்டாஃபேஸ் இல்லை, ஸோ இட் இஸ் ராங், ஓகே? தென் கண்டென்சேஷன் ஆஃப் குரோமோசோம் இங்கே நடக்கிறது இல்லை. இன்னும் telophase disappearance of nuclear membrane கிடையாது, reappearance. என்னது? reappearance, ஓகே? ஸோ அப்போ இது வராங்க. ஸோ இப்போ ஆன்சர் என்ன போட்டிங்க? எல்லாம் ஒன்று தான் சொல்லியிருக்காங்களா? வேற லெவல், வெரி குட். அப்போ ஆப்ஷன் நம்பர் 1, ஓகேவா? ஸோ கரெக்ட் மேட்ச் என்னன்னா மெட்டாஃபேஸ், அதாவது குரோமோசோம்ஸ் மீட் ஆகுறாங்க இல்லையா? ஸோ மீட் ஆகிறதா இங்கே கங்க்ரெஷன் சும்மா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க, ஓகே? நீங்கள் ஈஸியாக கூட எலிமினேட் பண்ணலாம், ஓகே? ஓகே, இது டைரக்ட் கொஸ்டின் தான். எபித்தீலியல் டிஷ்யூஸை பற்றி கேட்டிருக்காங்க. எபித்தீலியல் டிஷ்யூஸை பற்றி கேட்டிருக்காங்க. எதெல்லாம் கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. எபித்தீலியல் டிஷ்யூஸ், எஸ், எபித்தீலியல் டிஷ்யூஸ் எப்பயுமே சிட் ஆகிறதுக்கு நம்மளுக்கு ஒரு பேஸ்மெண்ட் மெம்பரேன் வேணும். அந்த பேஸ்மெண்ட் மெம்பரேன் நான் செல்லுலாராக இருக்கணும். இப்போ எடுத்துக்கோங்க, நம்மளோட ஆல்வியோலர் மெம்பரேனுக்கும் நம்மளுக்கு பேஸ்மெண்ட் மெம்பரேன் இருக்குது. அதில் சிம்பிள் ஸ்குவாமஸ் எபித்தீலியம் இருக்குது, எண்டோத்தீலியம் இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து சிம்பிள் ஸ்குவாமஸ் எபித்தீலியல் டிஷ்யூஸ் உட்கார்றதுக்கு நம்மளுக்கு ஒரு பேஸ்மெண்ட் மெம்பரேன் வேணும். பட் ஆனால் அது செல்லுலார் கிடையாது, ஓகேயா? ஸோ அப்போ அது கரெக்ட். நான் செல்லுலார்ன்றது கரெக்ட். செல்ஸ் ஆர் காம்பாக்ட்லி பேக்ட் வித் லிட்டில் இன்ட்ரசெல்லுலார் மேட்ரிக்ஸும் கரெக்ட். த செல்ஸ் இன் எபித்தீலியல் டிஷ்யூஸ்க்கு நம்மளுக்கு 3 டைப் ஆஃப் ஜங்ஷன் இருக்கு. டைட் ஜங்ஷன், கேப் ஜங்ஷன், அட்ஹெரிங் ஜங்ஷன்ஸ்னு இருக்கு. ஸோ அப்போ நம்மளுக்கு கேப் ஜங்ஷன் மூலியமா தான் நம்மளுக்கு சைட்டோபிளாசம் மிக்ஸ் ஆகி மூவ்மெண்ட் ஆஃப் அயான்ஸ் நடக்கும். டைட் ஜங்ஷன்ல எந்த மூவ்மெண்ட்டும் நடக்காது. அட்ஹெரிங் ஜங்ஷன் இஸ் ஒன்லி ஃபார் சிமெண்டிங், அதுவும் கரெக்ட். அப்போ ஆப்ஷன் என்ன? டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க. வெரி குட். ஆப்ஷன் 3. வெரி குட். சூப்பர். சச்சின், கிருஷ்ண கீர்த்தனா, கியூபிட், தீனா, வெரி குட். குயிக்கா ஆன்சர் பண்ணுங்க. தீனா, வெரி குட் தீனா. எஸ், ஆப்ஷன் 3. வெரி குட். Next question. So prop roots are similar to the stilt roots, okay? மொத prop roots எங்க இருக்குன்னு தெரியணும், stilt roots எங்க இருக்குன்னு தெரியணும், okay? So prop roots எங்க பார்க்கலாம்? Prop roots will be seen in the banyan tree. எங்க இருக்கும்? banyan treeல, ஓகேவா? எங்க இருக்கு? banyan treeல இருக்கு. இதோட வேலை என்ன? மெக்கானிக்கல் சப்போர்ட். stilt root எங்க இருந்து வருது? so stilt root மொத எங்க பிரசன்ட் ஆயிருக்கும்? sugar cane, okay? sugar cane and maize, ஓகேவா? So even என்னன்னா ரெண்டு பேரும் மெக்கானிக்கல் சப்போர்ட் தான், ஓகே? they are arise from the heavy branch to support the main stem. அது prop root மட்டும்தான். and second option, they do not arise from the radicle. third option, they are seen only in the dicots. and fourth option, they are going to absorb the water, okay? prop root தான் dicot, அதாவது banyanல இருக்கு, ஓகேவா? வேற stilt roots எங்க இருக்கு? மோனோகாட்லயே அவங்க sugar cane, maize எல்லாம் அவங்கலாம் மோனோகாட். so only in dicot சொல்றாங்க, it is wrong, okay? இப்போ எது ஆன்சர்? ஆப்ஷன் நம்பர் 2. எஸ், வெரி குட், ஓகே? இவங்க ரெண்டு பேரும் யாருன்னா
இவங்க ரெண்டு பேருமே adventitious roots. ஸோ அதான் என்ன சொல்றாங்க, they do not arise from the radical. ஓகேவா, ரேடிக்கலை தவிர மற்ற பார்ட்ல இருந்து வராங்க, ரைட்? ஸோ ரெண்டு பேரோட வேலை என்னன்னா, they are going to give them mechanical support. அவ்வளவுதான். ஸோ இங்க கொஸ்டின்ல கேட்கறது உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கேட்கலாம், அவ்வளவுதான். So for answer for this question is option number 2. Next question போறோம். Next question. So next question, which of the following statement is correct about nodes of Ranvier? Nodes of Ranvier in a neuron. So neuronல எனக்கு nodes of Ranvier எங்க இருக்கும்னு கேட்டிங்கனா, எனக்கு இதுக்கு செல் பாடி, இது டென்ட்ரைட்ஸ் இருக்கு, இந்த ஆக்சான் இருக்கு இல்லையா, ஆக்சான்ல தான் எனக்கு nodes of Ranvier இருக்கும். So nodes of Ranvier is discontinuous or discontinuous இல்ல, nissl granules வந்து நம்மளுக்கு எங்க இருக்கும்னா, nissl granules nodes of Ranvier எங்க இருக்கும், nissl granulesன்றது டென்ட்ரைட்லயும் செல் பாடியில தான் இருக்கும், ஆக்சான்ல nissl granules இருக்காது. ஸோ அது தப்பு, ஆக்சான்ல nissl granules இருக்காது. myelin sheath is discontinuous, அது கரெக்ட் தானே? எனக்கு myelinated neuronsல தான் nodes of Ranvier இருக்கும். ஏன்னா சிக்னல் வந்து ஒரு நோடுக்கும் இன்னொரு நோடுக்கும் இப்படி ஜம்ப் ஆகும். சால்டேட்ரி கண்டக்ஷன், இதை பற்றி நான் ஒரு ஷார்ட் போட்டிருக்கேன், உங்களுக்கு தெரியும். மைலினேட்டட் நியூரானுக்கும் நான் மைலினேட்டட் நியூரானுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸு. ஸோ அப்போது எனக்கு மைலினேட்டட் நியூரான்ஸில் நோட்ஸ் ஆஃப் ரான்வீருக்கு எனக்கு என்ன ஆகும், சிக்னல் ஜம்ப் ஆகும். ஸோ இது கரெக்டு. இட் ஃபார்ம்ஸ் அ நாப் லைக் ஸ்ட்ரக்சர். நாப் லைக் ஸ்ட்ரக்சர் வராது, நாப்னாவே சினாப்டிக் நாப் தான், அது வராது. இட் இஸ் கவர்ட் பை மைலின் ஷீட், இல்லை இந்த இடத்துல மைலின் ஷீத் இருக்காது, அந்த இடத்துல என்ன இருக்காது, மைலின் ஷீத் இருக்காது. ஸோ அப்போ எங்கள் கொஸ்டினில் எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்வியஸாக நீங்கள் டக்குன்னு ஆன்சர் பண்ணிட்டீங்க. வெரி குட் அஸ்மினா, வெரி குட் ராஜி, வெரி குட் கீர்த்தனா, சச்சின், கியூபிட், வெரி குட் கியூபிட், தீனா, சூப்பர். ஆப்ஷன் 2, வெரி குட். Okay, so பாருங்க, how many of the following okay they are going to produce, இங்க gamete fusion நடக்குது, பட் இந்த gametes எப்படி இருக்காங்க, morphologically they are distinct. okay, they are morphologically dissimilar இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, ஸோ இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். morphologically dissimilar gametes எங்கெங்க இருக்கும்? காரா, யூலோத்ரிக்ஸ், கிளாடோஃபோரா, rhizophus, fucus and markentia. okay, morphologically distinct. ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, ஜேஜே. ஓகே, ஃபைன். காரா, யூலோத்ரிக்ஸ், கிளாடோஃபோரா, ரைசோஃபஸ், ஃபியூகஸ் அண்ட் சைலண்ட் மாஃபியா வரப்போ உங்களுக்கு நல்லா இருந்துச்சா? நோ மேம், அப்படிலாம் நான் அப்போ எதுவுமே இல்ல, அப்ப ஸ்வாக் பண்ணீங்களே, ஸ்வாக் சிம்பிள்லாம் சும்மா பறந்துச்சு, இப்போ வராங்கல்ல நம்ம பசங்க. ஓகே, என்ஜாய் மேம். ஆன்சர் என்ன? 2 ன்னு கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன் 2, 3 So how many of the following? 2. What about the pole? Yes. Very good. Okay வா. So அப்போ நமக்கு 3 டைப் ஆஃப் gametic fusion எல்லாமே இங்க நம்ம பார்க்குறோம், அவ்வளோதான். இதுக்கு மேலே அதை பற்றி பேசுறதுக்குலாம் இங்கே ஒன்றுமே கிடையாது. ஓகேவா, அப்போ ஆப்ஷன் 3. ஓகே, நெக்ஸ்ட் question. Okay, next question. Which of the following statement is incorrect about chordates கேட்டிருக்காங்க? Incorrect கேட்டிருக்காங்க. Chordates பத்தி கேட்டிருக்காங்க. Chordates are bilaterally symmetrical. Yes, they are bilaterally symmetrical. In cephalochordata, notochord is present only in adult tail. இல்ல, cephalochordataல notochord will be present from head to tail, correctா? notochord is present from head to tail and the notochord persists throughout lifetime cephalochordata. okay, வெறும் larva tail இருக்கிறது urochordata, இல்ல tunicata இருக்குல்ல, urochordata. The members of subphylum vertebrata possess notochord only to the embryonic stage, correct? The notochord is replaced by cartilaginous or bony vertebral column in adult vertebrates. இதுவும் கரெக்ட். டைரக்ட் क्वेश्चंस பார்த்தோனே தப்புன்னு சொல்ற மாதிரி தான் இருக்கு. சோ அப்ப எந்த ஆப்ஷன்? கம் ஆன், குவிக். வெரி குட் அஸ்மினா, கீர்த்தனா, தீனா, சச்சின். yes, 2 is incorrect. Dina, very good. Cupid 2, yes, Cupid. so answer வந்து incorrect வந்து option 2. incorrect வந்து option 2. very good. thank you sweetie, thank you. Okay.
Okay, so Deena ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. காரா ஃபியூகஸ் மார்க்கன்ஸ் அவங்க மூணு பேருமே ஊகேமஸ். ஓகேவா? அவங்க மூணு பேருமே ஊகேமஸ். அவ்வளவுதான். ஓகேவா? So select the incorrect. ஓகேவா? So first பாருங்க primary CO2 acceptor in case of C3 plants RUPP, and second option primary CO2 acceptor in case of C4 plants pepper, and third option first stable product in case of C3 plant glucose, and fourth option first stable product formed in the C4 plant, it is an organic acid னு சொல்றாங்க. ஓகே, அப்ப எது ஆன்சரா இருக்கும்? ஓகே, ஜேஜே கணபதி சார் ஆல்சோவா? ஓகே, thank you ஜேஜே, thank you. சோ அப்ப இங்க எது இன்கரெக்ட் பட்டுன்னு போடுங்க பாப்போம். யோசிக்கிறதுக்கு நேரமே இல்ல. முகமது கனி, ஹாய் கனி, ஹாய், வெல்கம். ஹாய் முகமது கனி. ஹாய் கீர்த்தனா 3 சொல்லிருக்காங்க சார். yes first stable product in case of நம்ம C3 plantல யார் வருவா? it is a 3 carbon compound. யார் அந்த 3 compound? it is not a glucose, it is a 3 phosphoglyceric acid. யாரு? 3 phosphoglyceric acid. ஓகேவா? ஸோ அப்போ இங்கே இன்கரெக்ட் என்னது? இதுதான். ஓகேவா? ஸோ இந்த C3 சைக்கிள்க்கும் C4 சைக்கிளுக்கும் நான் மெயினாக டிஃப்ரென்ஸ் போட்டிருக்கேன். ஓகேவா? அதுக்கு ஒரு ஷார்ட்ஸ் இருக்குது, அதை பார்த்தா போதும். இதுக்கெல்லாம் பட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்க. ஸோ இங்கே யார் ஆர்கானிக் ஆசிட்? ஓகே, இட் இஸ் அ 4 carbon compound. யார் இது? இட் இஸ் அ 4 carbon compound. who's that? நம்மளோட ஆக்சலோ அசிட்டிக் ஆசிட். இது ஒரு ஆர்கானிக் ஆசிட் தானே, அதை தான் இங்கே இன்டெரக்டாக கொடுத்துருக்காங்க. ரைட்டா? எஸ், வெரி குட் ரிஸ்வானா, சூப்பர். ஓகேவா? ரைட். Okay, அப்ப next question போலாம். Next question போலாம் sir. It is a CO2 acceptor. இது ஒரு 3 carbon compound. Okay, it is a 5 carbon compound. Okay, fine. இதுக்கு மேல இதல பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. Thank you பசங்களா. Next question போலாம். So next question, in the composition of cellular mass, arrange the components protein, carbohydrates, lipids and nucleic acid in decreasing order னா பெருசுல இருந்து சின்னது. So நம்மளுக்கு வந்து cellular mass ஓட percentage நம்மளுக்கு கொடுத்திருப்பாங்க. which component is more in cellular mass na inorganic component நம்ம water எடுத்துக்கலாம், organic component எதுனா protein. So which is more cellular massல composition எது அதிகமா இருக்கு அப்படினா water தான். organic எதுன்னு கேட்டா protein. So அப்போ இங்க protein ஓட value பாத்தீங்கன்னா protein ஓட value வந்து 10 to 15% இருக்கும். okay, nucleic acid வந்து 5 to 7% இருக்கும். அதுக்கப்புறம் carbohydrates, lipids, ions நம்மளுக்கு கொடுத்திருப்பாங்க. 3 2 1 எப்பவுமே நான் இப்படி ஞாபகம் வச்சுக்க சொல்லியிருப்பேன் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ இப்படி வச்சு பார்க்குறப்ப நம்ம குவிக்காக மேட்ச் பண்ணிடலாம். எது அதிகமாக இருக்கு? protein is more compared to nucleic acid, compared to carbohydrates, compared to lipids. So which option? ஆன்சர் கொடுத்தாச்சு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் பக்காவாக ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்க. வெரி குட் Cupid, Akhil, Asmina, Raji, very good. Krishna Keertana, Sachin, Sweetie, very good. Okay, Akhil வந்தாச்சு. So Akhil வந்தால இப்படி தான் டக்கு போட்டுட்டே பாரு. Hi Akhil, sir சொல்றாரு டக்கு ஆன்சர் வருமாமே. Very good. Deena, hi. Very good. PNCL Deena, very good. Next question sir. Next question, due to apical dominance நால என்ன ஆகும்? ஓகேவா? ஸோ apical dominance என்னது? ஆக்சில் வந்து நம்மளோட டிப்ல இருக்கும். ஓகே, apical budல இருக்கும். ஸோ apical budல இது என்ன பண்ணும்? நியர்பை lateral budsக்கு போயிட்டு அந்த lateral budsக்கு போக வேண்டிய ஃபுட் எல்லாமே இது என்ன பண்ணும்? ஸ்டாப் பண்ணும். இப்போ ஃபுட் எல்லாம் ஸ்டாப் பண்ணா அப்போ lateral buds வளருமா? அதாவது நம்மள axillary buds வளருமா? வளராது. ஓகே, அப்போ apical bud மட்டும் என்ன ஆயிட்டே போகும்? வளர்ந்துட்டே போகும். with this condition is known as apical dominance. இந்த apical dominance காஸ் பண்றது யாரு? this apical dominance was caused by யாரு? நம்மளோட ஆக்சின். ஓகேவா? apical dominance கான்ட்ராக்ட் பண்றது சைட்டோகைனின். ஓகேவா? சோ அப்ப apical dominance இருக்கறனால நமக்கு என்ன நடக்கும்? What was the answer? Lateral buds do not grow, apical buds do not grow, bushy growth of plants இருக்குமா, and later buds will be start developing into branches. Yes, வேற level. ஓகேவா? later buds வந்து வளராது. ஓகேவா? later buds வந்து வளராது. இங்க apical buds மட்டும் என்ன ஆயிட்டே இருக்கும்? வளர்ந்துட்டே இருக்கும். bushy appearance நமக்கு இருக்காது. So இங்க ஆல்ரெடி சொல்லியாச்சு later buds do not grow. அப்ப எப்படி இது branch டெவலப் ஆகும்? So it is also wrong. So for answer is option number 1. Perfect. Next question. So next question. Hi Akhil. Hi. Next question. If PCT வந்து A, collecting duct வந்து B, DCT C, loop of Henle D, Bowman's capsule E, then which sequence correctly indicating the flow of
nephric filtrate. So tubule la filtrate correct flow ஆகுற order. டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். வெரி குட் கீர்த்தனா, வெரி குட் அகில். ஹா ஸ்வாக் தான். கணபதி சார் கணப்ஸ். ஓகே, ஸோ டக்குன்னு எது வரும் ஃபர்ஸ்ட் வரது பவுமன்ஸ் கேப்சூலில் தான் ஃபில்ட்ரேட் கலெக்ட் ஆகும். ஃபில்ட்ரேட் பவுமன்ஸ் கேப்சூல்லேருந்து பிசிடி போகும். ஸோ அப்போ I'll write the answer. Bowman's capsule இருந்து PCT ல இருந்து descending limb ல இருந்து ascending limb ல இருந்து DCT ல இருந்து collecting duct. இந்த ஆர்டர் தான். அப்போ எந்த ஆர்டர்? ஓகே, ஆப்ஷன் 2 E ல ஆரம்பிக்குது. ஓகே, EA கரெக்ட். EAD C EDAC option 2. very good super pakka okay, next question. very good Cupid. thank you. So Celaginella and Salvinia இது ரெண்டு எது கீழ வரும்? both of them will comes under the pteridophytes. எது கீழ வருது? pteridophytes. இங்க வருது comes under the pteridophytes. ஓகேவா? pteridophytes வந்து என்னது? இங்க vascular tissues இருக்கு, பட் இவங்களால என்ன பண்ண முடியாது? seeds produce பண்ண முடியாது. ஸோ இங்க தான் ஃபர்ஸ்ட் heterosporous கண்டிஷன்லாம் பார்த்தோம். அது மட்டும் இல்லாம என்ன காமிச்சாங்க? they have shown the precursor for seed habit இதெல்லாம் பார்த்தோம். ஸோ பாருங்க, ரெண்டு பேருமே aquatic fern சொல்றாங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷன் ரெண்டு பேருமே சீட் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. தேர்ட் ஆப்ஷன் ரெண்டு பேருமே ரெண்டு கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்போர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அண்ட் வாட் அபௌட் ஃபோர்த் ஆப்ஷன்? they lack the vascular tissues. ஓகேவா? நானே ஆன்சர் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். yes correct perfect okay, they are heterosporous species. ஓகேவா? ஸோ அப்போ ரெண்டு கைண்ட் ஆஃப் ஸ்போர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஒன்று வந்து மைக்ரோஸ்போர், இன்னொன்று மெகாஸ்போர். ஓகேவா? ஸோ அப்போ அவங்க ரெண்டு பேர் யாரு? both of them are example for heterosporous species. yes, very good Akhil, heterosporic condition. fine. So the answer for this question is option number 3. okay, appo in case of pteridophyte gametophyte நம்ம என்ன சொல்லுவோம்? ஓகேவா? gametophyte என்ன சொல்லுவோம்? ஓகே, அதே மாதிரி mosses. ஓகேவா? மாசஸ்ல நமக்கு ரெண்டு gametophytic ஸ்டேஜ் இருக்கு. ஓகே, மாசஸ்ல gametophytic ஸ்டேஜ் ரெண்டு இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் வர gametophytic ஸ்டேஜ் என்ன? செகண்ட் வர gametophytic ஸ்டேஜ் என்ன? ஓகேவா? சோ pteridophyteல gametophytic ஸ்டேஜ் என்ன? what was the gametophytic stage? very good Raji, Ashmina, Fatima, Akhil. okay, very good okay, next question. ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். ஆன்சர் கேட்டிருக்கீங்களா? எஸ் மேம். ஹெட்டரோஸ்போரின் வந்திருக்காச்சு. அது ஆன்சர் பண்ணியாச்சு. வாட் அபௌட் த ஆன்சர்? pteridophytes like a gametophyte stage ஓட நேம் என்ன? what was the name of the gametophytic stage in case of pteridophytes? and mossesலயும் இந்த gametophyte ஓட ஸ்டேஜ் ரெண்டு இருக்கு. so first year, second year. what was the answer? இங்க நம்ம என்ன சொல்லுவோம்? here we will be calling them as a prothallus. ஓகேவா? என்னது? prothallus. ஓகேவா? then இங்க வரது யாரு? protonema. ஓகேவா? and செகண்டா வரதா என்னது? leafy stage. okay, very good. so அப்ப next போறோம் மேம். next question போலாம். yes, we will be moving to the next question. tissues பத்தி தான். so tissues பத்தி நம்ம பார்க்க போறோம். so tissuesல areolar tissue, adipose tissue, ligament, bone. okay, quick ஆன்சர் பண்ணுங்க. osteocytes, bone cells, அத வச்சாலே நம்ம டக்குன்னு ஆன்சர் பண்ணிடலாம். loose connective tissue which forms framework for epithelium எது? dense regular connective tissue எதுன்னு நம்மளுக்கு தெரியும், which connects bones and joints. so quick super leafy stage சொல்லிருக்காங்க. ஸ்டூடண்ட்ஸ் ஆன்சர் பண்ணுங்க குயிக்கா. 1 ன்னு சொல்லிருக்காங்க. பாத்துருவோமா? 1 ன்னு ஆராத்யா கிருஷ்ண கீர்த்தனா 1 சொல்லிருக்காங்க. ஓகே, பாத்துடலாம். ஓகே,
அகிலு ஒன்னு சொல்லிருக்காங்க. yes. Very good Sachin. A Super Cupid. B. Okay, எல்லாமே ஒன்னு தான் போட்டுட்டே இருக்காங்க. Okay, டக்குனு ஆன்சர் பண்ணியாச்சு. Bone osteocytes, very good. Direct answer, very good. Nothing to explain. Next question. Okay, next question. So which of the following is incorrect with respect to nucleus? Okay, with respect to nucleus எது incorrect னு கேக்குறாங்க. Okay, a perinuclear space will be seen between the two membrane of the nuclear envelope. And second option, so outer nuclear membrane is usually remain continuous with the endoplasmic reticulum. Third option, nuclear pore will allows the exchange of RNA and protein molecules only in one direction. And fourth option parunga, nucleus contain nucleolus and chromatin. Okay, adile edu incorrect? Edu incorrect? Hi Mohan, hi. Illa edu incorrect? Poll vandachu, poll la ungaloda answer போடலாம். Which is incorrect? Yes, perfect. Okay va. So ரெண்டு மெம்பரேனுக்குள்ள இருக்க ஸ்பேஸ் பெரிநியூக்ளியர் ஸ்பேஸ் னு சொல்றோம். ஓகே, நம்மளோட முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம நியூக்ளியர் மெம்பரேனோட அவுட்டர் மெம்பரேன்ல இருந்து கண்டினியூஸா நம்மளோட ER வந்து அரைஸ் ஆகும். So that is also correct. So அப்ப கரெக்ட். Then nuclear pore ஒரு டைரக்ஷன் இல்ல, only in one direction இல்ல, both direction. Okay, வேணாது both direction, cytoplasm to nucleoplasm and nucleoplasm to cytoplasm. Okay, இங்க nucleolus chromatin இருக்கும். So answer option 3. Okay, super பசங்களா. Okay ma'am, next question. போயிடலாம் sir. Next question. Very good students, very good, super. So palmitic acid, adenosine, trypsin, lecithin, insulin. அது என்னன்னா palmitic acid is a quicker சொல்லுங்க. What is the option? Quick. Palmitic acid C16H32O2 இருக்கிற ஒரு compound including carboxyl acid அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். 16 carbons including the carboxyl group அப்படினு. Yes, palmitic acid is a fatty acid. Adenosine is a nucleoside. Adenosine அப்படின்றது it is a nucleoside, ஒரு nitrogen base, ஒரு sugar. It is a nucleoside. Phosphate group add ஆனா nucleotide. So அப்ப it is a nucleoside, இதுவும் correct. Trypsin is an enzyme. ட்ரிப்சின்ன்றது ஒரு என்சைம். இன்சுலின் அப்படின்றது ஒரு ஹார்மோன். அப்போ லெசித்தின் இஸ் அ பாஸ்போலிபிட். ட்ரைக்ளிசரைடு இருக்கும், ஒரு நம்மளுக்கு அப்புறம் ஒரு பாஸ்பேட் குரூப் இருக்கும் நம்ம லெசித்தின்ல. ஸோ அப்போ phospholipid. Lecithin is a phospholipid which is present in a cell membrane இல்லையா? ஸோ நம்மளுக்கு நியூரல் டிஷ்யூ செல் மெம்பரேன்ல இருக்கிற ஒரு phospholipid cephalin. ஓகே, ஸோ ஆப்ஷன். So 4 ன்னு சொல்றாங்க. ஓகே, cupid 4 heart. ஓகே, so 4 A3B4 C5. very good, brilliant, super. Next question. Okay, next question. So aerobic prokaryotes la curve cycle enga nadakkum? Aerobic prokaryotes la curve cycle enga nadakkum? Okay va, aerobic prokaryotes la they were talking about the prokaryotes. அப்ப aerobic prokaryotes enga nadakkum? Cytoplasm, mitochondrial matrix, inner membrane of mitochondria and outer membrane of mitochondria. Okay va, enna nadakkum solunga? Glycolysis நீங்க ஆன்சர் பண்ற வரைக்கும் நான் எழுதுறேன். glycolysis and fermentation. ஓகேவா, இது ரெண்டும் எங்க நடக்கும்? it will take place in the cytoplasm. ஓகேவா, எங்க நடக்குது? cytoplasm நடக்குது. ஓகே, ஆன்சர் பண்ணிட்டாங்களா? ஓகே, நம்மளோட Krebs cycle எங்க? Krebs cycle. ஓகே, Krebs cycle எங்க நடக்கும்? in case of eukaryotes it takes place in the mitochondrial matrix. Mitochondrial matrix. Okay, then ETS. Answer பண்ணிட்டாங்களாமா? ETS. 2 Yes, Akhil inner 2 membrane Raji 2 mitochondria. Mounita 2. எல்லாருக்கும் 2 தானா? வேற யாருக்குமே வேற ஆப்ஷனே தோணலையா? ஆதித்யன் 1 சொல்லிருக்காரு. prokaryotes பாருங்க, தெளிவா பார்த்து ஆன்சரை போடுங்க. prokaryotes
ஓகே இங்க நான் சொன்னது இது எல்லாமே இது பாருங்க இது யூகேரியாட்டா இருக்கட்டும் and ப்ரோகேரியாட்டா இருக்கட்டும் ரெண்டு பேருக்குமே glycolysis cytoplasm தான் ஓகேவா சூப்பர் ஸ்டூடண்ட் சூப்பர் ராஜி எங்க நடக்கும் நமக்கு in case of eukaryotes நமக்கு மைட்டோகாண்ட்ரியாவோட இன்னர் மெம்பரேன் இதெல்லாம் யூகேரியாட்டுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன் क्वेश्चनல கேக்குறது ப்ரோகேரியாட் சோ क्वेश्चनல கேக்குறது ப்ரோகேரியாட் ஓகேவா இப்போ ப்ரோகேரியாட்ல எங்க இருக்கு மைட்டோகாண்ட்ரியா இருக்கா ப்ரோகேரியாட்ல மெம்பரேன் மோட் ஆம்னாஸே கிடையாது எஸ் ஃபைனல் வெரி குட் அக்ஷய் ஆதித்யன் ஓகேவா அங்க என்ன இருக்குது சைட்டோபிளாசம் தான் இருக்குது ஓகேவா 3 இன்னர் மெம்பரேன் மைட்டோகாண்ட்ரியாவே இல்லனா அந்த மூணு ஆப்ஷனுமே கிடையாது ஓகேவா அப்போ என்ன போடணும் ஆப்ஷன் 1 தான் போடணும் ஓகேவா ஓகே thank you students next question போலாம் next question match the following தான் so column 1 column 2 ஓட match பண்ணுங்கடா கண்ணா quickly pro has no mitochondria good okay resting stage of neuron ஒரு neuron resting stageல இருக்குறப்ப நமக்கு எப்படி இருக்கும் sodium channel மூடி இருக்கும் K+ ஓட permeability அதிகமா இருக்கும் அப்படினு சொல்லிருக்கேன் sodium channel closeல இருக்கும் depolarization phase னா stimulus வந்துருச்சுன்னு அர்த்தம் stimulus வந்துருச்சுனா obviously sodium channel open ஆயிருக்குன்னு அர்த்தம் repolarization னா திருப்பியும் polarize ஆனது திருப்பியும் நார்மலா ரெஸ்டிங் ஸ்டேட் வரதுக்கு sodium channel close ஆகணும் yes quick sorry I thought it was eukaryotes okay no issues sir சொல்லிருக்காரு so இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க குயிக்கா யார் ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க கீர்த்தனா 1 சொல்லிருக்காங்க மேட்ச் பண்ணி பாத்துருமா ஒரு ரெஸ்டிங் ஸ்டேஜ்ல இருக்கிற நியூரானுக்கு க்ளோஷர் ஆஃப் சோடியம் சேனல் இருக்கும் permeability of K+ அதிகமா இருக்கும் depolarization சிக்னல் வந்துருச்சு அப்படினா எனக்கு எப்படி இருக்கும் சோ அப்போ இதுதான் ரெஸ்டிங் ஸ்டேட்ல எனக்கு சோடியம் சேனல் மூடி இருக்கும் permeability of K+ அதிகமா இருக்கும் இங்க வெளியில ஃபுல்லா பிளஸ்ஸா இருக்கும் இங்க மைனஸா இருக்கும் depolarize இது வந்து polarized state இது வந்து polarized RISED அதாவது ரெஸ்ட்ல in case சிக்னல் வந்துருச்சு அப்படினா சோடியம் சேனல் ஓபன் ஆகி நிறைய Na+ உள்ள வந்துட்டு இந்த இடத்துல மைனஸ் ஆகி உள்ள பிளஸ் ஆகும் அப்பதான் சிக்னல் ரிசீவ் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம் ரிசீவ் ஆன அடுத்த நிமிஷம் டக்குன்னு அது மூடிடும் ஓகேயா சோ அப்போ சிக்னல் ரிசீவ் ஆயிருச்சுன்னு அர்த்தம் சோ அப்போ சோடியம் சேனல் ஓபன் ஆகி டீபோலரைசேஷன் நடந்துச்சுன்னா ஓப்பனிங் ஆஃப் வோல்டேஜ் கேட்டட் சோடியம் சேனல் திருப்பி ரீபோலரைஸ் ஆகணும் அப்படின்னா இந்த சோடியம் சேனல் ஓப்பன் ஆன சோடியம் சேனல் மூடிடும் திருப்பி permeability of K+ அதிகமாகும் இந்த இடத்துல பிளஸ் ஆயிடும் இந்த இடத்துல மைனஸ் ஆயிடும் அப்படிதான் நமக்கு வரும் சோ அதுதான் repolarization சோ அப்போ A is 3 option 3 super very good option 3 ஏண்டா கண்ணா 4 A1 எப்படி வரும் ஒரு ரெஸ்டிங் ஸ்டேஜ்ல ரெஸ்டா ஒரு நியூரான் இருக்கிறப்ப சோடியம் சேனல் மூடிதானடா இருக்கும் கண்ணா மூடிதான் இருக்கும் ஓகேயா very good so appo namal correctana answer option 3 correctana answer option 3 very good akshadan very good maunita very good asmita priyadashni yes krishna kirtana raji very good next question so next parunga surface area of leaf has been increased from okay va 50 cm square to okay va 55 cm square increase ஆயிடுச்சு okay va enadhu surface area increase ஆயிடுச்சு அப்போ what about the RG relative growth rate வந்து கேக்குறாங்க okay what about the relative growth rate okay வா so absolute growth rate என்ன okay absolute growth rate ஓட ஃபார்முலா simple okay final minus initial அவ்வளவுதான் this is the formula for நம்மளோட absolute growth rate கேட்டிருக்கிறது என்ன they have asked the relative growth rate என்ன கேட்டிருக்காங்க relative growth rate okay relative growth rate னா ஒரு வேர்ட் இருக்கும் with respect to the common parameter அப்படின ஒரு common basis and initial parameter அப்படி சொல்லுவாங்க அப்ப relative growth rate ஃபார்முலா என்ன relative growth rate ஒரு ஃபார்முலா என்னன்னா ஓகேவா final minus initial divided by initial into 100 இது போடிங்கனா உங்களுக்கு you will be getting the answer what was the answer okay final என்ன what was the final so final என்ன 2 சொல்லிருக்காங்க 55 minus okay 55 minus 50 divided by 50 okay va into 100 divided by 50 into 100 okay அப்ப என்ன கிடைக்கும் நமக்கு 5 by 50 okay va right into 100
correct so for the one time is a 2 times so for 5 into 2 so 5 into 2 will be getting the 10%. Okay, answer is 10%. அவ்வளவுதான் பசங்களா. Okay, so answer of this question is option number 2. Okay, option number 2 கடிச்சதா எல்லாருக்கும் கடிச்சிச்சு சார். அகில் 10 னே போட்டுருக்காரு. வெரி குட். ஓகே, இது நமக்கு NCR ல கொடுத்திருக்க டயகிராம் அப்படியே क्वेश्चन ஃபார்முல கொடுத்திருக்காங்க. அவ்வளவுதான், வேற ஒரு டிஃபரன்ஸும் கிடையாது. ஓகே, so for next question ma'am. So next question, இதுதான் நான் சொன்ன question. எந்தெந்த ஹார்மோன்ஸ் இன்ட்ராசெல்லுலார் ரிசெப்டாரை யூஸ் பண்ணும், எந்தெந்த ஹார்மோன்ஸ் மெம்பரேன் பவுண்ட் ரிசெப்டார்ஸை யூஸ் பண்ணும். ஒரு ஹார்மோன் it is poured inside the blood தான் இல்லையா. ஸோ பிளட்ல போரா இருக்கிற ஹார்மோன்ஸ் அந்தந்த இடத்துல போய் ஒர்க் ஆகணும் அப்படின்னா அந்தந்த இடத்துல நம்மளுக்கு ரிசெப்டார்ஸ் இருக்கும். ஸோ அந்தந்த ரிசெப்டார்ஸ் எங்கே இருக்குது அப்படின்றத கிளாஸிஃபை பண்ணுறப்ப செல்லுக்குள்ள நியூக்ளியஸில் சில ரிசெப்டார்ஸ் இருக்கும், செல்லுக்கு மேலே சில ரிசெப்டார்ஸ் இருக்கும். ஸோ அப்போ செல்லுக்குள்ள ரிசெப்டார்ஸ் அந்த ஹார்மோன் போகணும்னா இட் ஹேஸ் டு பி லிப்போஃபிலிக். தட் இஸ் இட் ஹேஸ் டு டைஜஸ்ட் த லிப்பிட் அண்ட் கோ இன்சைட். ஓகே, லிப்பிட்ஸை டைஜஸ்ட் பண்ண முடியாத ஹார்மோன்ஸ் ஆர் hydrophilic, they have love towards water. So அப்படி நம்ம பிரிக்கிறோம். ஸோ அப்போ எந்தெந்த ஹார்மோன்ஸ் வந்து மெம்பரேன் பவுண்டா இருக்கும், எந்தெந்த ஹார்மோன்ஸ் மெம்பரேன் பவுண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து மெம்பரேன் பவுண்ட் ஹார்மோன்ஸ் பார்த்தீங்கன்னா புரோட்டீன் ஹார்மோன்ஸ், புரோட்டீன், பெப்டைட் ஹார்மோன், பாலிபெப்டைட் ஹார்மோன்ஸ், அப்புறம் நம்மளுக்கு அமினோ ஆசிட் டெரிவேட்டிவ் ஹார்மோன்ஸ், அமினோ ஆசிட் டெரிவேட்டிவ். இதெல்லாம் வந்து மெம்பரேன் பவுண்ட் ரிசெப்டார்ஸ். இட் வில் யூஸ் செகண்டரி மெசஞ்சர்ஸ் யூஸ் பண்ணி தான் சிக்னலை உள்ள அனுப்பும். இதெல்லாம் மெம்பரேன் பவுண்ட் ரிசெப்டார்ஸ் இருக்கிற ஹார்மோன்ஸ். இதுவே வந்து இன்ட்ராசெல்லுலார் ரிசெப்டார்ஸ், செல்லுக்குள்ள போய் எஃபெக்டை டைரக்டா அந்த ஜீன்ல காமிக்கிற ஹார்மோன்ஸ் என்னென்னா ஸ்டீராய்டு ஹார்மோன்ஸ் லைக் கார்டிசால், ஈஸ்ட்ரஜன், ப்ரொஜெஸ்ட்ரான், அப்புறம் நம்மளோட அயோடோதைரோனைன்ஸ். இதுக்கெல்லாம் வந்து இன்ட்ராசெல்லுலார் ரிசெப்டார்ஸ் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இதை ஆன்சர் பண்ண போகிறோம். ஆல்டோஸ்டீரான் இஸ் அ கார்டிகாய்டு. என்ன கார்டிகாய்டு? மினரல் கார்டிகாய்டு. இட் இஸ் அ மினரல் கார்டிகாய்டு. Interacts within intracellular receptors and regulate gene expression. Correct தானே? Corticoids use receptors inside. Correct. அடுத்து அட்ரினலின், நார்அட்ரினலின், எஃபினெஃப்ரின், நார்எஃபினெஃப்ரின் ஒன்று தான். இட் இஸ் அ அமினோ ஆசிட் டெரிவேட்டிவ். இது வந்து ஒரு அமினோ ஆசிட் டெரிவேட்டிவ். ஓகே, அப்போ அதுக்கு amino acid derivative with membrane bound receptors. Okay, it uses secondary messengers like cyclic AMP, IP3. Yes, correct தான். ஸோ அப்படி இருக்கிறப்ப இதுவும் கரெக்ட். எஸ், இதுவும் கரெக்ட். அப்போ both statements are very good. Super. Both statements are very good. Akhil, Priyadarshini, very good. Dakana, Sachin, super. Akshadan, Priya, very good. Monica, very good. Everyone deserve a heart. Ta-dang. Next question. Okay, statement A and statement B. Okay, so பாருங்க, mosses along with lichens, they are going to first organism to colonize the rock. And statement B, diploid spores germinate into a to produce a gametophyte in case of bryophytes. Okay, statement A and statement B, எது கரெக்ட் எது தப்பு, இல்ல ரெண்டுமே கரெக்டா இல்ல ரெண்டுமே தப்பா? Okay, only statement A is correct, only statement B is correct. Okay, இது ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். ஸ்டேட்மெண்ட் A வா, ஸ்டேட்மெண்ட் B யா, இல்ல ரெண்டுமே வா? So இது ஆன்சர் பாருங்க. So பாருங்க, mosses along with the lichens, okay, economic importance கொடுத்திருப்பாங்க. They are the first organism to grow. What about the ploidy of spore? Okay, the meiosis மூலமா ப்ரொடியூஸ் ஆகலையா? Spores are haploid. Okay, they are
haploid spores. அப்ப haploid spores will develop into a haploid gametophyte. Spores diploid இருக்காது. So அப்போ இது wrong. ஓகேவா? அப்ப என்ன சொல்லலாம்? Only statement A is correct. Okay, only statement A is correct. Very good, very good. Super, super, Next super. question. Thank you, Monita Shri. Thank you. Very good students. Very good. அடுத்த question. Periplaneta americana. நம்மளோட cockroach. Malpighian tubules. Malpighian tubules எங்க இருக்கும்? At the junction of midgut and hindgut. கரெக்டா டக்குன்னு சொல்லுங்க. இங்க question கேட்டிருக்கிறது mismatched. So, Malpighian tubules at the junction of midgut and hindgut. Female brood pouch, 7th, 8th and 9th abdominal sternites, collateral glands, male accessory reproductive gland, inge da check, mushroom gland, male accessory reproductive gland. Quick, Priyadashni super answer panniteenga. Amanda Kana, yes, Aradhya, very good. So Malpighian tubules at the junction of midgut and hindgut என்றது correct. Female brood pouch abdominal sternites ல இருக்கும். Collateral glands volverல heart of fire. Answer போடுங்க. Heart of fire. Very good. 3 super. Collateral gland, very good, Raji, very good. Sachin, Monita, Akshaya, Kirtana, very good. Next question, Paula, the innermost layer of cortex. Okay, innermost layer of cortex. அத என்ன சொல்லுவோம் நமக்கு தெரியணும். ஓகேவா? நம்ம ஜெனரலா கார்டெக்ஸ் மூணா பிரிப்போம், ரைட்? சோ outermost layer of cortex என்னது hypodermis, middle இருக்கிற general cortex இல்லனா cortical layers னு சொல்லுவோம். Then innermost layer யார் சொல்லுவோம்? Endodermis. Okay, innermost layer என்னது? Endodermis. ஓகேவா? இப்போ innermost layer யாருன்னு தெரிஞ்சனா you can answer for this question. Endodermis. ஓகேவா? யாரு? Endodermis. அப்ப with respect to endodermis எது சொல்லுங்க பாப்போம். These cells does not have cell wall. அப்படிலாம் சொல்ல முடியாது. இதெல்லாம் plant cells, so they will be having cell wall. So here the Casparian strips. Yes, endodermis of fruitல நமக்கு என்ன இருக்கும்? Casparian strips. And இத pericycle னு சொல்லக்கூடாது. ஓகேவா? So endodermis is not a part of a stele. ஓகேவா? ஸ்டீல்ல யார் வருவா? pith pericycle vascular bundle. என்னது? pith pericycle vascular bundle தான் வரும். அப்ப சிம்பிளா என்ன சொல்லலாம்? All the tissues inner to the endodermis. Inner to the endodermis யார் இருக்கா? pericycle இருக்கு, pith இருக்கு, vascular bundle இருக்கு. இவங்க எல்லாமே எங்க வருவாங்க? They will comes under stele. But in the endodermis stele வராது. ஓகேவா? It is not a part of stele. Okay. So அப்ப ரூட்ல நமக்கு என்ன இருக்கும்? Tuberous strips வந்து present ஆயிருக்கும். அந்த tuberous strips தான் நம்ம என்ன சொல்றோம்? Casparian strips. Okay, இந்த Casparian strips எங்க இருக்கும்? Endodermis of fruit. And endodermis of dicot stem நம்ம என்ன சொல்லலாம்? Endodermis of dicot stem என்ன சொல்லலாம்? நம்ம starch sheath னு சொல்லலாம். ஓகேவா? டைரக்ட்டா கேட்பாங்க. யாரை வந்து starch sheath னு சொல்றோம்? ஓகேவா? Endodermis அதுவும் in case of dicot stemல தான். ஓகேவா? ரைட்டா? அப்போ இதுக்கு செகண்ட் ஆப்ஷன். சோ இதுல எந்த ஒரு டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். பெர்ஃபெக்ட் பசங்களா. சூப்பர். ஓகே, அப்ப நெக்ஸ்ட் போறோம். நெக்ஸ்ட். So identify the figure which is incorrect option. Okay va? இது adrenal cortex. Yes. Sir, அங்க பாருங்களேன். போல் போட்ட 50-50. Wow, 50-50. Very good. Thank you Pasanga. Thank you. They have equal love. Cockroach syllabusல இருக்கு. Okay? So now identify the given figure and find out the incorrect option. இது நம்மளோட adrenal gland. நம்மளுக்கு adrenal cortex, adrenal medulla இருக்கு. adrenal medullary hormones catecholamines னு, adrenal cortex hormones corticoids, mineral corticoid, glucocorticoid, sex corticoid அப்படின்னு சொல்லலாம். So A ன்றது என்னது? A ன்றது cortex, B ன்றது medulla. So இத பத்தி நம்மளுக்கு adrenal cortex is divided into 3 regions: zona, glomerulosa, fasciculata, reticularis அப்படின்னு. So the cells of B secrete, yes, catecholamines, epinephrine and norepinephrine. Yes, quick. Option 4. The cells of A are stimulated by adrenocorticotropic hormone. Cells of A, yes, adrenocorticotropic hormones தான் நம்மளோட corticoids. Yes, இதுவும் correct. இங்க questionல incorrect கேட்டிருக்காங்க. Okay, correct இல்ல, incorrect. இன்னும் வந்து அங்க இருக்கு. A can be divided into 3 layers, anatomically correct. Hormones of B are steroids. B என்னது? Adrenal medulla. Adrenal medullary hormones are not steroids. They are amino acid derivative.
adrenal cortex ஓட ஹார்மோன்ஸ் தான் ஸ்டீராய்ட்ஸ். மினரல் கார்டிகாய்ட், குளுக்கோகார்டிகாய்ட், செக்ஸ் கார்டிகாய்ட். ஸோ இது வந்து இன்கரெக்ட் ஆப்ஷன். இன்கரெக்ட் ஆப்ஷன். எஸ், வெரி குட் கிருஷ்ண கீர்த்தனா, வெரி குட் சச்சின், வெரி குட் ஆராத்யா, பிரியா, எஸ். ஆப்ஷன் 4. ஆப்ஷன் 4 தான் இன்கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். Okay, next question. Very good, Retina. Super. Retina அப்பப்ப வராங்க. Very good. My zoology ma'am told that cockroach is deleted, ma'am. Actually, ஸ்கூல்ல cockroach deleted. frog இருக்கு. புது NCERT syllabusல cockroach delete பண்ணிருக்காங்க. பட் நீட்டுக்கு இருக்கு. பட் நம்மளோட சேஃபர் சைடுக்கு படிச்சுக்கிறது நம்மளோட சேஃப்டிக்கு தான் படிக்கிறோம் அக்கில். ஓகேவா, நோ இஷ்யூ. எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு பேஜ். புது NCERTல cockroach இல்ல சார். ஓகே, அதனால தான். சோ இருந்தாலும் பட் ஓகே ஃபைன். ஓகே, இதுக்கு 3 ஆப்ஷன் கொடுக்கறாங்க, 2 ஆப்ஷன் கொடுக்கறாங்க. ஆப்ஷன் 2 or 3 என்ன ஏது? ஓகேவா, சோ ரெண்டு பேர் ஸ்ப்ளிட்டிங் ஆஃப் வாட்டர் கிடையாது. only photo system 2. ஓகேவா, so both of them ஸ்ட்ரோமா லெமல்ல யார் இருக்கா? only photo system 1. okay, only photo system 1 மட்டும் தான். so both of them they are going to involve in the photophosphorylation. okay, photo system 1 and photo system 2 ரெண்டு பேருமே photophosphorylation ல இன்வால்வ் ஆவாங்க. ஓகேவா, ரைட். ரெண்டு பேருக்கும் chlorophyll A இருக்கான்னு சொல்றாங்க. இட் இஸ் ஸ்ட்ராங். ஓகே, கேக்குறது என்னது? both of them are எங்க? ஓகே, both of them are having yes. okay, so both of them are going to involve in the photophosphorylation. so answer என்னது? option 3. clear-ஆ ஓகேவா. so stroma lamella இந்த நமக்கு யார் இப்போ ஃபோட்டோஸ்டம் 1 மட்டும் தான் இருக்கும். ஃபோட்டோஸ்டம் 2வும் NADP ரிடக்டேஸும் இருக்காதுன்னு சொல்லியிருப்பாங்க. NCERTல பாத்தீங்கன்னா நான் சைக்ளிக்குள்ள பேசிட்டு இருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन. குயிக்கா போயிடலாம். குயிக்கா ரேபிட் ஃபயரா போறோம். குயிக்கா which of the following are nucleoside ன்னு கேட்டிருக்காங்க. nucleoside ஓட டயகிராம் எனக்கு ஒரு பென்டேன் சுகர் இருக்கும், அப்புறம் ஒரு நைட்ரஜன் பேஸ் கனெக்ட் ஆயிருக்கும். இதுதான் ஒரு நியூக்ளியோசைடு. ஸோ அப்போ அதை பேஸ் பண்ணி பார்க்குறப்ப ஃபர்ஸ்ட் இருக்கிறது இட் இஸ் அடினோசைன். அடினைன். இட் இஸ் அ நைட்ரஜன் பேஸ். செகண்ட் இருக்கிறது அடினைன் கனெக்ட் ஆயிருக்கு. ஓகே, ஒரு சுகர் இருக்கு. ஸோ அப்போ இது வந்து அடினோசைன். இட் இஸ் அ நியூக்ளியோசைட். இது வந்து யூராசில் அப்படின்றது யூரிடின். ஓகே, யூராசில் நைட்ரஜன் பேஸ் கனெக்ட் ஆயிருக்கு. இட்ஸ் அ pyrimidine யூரிடின். இது வந்து பாஸ்பேட் குரூப் கனெக்ட் ஆயிட்டாலே அடினைன் சுகர் பாஸ்பேட் குரூப் இட் இஸ் அ நியூக்ளியோடைடு. இதை பத்தி நான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன், நியூக்ளியோடைடு பத்தி. ஸோ அடினைன், அப்போ இதோட பேர் என்ன இருக்கும்? அடினலிக் ஆசிட், அடினோசைன் மோனோபாஸ்பேட். ஓகே, அப்போ நம்மளுக்கு ஆப்ஷன் என்ன வரும்? which is nucleoside? quick option 3, B and C. very good, beautifully answered. very good B and C. very good students, பக்காவா ஆன்சர் பண்றீங்க. very good. next question போயிடலாம். okay, next question. நாங்க சார். so incorrect statement. okay, incorrect match with respect to the ETS in case of mitochondria. அதாவது mitochondrial ETS ல எது incorrect னு கேக்குறாங்க. okay, very good Vanita, very good Adira, very good Priyadarshini. super okay va. so for mitochondrial ETS ல எது incorrect? which is incorrect with respect to mitochondrial ETS? NADH dehydrogenase complex 1 னு சொல்றாங்க. cytochrome BC1 complex 3, succinate dehydrogenase complex 2 and fourth option பாருங்க cytochrome C oxidase complex 5. yes super yes very good சித்ரா option 3 வராது. option 3 வராது. ஓகே, கேட்டிருக்கிறது incorrect. ஓகேவா, cytochrome C oxidase னா அது என்ன சொல்லணும்? complex 4. it is a complex 4 not complex 5. okay, so the answer is option number 4. okay, இது succinate dehydrogenase. okay, இந்த succinate dehydrogenase நம்மளோட curve cycle இன்வால்வ் ஆகும் as well as ETS ல இன்வால்வ் ஆகும். ஓகேவா, சோ அப்ப succinate dehydrogenase எங்க இருக்குன்ற மாதிரி sometimes நம்ம கன்ஃபியூஸ் பண்ண மாதிரி கேட்பாங்க. ஓகே, இது curve cycle இன்வால்வ் ஆகுது, ETS ல இன்வால்வ், பட் இது எங்க இருக்கு? நம்மளோட மைட்டோகாண்ட்ரியாவோட inner membrane of mitochondria. ஓகேவா, ரைட்டா? சோ அப்போ complex 5 யாரு? ATP synthase. ஓகேவா, சோ இந்த क्वेश्चन ரொம்ப முக்கியம் பசங்களா, please do remember. okay, next question போலாம். so next question, which of the following statements are correct regarding
poriferans. Sponges பத்தி கேக்குறாங்க. Poriferans, digestion is intracellular. The body is supported by skeleton made up of spongin fibers or spicules. Sexes are separate. Fertilization is external. Sponges can reproduce asexually by fragmentation. Quick. Answer பண்ணுங்க. Students, quick answer பண்ணுங்க. யார் first answer கொடுக்குறா? Digestion is Priyadashni 3, Akshay, Aradhya, எல்லா 3 சொல்லிருக்காங்க. பாத்துருவோமா? Yes, digestion is intracellular. The body is supported by skeleton made up of spongin fibers. Sexes are not separate. It's monoecious. Dioecious கிடையாது. It is monoecious. அதே வந்து so it is monoecious, so sexes not separate. Sexes not separate. Sponges, fertilization is external கிடையாது. Fertilization is internal. Sponges can reproduce asexually by fragmentation, correct? Yes, upper 1, 2 and 5 are correct. Very good. Beautifully answered. Very good. Aradhya, Akshay, Priyadashni, Monita, Krishna Kirtana, Sachin, Chitra, Asmina, Vanita, Priyadashni. Very good. Very good. Super. Ellarukku super. Okay, next question. Which of the following is correct stage? Okay, a correct stage, okay, correct with respect to the stage transition to metaphase 1. யார transition to metaphase 1 னு சொல்லுவோம். So அவங்களுக்கு எது கரெக்ட்டா இருக்கு அப்படினு சொல்லுங்க பாப்போம். Which is correct with respect to transition to metaphase யாரு? Transition to metaphase யாரு? Leptotene, zygotine, pachytene, diplotene and diakinesis. யாரு? Diakinesis. Okay, appo with respect to diakinesis, okay va, with respect to diakinesis edu vandu correct, okay va. It is the final stage of meiotic prophase 2 and it is marked by the termination of chiasmata. Third option paranga, during this phase chromosomes are fully decondensed. And fourth, by the end of this phase nucleolus, okay, our nucleolus will reappear and nuclear envelope also going to reforms. Edu Yes. Perfect. Very good, Adira. Okay, option 3 போகாதீங்க. Option 2, okay va. So நமக்கு என்ன இருக்கும்? Diakinesis is the termination of chiasmata. Okay, இந்த chiasmata எப்ப ஃபார்ம் ஆகும்? Diplotene ல ஃபார்ம் ஆகும். Diplotene ல ஃபார்ம் ஆகுது, இது வந்து இங்க terminate ஆகும். Okay, so இந்த chromosomes are fully condensed னு கூட சொல்லலாம். Okay, because இது further எங்க போகுது? Further இது எங்க போகுது? Metaphase 1 க்கு போகுது. So decondense சொல்றாங்க, it's wrong. Okay, at the end of prophase 1 இல்லையா diakinesis எங்க வரும்? Diakinesis எங்க வரும்? prophase 1 ஓட substage இல்லையா எங்க? prophase 1 ஓட என்னது substage இல்லையா? அப்ப prophase முடிஞ்சு அது எங்க போகுது? metaphase போகுது. அப்ப prophase ஓட எண்ட்ல என்ன ஆகும்? நமக்கு nucleolus என்ன ஆகும்? nucleolus வந்து disappear ஆகும், nuclear membrane disappear ஆகும். Okay, அப்ப இது wrong. So the answer is option number 2. So option number 2. Okay, next question ma'am. Very good, Chitra, Vanita, so இது நம்மளோட parts of the brain பத்தி thalamus, hypothalamus, cerebrum, limbic system. So இது quick answer பண்ணுங்க. cerebrum என்ன வரும்? Major coordinating center for sensory and motor signaling will be thalamus. Hypothalamus control body temperature, urge for eating and drinking. Cerebrum forms the major part of the human brain. Limbic system involved in regulation of sexual behavior, yes, and expression of emotional reactions. So அப்ப டைரக்ட்டா ஆன்சர் தான், இதுல ஒண்ணுமே இல்ல. குயிக்கா என்ன மேட்ச் வரும்? SQ. Second option. Answer பண்ணிருப்பாங்க students. Yes, very good. Brilliantly answer. Next question டக்குன்னு போயிடலாம் சார். Next question. Very so good. So the following characters were not seen in the member of potato family. Okay, potato family க்கு ஒரு ஷார்ட்ஸ் போட்டுருக்கு, right? Potato family யாரு மொத? Potato family. Yes, மாமே சொல்றாங்க family Solanaceae. Okay வா? So with respect to family Solanaceae எது வந்து incorrect or இது பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. Okay வா? Swollen placenta, epiphyllous stamens, okay, valvate estivation and axial placentation. டக்குன்னு ஆன்சர் போடுங்க. I am not going to waste your time.
எது ஆன்சர் போடுங்க பார்ப்போம். எது டக்குன்னு swellum placenta, epiphyllous stamens, valvate estivation and axial placentation. சொல்லுங்க பார்ப்போம். Yes, super. Epiphyllous stamens எங்க பார்க்க போறோம் in case of liliaceae. ஓகேவா, liliaceae தான் என்ன பார்க்க போறோம், epiphyllous or epitapalus னு சொல்லுவோம். ஓகேவா, stamens they are going to fuse with the perianth அந்த கண்டிஷன். ஓகே, அங்க பார்க்க போறோம். ஸோ இங்க placenta swollen இருக்கும், valvate estivation and axial placentation. ஸோ இதெல்லாமே கரெக்ட். ஸோ இப்போ ஆப்ஷன் இஸ் ஸோ செகண்ட் ஆப்ஷன். ஓகேவா, அதுதான் ரைட் ஆன்சர். அது liliaceae பார்க்க போறோம். மேம் நெக்ஸ்ட் கொஸ்டின் போறோம். Yes, next. So this is regarding the nephrons and the vertebral capillaries vasa recta. So this is regarding the excretory products and elimination la base பண்ணிருக்கிற questions தான். Match column 1 and 2. Choose the correct option. Cortical nephrons. So நம்மளுக்கு types of nephrons ல ரெண்டு type of nephron இருக்கு. Cortical nephron and juxtamedullary nephron. Cortical nephron தான் நம்ம பாடியில majority. So அப்போ cortical nephron 85% of nephron is cortical nephron. பாக்கி இருக்கிற 15% of is juxtamedullary nephron. இது வந்து cortical nephron. So cortical nephronல நம்மளுக்கு loop of Henle ரொம்ப deep into the medulla போகாது. ஸோ அது டீப்பாக இல்லாததுனால vasa recta இருக்காது, இருந்தாலுமே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். vertebral capillary இருக்கும். ஸோ cortical nephronக்கும் juxtamedullary nephronsக்கும் நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் நிறைய இருக்குது. cortical nephronல நம்மளுக்கு வந்து அந்த malpighian body Bowman's capsule plus glomerulus இருக்கு இல்லையா, it will be close to the outer cortex. இதே வந்து juxtamedullary nephronல அந்த malpighian body or renal corpuscle சொல்லுவோம், that will be close to the inner cortex. அந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் ரொம்பவே இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ cortical nephrons, renal artery, vertebral capillaries, vasa recta. ஸோ அப்போ efferent arterioleருந்து பிரிகிற ஒரு minute blood vessel தான் vertebral capillary. vertebral capillaryலேருந்து பிரிகிற blood vessel தான் vasa recta. vasa recta runs deep into the medulla. juxtamedullary nephronல loop of Henle எவ்வளோ தூரம் போகுதோ அதுக்கு parallel ரன் ஆகிற ஒரு blood vessel தான் vasa recta. ஓகேயா, ஸோ அப்படி நம்ம மேட்ச் பண்ணோம் அப்படின்னா cortical nephronல loop of Henle எப்படி இருக்கும்னு சொன்னேன், ஷார்ட்டாக இருக்கும். renal artery, a branch of renal அப்படினாலே it is related to kidney. so renal artery, a branch of dorsal aorta. vertebral capillary efferent arterioleருந்து emerge ஆகிறது. vasa recta U-shaped blood vessel which runs parallel to the loop of Henle. so beautiful answer பண்ணிட்டு இருக்காங்க நினைக்கிற students. very good, brilliant. Monita, Vanita, Aradhya, Priyadashni, Renita, Akshya, Krishna Kirtana, Monita. Very good. Sachin, Chitra, very good students. So அப்போ மேட்ச் பண்ணுங்க. R, P, S, Q. Option 3. Super. Very good. Good. Keep it up. Next question. So Gracilaria gelidum. Okay, Gracilaria gelidum மொத எதுக்கு எக்ஸாம்பிள் உங்களுக்கு தெரியும். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு க்ரீன் ஆல்கில் நமக்கு என்ன இருக்குது, சி கியூப்னு சொல்லுவோம். ஓகே, சி கியூப்னா என்னது, chlorella. ஓகே, chlorella, காரா. ஓகே, வேற யார் இருக்கா, கிளமடோமோனஸ், சி கியூப். ஓகேவா. ஓகே, தென் எஸ்யூவி, ஸ்பைரோகைரா யுலோத்ரிக்ஸ் வால்வாக்ஸ். இன்னும் ஒரு ஆள் இருக்கா, யூடோரினா இருக்கு. ஓகே, யூடோரினா. ஓகே, தென் மூவிங் டு தென் நம்மளோட ப்ரௌன் ஆல்கேல என்னென்ன இருக்குது, டிக்டியோட்டா. ஓகே, லெமினேரியா, சர்காசம். ஓகே, தென் ஃபியூக்கஸ், இது எல்லாமே இருக்குது, ரைட். ஸோ தென் இங்கே கேட்டிருக்கிறது ரெட் ஆல்கே. ஓகே, ரெட் ஆல்கேல என்ன இருக்குது, P² and G². Porphyra, Falcifornia, Gracilaria, Geridium. Okay, they are the members of Rhodophyceae and Chlorophyceae. No, only Rhodophyceae. Okay, then they are the source of, okay, used in the preparation of jellies. Next, they will produce the algina. No, algin kadiyadu. Red algae na isogamous kadiyadu. Oogamous. Idume variyadu. So we can go for the preparation of jellies. Idhilende enna edukka porom students? Idhilende enna edukka porom? We are going to take the hydrocolloid substance. Enadhu agar edukka porom. So அந்த agar தான் எதுக்கு யூஸ் பண்ண போறோம்? Used in the preparation of jellies and microbes on the grow பண்றதுக்கு கல்சியம் மீடியம் இது எல்லாமே யூஸ் பண்ண போறோம்.
So answer is option number 2. Yes, very good Priyadarshini. Ice cream preparation. Correct. Visceral organs. Visceral organs nave internal organs. Visceral nervous system found in human body includes all. Ella point to correct except one அப்படினு சொல்றாங்க. Is a part of peripheral nervous system. Is a part of peripheral nervous system. Correcta? டக்குன்னு சொல்லுங்க. Comprises the complex of nerves, ganglia, plexus எல்லாமே இருக்கும். Constitutes the connection between central nervous system and the viscera. Viscera அப்படினா internal organs. Efferent fibers regulate the muscles that are attached to bones. Efferent fibers regulate the muscles that are attached to bones. Bones அப்படினாலே it is skeletal system. Voluntary movement வரும். Internal organs க்கு involuntary. So voluntary அப்படினா என்ன வரும்? Quick answer பண்ணுங்க. Voluntary அப்படினாவே yes students, very good. Charukesh, very good. Renita, Priyadarshini, Paul கேக்குறாங்க sir students. Sachin, Renita, Chitra, very good. So அப்போ efferent fibers regulate the muscles that are attached to bones என்றது somatic neural system க்கு கீழ வந்துரும், peripheral க்கு கீழ வராது. Yes, very good. Option 4. Charukesh. Yes, good. Next question. Okay. Flagellated protozoans differ from ciliated protozoans as the former have. As the former na flagellated protozoans பத்தி கேக்குறாங்க இல்லையா? Flagellated protozoans differ from ciliated protozoans as the former have. அப்போ flagellated protozoans பத்தி கேக்குறாங்க. Quick answer பண்ணுங்க. Yes, very good. Somatic, very good. Okay va? So அப்போ flagellated protozoans க்கு என்ன இருக்கும்? They will be having a என்ன சொல்றாங்க, definite region of ingestion. Okay va? And இங்க pseudopodia as a locomotory structure and இங்க infectious spore stage இருக்குமா? Okay, here they are going to use a flagella as their locomotory structure. Yes, option number 4 தான் இதுக்கான right answer. Okay va? So அப்போ முன்னாடி என்ன இருக்கு நமக்கு? முன்னாடி first we are having the என்ன இருக்கான், ஸோ நம்மளோட அமீபாலாம் இருக்குது. ஸோ அமீபாவில் என்ன இருக்கும், சூடப்புடைய they will use. ஓகே, அமீபாய்ட் புரோட்டோசோவன். ஸோ அதில் தான் நமக்கு என்ன இருக்குது, எண்ட் அமீபா which is going to cause the amoebiosis. Then flagellated protozoans trypanosoma இருக்கு which is going to cause the sleeping sickness. Ciliated protozoans நமக்கு என்ன இருக்குது, paramecium. And last sporozoans. Sporozoansலாம் நமக்கு என்ன இருக்குது, நம்மளோட malarial parasite plasmodium. அங்கே என்ன இருக்காது, எந்த ஒரு locomotory structure இருக்காது. ஓகே, அங்கே என்ன இருக்க போகுது, ஒரு spore like infectious stage இருக்கும், அவ்வளோதான். ஓகேவா? Right, அப்ப next question போலாம். So moving to the next question. So the next question, assertion reason question. When a stimulus is applied to on a polarized membrane, permeability of the membrane to sodium greatly increases at the point of stimulation. Correct தானே? So அப்போ ஒரு polarized membraneல கரெக்டாக அந்த சோடியம் சேனலில் நம்மளுக்கு வந்து பெர்மியபிலிட்டி, அது வந்து சிக்னல் வந்துருச்சு அப்படின்னா நம்மளுக்கு பெர்மியபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ -55 அப்படின்றது த்ரெஷ்ஹோல்ட் வோல்டேஜ். த்ரெஷ்ஹோல்ட் வோல்டேஜ் வந்தோடனே சோடியம் ஓப்பன் ஆகி there will be rapid influx of sodium inside. அப்போ இங்கே நெகட்டிவ் ஆகிடும், இங்கே பாசிட்டிவ் ஆகிடும். அப்போது இங்கே நம்மளோட வோல்டேஜ் எவ்வளோ இருக்கும், +30 mV இருக்கும். ஓகேயா? ஸோ அப்போது இது கரெக்டு. Application of stimulus opens voltage gated sodium channel and causing a rapid influx of sodium ions at the point of stimulation on a polarized membrane. அப்போ இது கரெக்ட் தானே? ஸோ இதனால தான் அது நடக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. ஸோ both assertion and reason are true. Very good. Yes, quick. Students, they are saying first option. First option. Super. First option தான் correct. Both assertion and reason are true and reason is the correct explanation of the assertion. Next question போயிடலாம். Next question. So பாருங்க, what will be the amount of DNA meiosis 2 product at the end of meiosis 2ல நமக்கு கிடைக்கும். ஓகேவா? என்ன gametes கிடைக்கும். ஓகே, அந்த gametல என்ன amount of DNA இருக்கும். If a meiocyte is nothing but cell undergoing meiosis, cell which is undergoing meiosis, அதான் என்ன சொல்றோம், meiocyte. ஓகேவா? ஸோ அதில் என்ன இருக்குன்னா 20 picogram of DNA at the G1 phase. 20 picogram of DNA at the G1 phase. ஓகேவா? ஸோ இப்படி இருந்தால் நமக்கு அட் த எண்டில் நமக்கு 4 ஹாப்ளாய்ட் செல்ஸ் கிடைக்கும் இல்லையா? ஸோ அந்த 4 ஹாப்ளாய்ட் செல்ஸில் எவ்வளோ டிஎன்ஏ கண்டென்ட் இருக்கும் அப்படின்னு நமக்கு கேட்குறாங்க.
ஸோ ஆன்சர் போட்டிங்களா ஃபர்ஸ்ட் இது என்ன பண்ணுங்க G1ல என்ன இருக்கும் 20 இருக்குன்னு வச்சுக்கோங்க ஓகே G1ல என்ன இருக்கு சாரி இன் கேஸ் ஆஃப் G1ல we are having the 20 picogram அப்ப S phase-ல என்ன வரும் டபுள் ஆகுமா இப்போ 20 என்னவா மாறும் 40 ஓகே சிம்பிளா S phase-ல என்ன கிடைக்குது S phase-ல கிடைக்கிறத 4 போடுங்க that is the answer is 10 picogram இவ்வளவுதான் simple ஓகேவா because இதுல என்ன DNA content இருக்கோ இதெல்லாம் நம்ம என்ன பண்ண போறோம் we are going to give into a 4 daughter cells அப்ப 10 ஈச்சா நம்ம கொடுத்துருவோம் ஓகேவா ஸோ அப்போ அட் த எண்ட்ல 4 ஹாப்ளாய்ட் செல்ஸ் இருக்கும் எல்லாருக்குமே 10 picogram ஆஃப் DNA கண்டென்ட் இருக்கும் இதுக்கு மேல யோசிக்கிறதுக்கு வேற ஒண்ணுமே கிடையாது ஓகே தி ஆன்சர் இஸ் ஆப்ஷன் நம்பர் 1 ஓகே ஹாய் Xylem ஹாய் நான் வந்துட்டேன் வெரி குட் பசங்களா ஓகே ஸோ அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போறோம் நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம் சார் எஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் so this is a statement based question regarding the carbon dioxide transport okay so நம்மளுக்கு வந்து carbon dioxide வந்து 70% of carbon dioxide transports as bicarbonates அதுக்கப்புறம் 20 to 25% transports as amino hemoglobin 7% will diffuse in plasma and go so அதுதான் நம்மளுக்கு தெரியும் அதே மாதிரி ஒரு quick recap நம்மளுக்கு RBC ல tissue side ல இருந்து நம்மளுக்கு carbon dioxide உள்ள வந்துச்சு அப்படினா it reacts with water and forms carbonic acid. In the carbonic acid will dissociate into HCO3 minus and H plus. In the HCO3 minus will come and mix in the plasma and transport as sodium bicarbonate and potassium bicarbonate. நிறைய நெகட்டிவ் அயான்ஸ் வெளியில வரதுனால அயானிக் இம்பேலன்ஸ் வரும்னு குளோரைட் உள்ள போறது தான் chloride shift or hamburger shift அப்படினு நம்ம சொல்வோம் this will happen in tissue side அதே வந்து நமக்கு ரிவர்ஸா alveoli sideல இந்த bicarbonate எல்லாமே carbonic acid ஆகி அங்க இருந்து carbon dioxide ஆகி அப்படியே dissociate ஆகும் so forward இது forward reaction alveoli நடக்கிறது reverse reaction okay அது ஞாபகம் வச்சுக்கோங்க about 70% of carbon dioxide that enters RBC at the tissue level are trapped as bicarbonate and transported to alveoli where it reconverts into carbon dioxide. Is this correct? About 7% of carbon dioxide that enters RBC combined with hemoglobin to it will not enter 20 to 25% da carb amino hemoglobin 7% plasma. So students quick answer pannunga very good super third option statement 1 is correct statement 2 is incorrect okay next question பாருங்க சோ நமக்கு இதெல்லாம் ப்ளசன்டேஷன்ல இருக்கு பட்டு ஆன்சர் போடுங்க பாப்போம் சோ ஆக்சல் ப்ளசன்டேஷன் எது இன்கரெக்ட் மேட்ச்னு கேக்குறாங்க ஆக்சல் ப்ளசன்டேஷன் சைனா ரோஸ் டொமேட்டோ பேசல் ப்ளசன்டேஷன் சன்ஃப்ளவர் அண்ட் மேரிகோல்ட் ஃப்ரீ சென்ட்ரல் ப்ளசன்டேஷன் மஸ்டர்ட் அண்ட் ஆர்ஜிமோ அண்ட் மார்ஜினல் ப்ளசன்டேஷன் ஓகேவா ப்ரீ கொடுத்திருக்காங்க சோ இதுல எது இன்கரெக்ட் டக்குன்னு ஆன்சர் போடுங்க பாப்போம் எது இன்கரெக்ட் எக்ஸ்ட்ராலாம் டைமே எடுக்க போகுது இது இன்கரெக்ட் போல் வந்தாச்சு ஆன்சரை போடுங்க போல் வந்தாச்சு what was the answer yes super ஓகேவா so இது என்னது parietal placentation mustard and argemone these two are examples of parietal placentation free central என்ன இருக்கு dianthus and primrose ஓகேவா அவ்வளவுதான் so next போலாமா next so answer is option number 3 next question ரொம்ப simple டக்குன்னு மேட்ச் பண்ணுங்க match the following columns and select the correct option delivers blood to glomerulus எது glomerulus-க்கு blood கொடுக்கும் maintains pH and ionic balance of blood collects filtrate from Bowman's capsule loop of Henle டக்குன்னு சூப்பர் சீக்கிரம் போல் வந்தாச்சு குயிக்கா ஆன்சர் பண்ணுங்க நான் டைரக்டா அதுக்கு அப்புறம் ஆன்சர் சொல்லிடுறேன் நான் ஆல்ரெடி இந்த டயகிராம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நான் வரைஞ்சு எக்ஸ்பிளைன் பண்ணேன் delivers blood to glomerulus எஸ் எது blood glomerulus-க்கு கொடுக்கும் renal artery-ல இருந்து வந்து afferent arteriola நம்மளுக்கு போகும் so இது A maintains pH and ionic balance பண்றது collecting duct and DCT collects filtrate from Bowman's capsule is proximal convolutal tubule loop of Henle ascending limb descending limb very good super thank you silent mafia
Thank you Chitra, thank you Krishna Kirtana, very good, brilliantly answered Charikesh. So option 3, very good. Next question போயிடலாம் sir. இதுக்கு அப்புறம் rapid fire மாதிரி டக்கு போலாம். Okay, no more extra discussions. Select the order not with respect to function of cell wall. எது வந்து cell wall ஓட function இல்ல. First option maintenance of shape, second option protection of cell from the mechanical injury, third option attack from the pathogens, fourth option involvement of secretion and endocytosis. Either answer which is not a function of a cell wall, which is not a function of cell wall, which is not a function of cell wall. Quick டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். போல் வந்தாச்சு. yes கரெக்ட்டா ஆன்சர் பண்றீங்க. சூப்பர் ஓகேவா. it is a function of plasma membrane. அவ்வளவுதான். it is a function of யாரு plasma membrane ஓட function. okay, it is not a function of cell wall. So the answer for this question is option number 4. Next question is from body fluids and circulation la da namalukku vandu SA node, sinoatrial node, atrioventricular node, bundle of his Purkinje fibers அப்படினு சொல்லிருப்பாங்க. நம்மளுக்கு sinoatrial node is நம்ம heart is a mesodermal derived organ and it has a nodal musculature. அது ஒரு myogenic heart, அதாவது அதுக்கு external stimuli தேவை இல்ல. So SAN auto ignite ஆயிட்டு the signal will go to AV. AV ல இருந்து AV bundle, AV bundle ல இருந்து right and left bundle ல இருந்து entire Purkinje fibers which will only be ventricular musculature ல மட்டும் தான் இருக்கும். ஓகேயா. அப்ப sinoatrial node எங்க இருக்கு அப்படினா right upper corner of the right atrium. AV node எங்க இருக்குனா lower left corner of the right atrium. Bundle of his emerges on top of the interventricular septum. Purkinje fibers, minute fibers that is present throughout only the ventricular myocardium. Only the ventricular myocardium. Quickly answer. Very good. Super. Kirtana, Asmina, Silent Mafia, Sachin. Option டக்குன்னு போடுங்க. Option 2. Option 2. RQSP. RQSP. Next question. Very good. Next question. Okay, incorrect match with respect to examples of classes of fungi. Okay, fungi oda classes 4 classes கொடுத்திருக்காங்க. ஏதோ அந்த particular classல வராது. Okay, incorrect match. Okay, Phycomycetes albugo and Culturetrichum, Basidiomycetes ustilago and Puccinia, Deuteromycetes Trichoderma and Alternaria, and fourth Ascomycetes Neurospora and Claviceps. So answer போடுங்க பாப்போம். Next question போலாம். Phycomycetes albugo and Culturetrichum, Basidiomycetes ustilago and Puccinia. Okay, then third பாருங்க Deuteromycetes Trichoderma and Alternaria, and fourth Ascomycetes and Neurospora Claviceps Ascomycetes வரும் சொல்றோம். Yes, super. Yes. Very good. Okay, இவன் மட்டும் இந்த Culturetrichum மட்டும் எங்க வருமா, he will comes under the Deuteromycetes. Okay, so the answer is option number 1. Next sir, இதுல இருந்து we are going for rapid fire questions. டக்குன்னு questions போடுவோம். வாங்க சார், questions பக்காவா டக்கு போட்டுக்கலாம். நிறைய questions ஏனா we have just half an hour more. Okay, next question டக்குன்னு போயிடலாம். which of the following are nucleotides ன்னு கேட்டிருக்காங்க. nucleotides adenosine nucleoside வராது, cytosine வராது, இது கரெக்ட். adenolic acid guanilic acid, yes. cytidine adenine இது வருமா, இது ரெண்டும் வராது. uracil வராது, thymidine வராது, thymidilic acid. அப்ப மூணுமே இருக்குது. எந்த ஆப்ஷன்? hi healthy food, hi Akhil, hi Silent Mafia. Okay, good. Next option 2. Very good. Option 2. Very good Maunita, very good Chitra. Option 2. Next question sir. Question. Okay, next question. Good evening. So conjunctive tissue எங்க பார்க்கலாம்? Okay, conjunctive tissue எங்க பார்க்கலாம்? Dicot stem, dicot root, monocot stem, monocot leaf. Okay வா? Conjunctive tissue எங்க பார்க்கலாம்? Okay. ரைட்டா? டக்குன்னு ஆன்சர் போடுங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம். Conjunctive tissue. Okay வா? Dicot leaf, dicot root, monocot stem, monocot leaf. Okay வா? So conjunctive tissues எங்க இருக்கு? Between the vascular bundle, எங்கலாம் நம்ம radial vascular bundle பார்க்கறோமோ அங்க நம்ம we can see the conjunctive tissues. Okay, அப்ப எங்க பார்க்கலாம்? ரூட்ல எந்த ரூட்னு சொன்னாலும் சரிதான். ஓகே, இங்க கொடுத்திருக்கு நமக்கு dicot root தான். So அப்ப I am going with the option number 2. Okay வா? Dicot root எங்க இருக்கும்? conjunctive tissue between the vascular bundles. Next question. Find the mismatched pair னு கேட்டிருக்காங்க. mismatched pair. activation energy
கம்மியாக தான் இருக்கணும். என்சைம் ஆக்ட் ஆகிறப்ப ஆக்டிவேஷன் எனர்ஜியை கம்மி பண்ணும். என்சைம் இல்லைன்னா ஆக்டிவேஷன் எனர்ஜி அதிகமாக இருக்கும். அப்போ ஆக்டிவேஷன் எனர்ஜி இஸ் தி எனர்ஜி பிட்வீன் சப்ஸ்ட்ரேட் அண்ட் ப்ராடக்ட் கிடையாது, சப்ஸ்ட்ரேட் அண்ட் த டிரான்சிஷன் ஸ்டேட். எந்த டிரான்சிஷன் ஸ்டேட்? என்சைம் சப்ஸ்ட்ரேட் காம்ப்ளெக்ஸ். ஸோ அப்போ அது கரெக்டாக டிரான்சிஷன் ஸ்டேட், ஹை எனர்ஜி ஸ்டேட் ஆஃப் சப்ஸ்ட்ரேட் விச் இஸ் டிரான்சியன்ட், டெம்பரவரி. ஓகே. ஹை எனர்ஜி enzymes increase the activation energy. Exothermic reaction. So idhula edu mismatched? Edu mismatched? Quick answer பண்ணுங்க. What is the option? Find the mismatched pair. Option 2 சொல்றாங்க. Okay, இது வந்து between enzyme and product கிடையாது. Enzyme substrate transition state, இது தப்பு. Transition state, a high energy state of substrate which is transitioned. High energy, yes. Enzymes increase the activation energy, illa enzyme decrease the activation energy. Exothermic reaction, energy level of P is greater. Energy level of P is greater na adu exothermic reaction kadiyadu, endothermic reaction. So appo namalku idu correct. So rendu option 4 1 3 and 4 are mismatched. 1 3 and 4 are mismatched. Very good, brilliantly answered. Very good. Next question. Biophyte different from the pteridophyte as the former. Okay va, when compared to pteridophyte, biophytes எப்படி டிஃபரண்டா இருக்குது அப்படினு கேக்குறாங்க. ஃபார்மர்னா முன்னாடி கால பத்தி தான் கேட்டுட்டு இருக்காங்க. இது first one they are the embryophytes, second one they produce the gamete by mitosis and are dependent on the water of fertilization, and they will have the gametophytic stage as a dominant plant body. Okay va, எது ஆன்சரா இருக்கும்? ஸோ டெடோஃபைட்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது பிரையோஃபைட்ஸ் டிஃபரெண்ட்டாக இருக்குமா? எதில் இருக்கும்? தே ஆர் அவங்க எம்ப்ரியோஃபைட்ஸா, இல்லை அவங்க கேமெட் வந்து மைட்டாசிஸ் மூலமாக ப்ரொடியூஸ் பண்ணுவாங்களா, இல்லை அவங்க வாட்டர் வந்து ஃபர்டிலைசேஷன் தேவையா? ஓகே. அண்ட் ஃபோர்த்து பாருங்கள், மெயின் பிளான்ட் பாடி இஸ் என்னது? கேமெட்டோஃபைட். எஸ். ஓகேவா? ஸோ இங்கே மெயின் பிளான்ட் பாடி இன் கேஸ் ஆஃப் பிரையோஃபைட்ஸ் என்னதுன்னா கேமெட்டோஃபைட் தான். ஓகேவா? அப்போ டெடோஃபைட்ஸில் யாருன்னா ஸ்போரோஃபைட் தான் டாமினன்ட். இது ரெண்டு பேருக்குமே இது மூணுமே சேம் தான். ஓகேவா? ஸோ அதனால இது எது டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஃபோர்த் ஒன் இஸ் த டிஃப்ரென்ஸ். சூப்பர் பசங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகிறோம். So next question, following are the stages of pathway for conduction of action potential through the heart. So heart la action potential eppadi move agum? So myogenic heart obviously எனக்கு எங்க இருந்து ஆரம்பிக்கும்? SAN ல இருந்து ஆரம்பிக்கும். SAN ல இருந்து ஆரம்பிச்சு எங்க போகும்? AV node க்கு போகும். AV node ல இருந்து it will go to AV bundle. AV bundle க்கு இன்னொரு பேரு bundle of His. AV bundle ல இருந்து right or left bundle fibers. அதுல இருந்து it will go to Purkinje fibers. Purkinje fibers ல இருந்து ventricular myocardium. Ventricular myocardium. So அப்ப option என்ன? Quick answer பண்ணுங்க. 4. Option 4. Yes. E C A D B. Brilliant. Super. Next question. Okay, how many molecules of ATP? Okay வா, என்ன ப்ரொடியூஸ் பண்றதுக்கு? ஒரு மாலிகுல் ஆஃப் சுக்ரோஸ் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு நம்மளோட ரிடக்ஷன் ஸ்டெப்ல மட்டும் கேக்குறது என்ன? ரிடக்ஷன் ஸ்டெப்ல மட்டும் எவ்வளோ ATP வேணும் ஃபார் 1 சுக்ரோஸ். மொதல் சுக்ரோஸ்ல எவ்வளோ கார்பன் இருக்குன்னு தெரியணும். அப்போ ரிடக்ஷன் ஸ்டெப்ல எவ்வளோ ATP யூஸ் பண்ணுவோம் தெரியணும். அப்போ நீங்க அதை ஈஸியாக மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஒரு CO2 ஃபிக்ஸ் பண்றதுக்கு எவ்வளோ ATP NADPH. அப்போ இங்கே கேட்டிருக்கிறது சுக்ரோஸ். சுக்ரோஸ்ல எவ்வளோ கார்பன் இருக்கும்? சுக்ரோஸ் will be having the 12 கார்பன். சுக்ரோஸ்ல 12 கார்பன் இருக்கும். அப்போ C3 சைக்கிள்ல ரிடக்ஷன் ஸ்டெப்ல மட்டும் ஒரு CO2 ஃபிக்ஸ் பண்றதுக்கு எவ்வளோ ATP வேணும்? ஒரு CO2 மட்டும் ஃபிக்ஸ் பண்றதுக்கு எவ்வளோ ATP வேணும்? we need a 2 ATP. ரைட்டா? அப்போ கேட்டிருக்கிறது 12 கார்பனை ஃபிக்ஸ் பண்ணோம். அப்போ 2 into 12 the answer is 24. 2 into 12 ஆன்சர் என்னது? 24. ஓகேவா? ஸோ அப்போ ஆன்சர் என்ன? ஆன்சர் போட்டிங்களா? ஆப்ஷன் நம்பர் 1. ரிடக்ஷன் ஸ்டெப்ல என்ன யூஸ் பண்ணோம் பசங்களா? ரிடக்ஷன் ஸ்டெப்ல யோசிங்க. ரிடக்ஷன் ஸ்டெப்ல 2 ATP and 2 NADPH வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் கேல்வின் சைக்கிள்ல. இங்க கேட்டிருக்கிறது என்ன? சுக்ரோஸ்ல 12 கார்பன். ஒரு கார்பனை ஃபிக்ஸ் பண்றதுக்கு எனக்கு 2 ATP வேணும். அப்ப 12 கார்பனை ஃபிக்ஸ் பண்றதுக்கு என்ன வேணும்? 12 into 2 என்ன? 24. அவ்வளவுதான். இதுல யோசிக்கிறதுக்குலாம் ஒண்ணும் இல்ல. ரீஜெனரேஷன் ஸ்டெப் கேட்டாதான் 12. கேட்டிருக்கிறது ரிடக்ஷன். ஓகேவா? ரீஜெனரேஷன் கேட்டா 12, கேட்டிருக்கிறது ரிடக்ஷன். ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் நம்பர் 2 தான் கரெக்ட்.
Next question. So, statement question: in a nephron, the descending limb of loop of Henle is impermeable to water. Ascending limb is and permeable to electrolyte ன்னு சொல்லிருக்காங்க. Statement 2: the proximal convolutal tubule is lined by simple columnar brush border epithelium ன்னு சொல்லிருக்காங்க. இத கரெக்ட் பண்ணாலே உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். Descending limb of loop of Henle is permeable to water. Permeable to water, impermeable to electrolyte. The proximal convolutal tubule is lined by simple cuboidal brush border epithelium. Cuboidal brush border epithelium. Correct? Cuboidal epithelium. Columnar கிடையாது. Okay? So, அப்போ both options 1 and 2 are, both statements 1 and 2 are. Yes. Quick answer பண்ணுங்க. இன்னும் வரலையா? Yes. Yes, very good. Option 1. Next question, sir. Okay, next question. Very good. Both are incorrect. Okay, ஒரு floral diagram கொடுத்திருக்காங்க. இந்த floral diagramக்கு இந்த floral formula செட் ஆகுதுன்னு கேக்குறாங்க. நீங்களே ஆன்சர் பண்ணுங்க. Floral diagram and floral formula. Floral diagram, floral formula. எந்த ஃபேமிலியோடது மொத அத சொல்லுங்க. எந்த ஃபேமிலியோடது இது மொத அதை கண்டுபிடிச்சிட்டு தென் நீங்க அதை மேட்ச் பண்ணுங்க. ஓகே, ஸோ இது என்ன ஃபேமிலியோடது ஏதாவது சொல்ல முடியுதா? ஹியர் யூ கேன் see the என்னது இதுக்கு என்ன ஆன்சர்? வாட் வாஸ் ஆன்சர் ஃபார் திஸ் क्वेश्चन? டக்குனு ஆப்ஷன்ல ஆன்சர் போல்ல ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். ஸோ பாருங்க, இங்க வெக்ஸிலரி ஈஸ்டிவேஷன் பாருங்க, நமக்கு large posterior petal இருக்கு, standard petal which is going to overlap the two lateral and கீழ பாருங்க ரெண்டு கீல்ஸும் ஃபியூஸ்டா இருக்கு. ஓகேவா? ரைட்டா? அப்ப இத பார்த்தே சொல்ல வேணாமா? 1 + 2 + 2 ரெண்டு ஃபியூஸ் ஆயிருக்கு. அப்ப 2 in the bracket யாரு? petals. ஓகே, அப்ப 1 + 2 + 2 in the bracket petals. stamens பாருங்க. ஸோ இதெல்லாம் 9 வந்து ஒரு பண்டலா இருக்கு, இன்னொன்னு செப்பரேட்டா இருக்கு. அப்ப stamens 9 fused, 1 separate. So the answer is option number 3. இது என்ன ஃபேமிலி? இது Floridagram family Fabaceae. ஓகேவா? இது ஃபேமிலி Fabaceae ஓடது, ரைட்? அண்ட் இது நம்மளோட Solanaceae ஓடது. அண்ட் லாஸ்ட் 3 இருக்கு இல்லையா? ஸோ அது வந்து Liliaceae ஓடது. ஸோ ஃபர்ஸ்ட்ல எபிகாலிக்ஸ் அப்படி இப்படி கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கு. ஸோ இட் இஸ் ராங். ஓகே, ஸோ அப்போ ரைட்டா? ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் ஆப்ஷன் நம்பர் 3. அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகிறோம். எஸ், சூப்பர் பசங்களா. பி ஃபேமிலி Fabaceae தான் சொல்லலாம். Very good. So match the following the question: N-terminal amino acid, C-terminal amino acid. So N-terminal, C-terminal நம்மளுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து அமினோ ஆசிட் செயினை ஒரு அமினோ ஆசிடையும் கனெக்ட் பண்ணுறது பெப்டைட் பாண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் அமினோ ஆசிட், நம்ம அமினோ ஆசிட் ஸ்ட்ரக்சர் எப்படி தான் இருக்கும்? ஒரு வேரியபிள் குரூப் இருக்கும், ஒரு ஹைட்ரஜன் இருக்கும், ஒரு அமினோ குரூப் இருக்கும், ஒரு கார்பாக்சில் குரூப் இருக்கும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் கார்பனில் அமினோ குரூப் ஃப்ரீயாக இருக்கும், N-terminal N. லாஸ்ட் கார்பனில் பார்த்தீங்கன்னா கார்பாக்சில் குரூப் ஃப்ரீயாக இருக்கும், C-terminal N. ஓகே, ரைட் ஹேண்டட் ஹெலிக்ஸில் இருக்கிறது ஆல்ஃபா amino acid, which is a secondary structure. Tertiary structure of proteins is needed for the biological activity. So N-terminal end is the first amino acid to the leftmost. C-terminal end is the last amino acid to the right. Right-handed helix is a secondary structure. Tertiary structure gives you the three-dimensional structure of protein. Yes. Option 3. Very good. Beautifully answered. Option 3. Next question. Next question. ஓகேவா? infected RNA particle okay are devoid of protein coat. யாரு? direct question. இங்க யார் infectious? RNA தான் infectious. ஓகே, இங்க protein coat கிடையாது. அப்ப இது யாரு? ஓகேவா? இது யாரு? அவ்வளவுதான். ஓகே, ஸோ இவங்களோட ஃப்ரீ RNA இருக்கனால அவங்களோட molecular weight லோவா இருக்கும். ஸோ when compared to virus இவங்களோட சைஸ் வந்து கம்மியா இருக்கும். ஓகேவா? ஓகே, பொட்டேட்டோ ஸ்பிண்டில் டியூபர் டிசீஸ் இது காஸ் பண்ணும். தென் வேற என்ன சொல்லலாம்? வேற என்ன? ஓகே, இதுதான் மெயினான பாயிண்ட். அண்ட் இதை டிஸ்கவர் பண்ணது யாருன்னா டிஓ டெனர். எல்லாமே சொல்லிட்டேன், நீங்கள் அது யாருன்னு மட்டும் சொன்னால் போதும். வாட் வாஸ் ஆன்சர்? 4 எஸ் வைராய்ட்ஸ். ஓகே, வைராய்ட்ஸில் என்ன இருக்காது? ப்ரோட்டீன் கோட் இருக்காது, ரைட்டா? ஸோ அங்கே RNA தான் ஜெனடிக் மெட்டீரியலாக இருக்க போது. ஸோ அதனால molecular weight will be low. It was discovered by T.O. Denner. ஓகேவா? when compared to size of the virus அவங்க சைஸ் வந்து கம்மியாக இருக்கும். அவ்வளோதான். நெக்ஸ்ட் क्वेश्चन. Dehydration reactionனாவே release of water.
release of water molecule ஒரு water molecule release ஆயிடும். So அப்போ links two glucose molecules C12 C6H12O6 plus C6H12O6 will give you எனக்கு இங்க ஒரு வாட்டர் ரிலீஸ் ஆயிடும். வாட்டர் ரிலீஸ் ஆயிட்டா ரெண்டு ஹைட்ரஜன் நான் எடுக்கணும். C12H22O11 C12H22O11 ரெண்டு குளுக்கோஸும் சேர்ந்தா maltose. Maltose is a disaccharide. Quick answer. Super. Hi Niyas, hi Sachin, hi Kirtana. Okay. To option 2 C 12H24O12 வராது. Yes Kirtana. Option 3 Sachin 4 வராது. நான் என்ன சொன்ன டீஹைட்ரேஷன்னா -H2 ரெண்டு ஹைட்ரஜன் ஒரு ஆக்சிஜன் போய்டும். C6H12O6 C6H12O6 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா C12H24O12 வரும். ஆனா ரெண்டு ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் நம்ம ரிமூவ் பண்ணிரணும் இல்லையா? அப்ப என்ன வரும் C12H22O11 இல்லையா? அப்ப ஆப்ஷன் 3 very good. Option 3. Next question. Okay, next question. Okay va, next question. Okay, hi Bunny bhai, hi Niyas. Okay, hi Hema. So the answer பண்ணுங்க. So பாருங்க, storage food material will be similar to amylopectin and glycogen. Okay va, so அதுக்கு example யாரு? Okay, similar to amylopectin and glycogen யார் அந்த storage food material? So that is fluoridine starch. Okay, fluoridine starch. சரியா? ஸோ அப்போ அந்த fluoridine starch யாருக்கு இருக்கும்? ஸோ fluoridine starch யாருக்கு இருக்கும்? ஸோ அதை கண்டுபிடிச்சி அதுக்கு ஃபர்தராக ஆன்சரை போடுங்க. ஓகே, ஸோ ஆன்சர் வருதா? What was answer? 2. Yes, very good Adira, very good. ஓகேவா? இது எங்க இருக்குன்னா ரெட் ஆல்கே. Okay, எங்க இருக்கும் ரெட் ஆல்கே. ஸோ பசங்களா 4 5 is an example for red algae. So the answer is option number 2 is correct. Okay, next match the following. ரொம்ப ஈஸி. இது நம்மளோட ribs பத்தியும் scapula coaxial bone நம்மளுக்கு சொல்லிருக்காங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு vertebrochondral ribs, true ribs இருக்கு, vertebrochondral ribs இருக்கு, false ribs இருக்கு. ஸோ false ribs அப்படின்றது நம்மளுக்கு vertebrae-லேருந்து வரும். பட் ஆனால் நம்மளுக்கு எங்கே கனெக்ட் ஆயிருக்காது? ஸ்டர்னமோட கனெக்ட் ஆயிருக்காது. பட் நம்மளுக்கு vertebrochondral ribsன்றது vertebrae-லேருந்து வரும். பட் ஆனால் it will be fused to the 7th vertebrae. ஸோ 7th vertebrae-ல 7th ribs-ல நம்மளுக்கு கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ அதனால நம்மளுக்கு ஆப்ஷன் என்ன? ஸ்கேப்புலா அப்படின்றது நம்மளோட ஷோல்டர் பிளேடு, ஆக்ரோமியன் அண்ட் கிளினாய்ட் கேவிட்டி வரும். குவாக்சியல் போன் அப்படின்றது நம்மளோட பெல்விஸ்ல இருக்கிற 3 போனோட யூனியன் தான் இலியம், பியூபிஸ், இஷியம். ஸோ குவிக்கா மேட்ச் பண்ணுங்க. எஸ், வெரி குட். ஆப்ஷன் 3. எஸ், vertebrochondral ribs, floating ribs, scapula and coaxial bone. Okay, so option 3. Very good. Next question. Hi Bilva, hi. Next polam. Select the incorrect match. Okay, well, incorrect match. Smooth endoplasmic reticulum. It is extensive and continuous with the outer membrane of nucleus. Okay, in animal cells, steroid hormones will be synthesized in the smooth endoplasmic reticulum. Okay, then Golgi apparatus is an important site for the formation of glycoprotein, and Golgi apparatus will be remains close in association with the endoplasmic reticulum. Okay, well, the answer பட்டன போடுங்க பாப்போம். Which is incorrect. Okay, so first option பாருங்க, SCR is an extension and continuous with the outer membrane of nucleus சொல்றாங்க. Okay, then next. Yeah, super. Okay, so the SCR இல்ல, இது SCR இல்ல, RER. Okay, first RER வரும். Okay, RER க்கு அப்புறம் தான் SCR வரும். Then further Golgi bodies. Okay, so இப்போ animal cellsல SCR. Okay, இது எல்லாமே okay, fine. So இப்போ explanationலாம் வேணாம். So I'm going with the option number 1. Okay, so இதுக்கு என்ன ஆன்சர்னா option number 1 is the right answer for this question. Okay, அப்ப next question போறோம். Okay, match the following between the valves in the heart. So heartல நம்மளுக்கு வந்து atrioventricular valves,
செமிலூனார் வால்ஸ் இருக்குது. ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் வால்ஸ் ஏட்ரியாவும் வென்ட்ரிக்கிள்க்கும் நடுவில் இருக்கிறது. ஸோ ரைட் ஏட்ரியம்க்கும் ரைட் வென்ட்ரிக்கிள்க்கும் நடுவில் இருக்கிறது என்ன வால், லெஃப்ட் ஏட்ரியம்க்கும் லெஃப்ட் வென்ட்ரிக்கிள்க்கும் நடக்கிறது என்ன வால். அதே மாதிரி செமிலூனார் வால்ஸ் மவுத் ஆஃப் எங்கே இருக்கோ ரெண்டுமே ஆன்சர் பண்ணுங்கள். டக்குன்னு அதை ஆன்சர் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ tricuspid valve is between the yes, it's got the opening between the right atrium and right ventricle. Sinoatrial node, nodal musculature in the right upper corner of the right atrium. Mitral valve, bicuspid valve ki innor peru mitral valve. Mitral valve got the opening between the left atrium, left ventricle. Semilunar valves got the opening between the pulmonary artery and aorta. Yes. Option. Hi Varma, hi. Option 4. Yes, beautifully answered. Option 4 தான் correct. Akhil, Sharukesh, Krishna Kirtana, Asmina, very good. Next question போயிடலாம் சார். So next question, ஓகேவா, அது எந்த ஃபேமிலியோட ஃப்ளோரா ஃபார்முலா, ஓகேவா, அது என்ன ஃபேமிலி ஆன்சரை போட்டு போடுங்க, அவ்வளோதான். டக்குன்னு இதெல்லாம் டைமே கிடையாது. No need to waste your time. So பாருங்க எதுன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஸோ இது எந்த ஃப்ளோரல் ஃபார்முலா, எந்த ஃபேமிலியோட ஃப்ளோரல் ஃபார்முலா ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சி ஆன்சர் போடுங்க, அவ்வளோதான். ஓகே, போட்டுட்டு இந்த போல் கைஸ். ஓகே, ஸோ எல்லாரும் போலில் கூட ஆன்சர் போட்டாலும் சரி தான். இது ஆன்சர். எஸ், பர்ஃபெக்ட். ஓகேவா, இது சொன்னேசியோட ஃப்ளோரல் ஃபார்முலா. ஸோ இந்த பொட்டேட்டோ ஃபேமிலி, கால்சிசன், இது வந்து லிலியேசியே, parallel venation மோனோகாட், ஓகேவா, லிலியேசியில் வரும். தென் டெட்ராமரஸ் இன் கேஸ் ஆஃப் பிராசிகேசி, அவ்வளோதான். ஸோ இதுக்கு ஆன்சர் 1, அவ்வளோதான். ஆப்ஷன் நம்பர் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகிறோம். Next question is a very beautiful question. Statement 1. In a neuron, missile granules are not present in dendrites. It's not present in dendrites. எப்பயுமே நம்மளுக்கு missile granules அப்படின்றது dendritesலையும் cell bodyலையும் இருக்கும். ஓகே, எதில் இருக்காது? Not present in axon. Not present in axon. In statement 2, the PNSல பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டமாக எடுத்துக்கிட்டாலும் நம்மளோட மைல்னேட்டட் நியூரான்ஸும் இருக்கும், அன்மைல்னேட்டட் நியூரான்ஸும் இருக்கும். ஓகே, ஸோ மைல்னேட்டட் நியூரான்ஸாக இருந்தாலும் சரி, அன்மைல்னேட்டட் நியூரான்ஸாக இருந்தாலும் சரி, அதில் ஸ்குவான் செல்ஸ் இருக்கும். ஆனால் பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டமில் ஸ்குவான் செல்ஸ், மைல்னேட்டட் நியூரான்ஸ்னால் ஸ்குவான் செல்ஸ் மைலின் ஷீத்தை ப்ரொடியூஸ் பண்ணும். இதே சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டமில் மைலின் ஷீத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறது ஒலிகோடென்ட்ரோசைட்ஸ். இதை பற்றியும் நான் வந்து போட்டிருக்கேன். So shots. So the PNS, unmyelinated nerve fibers, is not enclosed by squam cells. Squam cells myelinated neuron irukku, unmyelinated neuron irukku. So idu rendume thappu. Statement 3, myelinated neurons conduct impulse at a higher velocity, speed compared to yes, saltatory conduction. Yes, so option enna? Hi, yes, super. Varma, Krishna Kirtana, Raji, Asmina, Charukesh. Statement only statement 3 is correct. Beautifully answered. Very good. Next question. Okay, next question போறோம். Next question. So பாருங்க, number of bivalents கேக்குறாங்க. Number of bivalents, ஓகேவா? So இப்போ அவங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா 28 குரோமோசோம் இருக்கா ஒரு செல்ல Z2 ஃபேஸ்ல. இப்போ ஜைகோட்டின் ஸ்டேஜ்ல எவ்வளோ bivalent, நமக்கு bivalent ஃபார்ம் ஆகுது ஜைகோட்டின் ஸ்டேஜ்ல. பட் இந்த bivalent எப்போ விசிபிளா இருக்கும்னா நெக்ஸ்ட் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க, அதாவது பாக்கெட்டிங் ஸ்டேஜ்ல தான் bivalent வந்து விசிபிளா இருக்கும், ரைட்டா? ஸோ இப்போ இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க, டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க. 28 குரோமோசோம்ஸ் இருக்கு, அப்போ எவ்வளோ பைவேலன்ஸ் இருக்கும்? 28 குரோமோசோம், நம்பர் ஆஃப் பைவேலன்ஸ். இப்போ ஒரு பைவேலண்ட்னா எவ்வளோ குரோமோசோம் இருக்கும்? ஒரு பைவேலண்ட்னா நமக்கு எவ்வளோ குரோமோசோம் இருக்கும்? ஸோ ஒரு பைவேலண்ட்ல 2 குரோமோசோம் இருக்கும், 4 குரோமாட்டிட்ஸ் இருக்கும், ஓகேவா? ஒரு பைவேலண்ட்னா 2 சென்ட்ரோமர், அப்போ 2 சென்ட்ரோமர் என்ன இருக்கும்? 2 குரோமோசோம்ஸ் இருக்கும். ஸோ இப்போ இது ஒரு குரோமேட்டட், இது இன்னொரு குரோமேட்டட், ஓகே? இது ஃபுல்லாக ஒரு குரோமேட்டட், இது ஃபுல்லாக இன்னொன்று, அண்ட் 3 அண்ட் ஃபர்தராக 4, அப்போ டோட்டலாக 4 குரோமேட்டிட்ஸ் இருக்குது, ஓகே? பட் எனக்கு 1, 2 2 குரோமோசோம் தான் இருக்குது. அப்போ ஒரு பைவேலண்ட் 2 குரோமோசோம் தான், அப்போ 28 குரோமோசோம் சேர்ந்து ஃபார்ம் பண்ணுறது என்னது? ஸோ 28 divided by 2 will be getting the option number 3, ஓகேவா? 14, ஓகேவா? Yes, very good, super. Okay, next question. Very good. Next question போகிறோம். So match list with match 2 ரொம்ப easy. Fibrous joint. Fibrous joint is an immovable joint. Okay, cartilaginous joint na partially movable.
மற்றது நம்மளுக்கு வந்து சைனோவியல் ஜாயின்ஸில் தான் நம்மளுக்கு வந்து பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட், ஹிஞ்ச் ஜாயிண்ட், சேடில் ஜாயிண்ட், பிவோட் ஜாயிண்ட் அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு இருக்குது, எலிப்சாய்ட் ஜாயிண்ட். ஸோ அப்போ எக்ஸாம்பிள் ஆஃப் ஃபைப்ரஸ் ஜாயிண்ட், இம்மூவபிள் ஜாயிண்ட் எங்கே இருக்கும் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்கல்ல இருக்கும். ஸ்கல் do not allow any movement. ஓகேயா? கார்டிலேஜினியஸ் ஜாயிண்ட் வந்து பார்ஷியலி ஒரு வெர்டிப்ரேக்கும் இன்னொரு வெர்டிப்ரேக்கும் இருக்கிறது. ஹிஞ்ச் ஜாயிண்ட் அப்படின்றது டோரோட ஹிஞ்ச் எப்படி ஒரு ஆக்சிஸில் மூவ் ஆகுதோ அது மாதிரி இருக்கிறது நீ மூவ்மெண்ட் இன் அ சிங்கிள் பிளேன். பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட் ஃபுல் ரொட்டேஷன், நம்மளோட இங்கே ஷோல்டர் ஜாயிண்ட்டும் நம்ம ஹிப் ஜாயிண்ட்டும். ஸோ அப்போது ஹியூமரஸ் அண்ட் பெக்டோரல் கிரிடல் ரொட்டேஷனல் மூவ்மெண்ட். எஸ், குவிக்லி ஆன்சர். சூப்பர் சூப்பர், வெரி குட் வெரி குட். ஸோ ஆப்ஷன் 3, ஆப்ஷன் 3ன்னு சொல்லியிருக்காங்க. வெரி குட். நெக்ஸ்ட் கொஸ்டின் சார். Next question. Hypodermis sclerodermatous எங்க இருக்கும்? Sclerodermatous hypodermis will be seen in எங்க monocot leaf-ஆ, dicot stem-ஆ, dicot root-ஆ இல்ல monocot stem-ஆ. ஓகேவா? Hypodermis is sclerodermatous. ஓகேவா? So அப்போ colondermatous எங்க? Sclerodermatous எங்க? And pericyclis semilunar shape-ல, half moon shape-ல எங்க இருக்கும்? அதுவும் sclerodermatous-ஆல மேடப் ஆயிருக்கும். பெரிசைக்கிள் எங்க? டைகாட் ஸ்டெம்ல. ஓகேவா? இங்க கேட்டிருக்கிறது hypodermis sclerodermatous எங்க 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 டக்குன்னு ஆன்சர் போடுங்க. இது டைரக்ட் क्वेश्चन. இட்ஸ் a direct question. Yes, perfect. Monocot stemல. Okay, monocot stemல sclerodermatous, dicot stemல colon. ஓகேவா? dicot stemல colon chymatous இருக்கும். சோ அப்ப next question போறோம். next question மசில் கான்ட்ராக்ஷன் பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ மசில் கான்ட்ராக்ஷன் நடக்கிறப்ப எப்பயுமே ஃபைபர்ஸ், அதாவது ஆக்டின் அண்ட் மயோசின் ஃபைபரில் எந்த அதோட லென்த்தில் எந்த சேஞ்சும் இருக்காது. பேண்டில் தான் சேஞ்ச் இருக்கும். எந்த பேண்டில் சேஞ்ச் இருக்கும்? ஐ பேண்டில் சேஞ்ச் இருக்கும், சாக்ரோமியர் லென்த்தில் சேஞ்ச் இருக்கும், ஹெச் ஜோனில் சேஞ்ச் இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்ப ஏ பேண்டில் ஒரு மாற்றமும் இருக்காது. அதை பேஸ் பண்ணி நம்ம பார்த்தோம் அப்படின்னா the regions that get shortened, எதெல்லாம் ஷார்ட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐ பேண்ட் ஷார்ட் ஆகும், ஹெச் ஜோன் ஷார்ட் ஆகி டிஸப்பியர் ஆகும், சாக்ரோமியர் லென்த் குறையும். ஸோ அப்போது விச் ஆல் ஏ பேண்ட் ரிமைன்ஸ் சேம். ஏ பேண்டில் ஒரு சேஞ்சும் இருக்காது. இது டிக்ரீஸ் ஆகும், இது டிக்ரீஸ் ஆகும். குயிக்காக ஆன்சர் பண்ணுங்க. எஸ், வெஸ் பிரியதர்ஷினி. 3 வெரி குட். ஒன்லி 2 and 3. ஓகே. ஸோ ரைப்பனிங் ஆஃப் ஃப்ரூட்டை வந்து என்ன பண்ண போகிறோம்? நம்ம டிலே பண்ண போகிறோம். டிலே பண்ண மூலமா அதோட லைஃப், அதாவது லாங் டைம் நம்ம மார்க்கெட் வேல்யூ வந்து மார்க்கெட் பீரியட் நம்ம இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் லாங் டியூரேஷனுக்கு. அப்படி வேணும்னா நான் யாரை அப்ளை பண்ணணும்? ஆக்சினா, ஜிபர்னா, அப்சிசிக் ஆசிட், எத்திலினா. ஓகேவா? ரைப்பனிங் என்ன பண்ண போகிறோம்? டிலே பண்ண போகிறோம். அப்படி டிலே பண்ணுறது மூலமாக அதோட மார்க்கெட்டிங் பீரியடை என்ன பண்ணுறோம்? இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஓகே, அப்படியே ட்ரீலேயே அப்படியே நம்ம நாளைக்கு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அப்படி வேணும்னா நம்ம யாரை அப்ளை பண்ணணும்? delay ripening. Super. Yes, gibberellic acid தான் நம்ம யூஸ் பண்ணோம். இதே gibberellic acid யூஸ் பண்ணி தான் நம்மளோட கிரேப்போட ஸ்டாக்ஸ் லென்த் இன்க்ரீஸ் பண்ணது, ஆப்பிளோட ஷேப் சைஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணதுக்கு we can use this gibberellic. Choose the correct statement regarding juxtamedullary nephron. Juxtamedullary nephron அப்படின்றது நம்மளுக்கு வந்து எப்பயுமே கார்டெக்ஸை வந்து அவுட்டர் கார்டெக்ஸ், இன்னர் கார்டெக்ஸ்ன்னு நம்ம பிரிச்சிருப்போம். ஸோ juxtamedullary nephronக்கும் கார்டிக்கல் நெஃப்ரானுக்கும் நான் மேஜர் டிஃப்ரென்ஸ் சொன்னேன். கார்டிக்கல் நெஃப்ரானில் the malpighian body will be close to the outer cortex. Juxtamedullary nephronல the malpighian body or renal corpuscle will be close to the inner cortex. So renal corpuscle of juxtamedullary nephrons lies in the outer portion. Juxtamedullary nephrons, choose the correct statement regarding juxtamedullary nephrons outnumber cortical nephron. Outnumber na eppadi varum? Cortical nephron da 85%, juxtamedullary nephron 15%. adu varadu. Vasa recta is absent or degenerated. Juxtamedullary nephron la vasa recta absent illa, it is highly developed. Okay, loop of Henle of juxtamedullary nephron runs deep into the medulla. அதுவும் correct. Option 4. So அப்போ loop of Henle of juxtamedullary nephron. Choose the correct statement regarding juxtamedullary nephron. It's option 4. A renal corpuscle of juxtamedullary nephron lies in the outer portion of the இது வராது. So அப்போ எல்லாம் தப்பு. option 4. Beautifully answered. Very good. Next question. Okay, next question. நீங்க யார் கொடுத்திருக்காங்க? யாரோட டயகிராம் இது? ஸோ அந்த டயகிராம் பார்த்துட்டு
அதுக்கு எதெல்லாம் செட் ஆகுதுன்னு பாருங்க. இந்த டயக்ராம் என்னன்னு சொல்ல முடியுதா மொதோ இல்லை வித்தியாசமாக ஏதாவது மாதிரி இருக்கா? ஓகே, கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணுங்க. உங்கள் என்சிஆர்டி புக்கில் இருக்குது. எஸ் மேம் ஏதோ சொல்கிறாங்க. என்னன்னா கொஞ்சம் சத்தமாக சொல்கிறீங்களா? மஷ்ரூம் தான் மேம், மஷ்ரூம் தான். சரியா? ஸோ அப்போது வித் ரெஸ்பெக்ட் டு மஷ்ரூம் எதெல்லாம் கரெக்டு, மஷ்ரூம் மொதல் எந்த கிளாஸுக்கு கீழே வரும்னு சொல்லி பாருங்கள். அது பார்த்துட்டு எதெல்லாம் கரெக்டுன்னு சொல்லுங்கள். எது ஆன்சர்? ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். எஸ் 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 அகாரிகாஸ் தான், மஷ்ரூம் தான். ஓகேவா? ஸோ அவங்க சாயில், ட்ரீ, ஸ்டம்ப்ஸ் எல்லாத்துலேயும் வளரும். ஓகேவா? ஸோ இது பெஸ்ரியோகார்ப், தட் இஸ் இட் இஸ் அ ஃப்ரூட்டிங் பாடி. அகாரிகாஸ் விச் இஸ் எடிபிள் மஷ்ரூம். ஓகேவா? தென் இங்கே செக்ஷுவல் ஸ்போர் இருக்காது, பட் வெஜிடேட்டிவ் ரிப்ரொடக்ஷன் த்ரூ ஃப்ராக்மெண்டேஷன் நடக்கும். அண்ட் அதே மாதிரி இங்கே செக்ஷுவல்ஸ் இருக்காது. செக்ஷுவல் இல்லைனா செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன் நடக்கும் த்ரூ பிளாஸ்மோகேமி. ஓகே, 2 ஸ்டொமேட்டிக் மைசிலியம் ஃபியூஸ் ஆகும். அண்ட் இங்கே பெஸ்டியம், இது ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்குறது, கேரியோகேமி மியோசிஸ் எங்கே நடக்கும்னா ஸோ அது பெஸ்டியம் நடக்கும். அண்ட் 4 பெஸ்டியோ ஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ எல்லாமே கரெக்டு. ஸோ ஆப்ஷன் 2. ஓகேவா? வெரி குட். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். Next question, given 2 statements. So this is breathing பத்தி. So in case நம்மளுக்கு தெரியும் volume is inversely proportional to pressure. Volume increase ஆனா pressure குறையும். ஸோ நம்மளோட thoracic cavity expand ஆகும், diaphragm contract ஆகிட்டு ribs மேலே வரப்போ வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிறதுனால இன்ட்ரா பல்மனரி ப்ரெஷர் குறைஞ்சு காற்று அட்மாஸ்பரிக் ப்ரெஷரை விட கம்மியாக இருக்கிறதுனால வெளியிலேருந்து உள்ளே வரும் இல்லையா? ஸோ an increase in pulmonary volume will decrease the intrapulmonary pressure, will cause the air to come in. Correct? An increase in pulmonary pressure. Yes, quickly answer பண்ணுங்க. Charikesh 3 சொல்லிருக்காங்க. Yes, very good. So an increase in pulmonary volume increases the intrapulmonary pressure. Pulmonary volume increase ஆனா decreases the intrapulmonary pressure to slightly less than the atmospheric pressure. So assertion is true, reason is false. Very good, very good, very good. Very good. Silent Mafia, Ishwari, Asmina, Krishna Kirtana, everyone very good. Okay, பசங்களா இன்னும் யார் இந்த வீடியோ லைக் பண்ணலையா, ப்ளீஸ் லைக் திஸ் வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப் our channel. ஓகேவா? ஸோ which of the following is wrong with respect to the bryophytes? Okay, with respect to bryophyte எது wrong? ஓகேவா? So here the plant body is more differentiated than the algae. Sporophyte of bryophyte is a haploid னு சொல்றாங்க. Hexagons of bryophytes are multicellular. And fourth option, maize hexagon is called antheridium. ஓகேவா? இங்கே எது ஆன்சர்? This is the right answer. பட்டன் போடுங்க. நெக்ஸ்ட் போகலாம். ஹாய் முகமது அர்ஷத், ஹாய் ஈஸ்வரி. ஓகேவா? ஃபைன் ஃபைன். ஹாய் ஹாய் ஹாய். 2. Yes, perfect. What about the others? போல் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்களா? வெரி குட் வெரி குட். ஓகே, ஸ்போரோஃபைட்னாலே நமக்கு என்ன வரணும்? ஸ்போரோஃபைட்னாலே டிப்ளாய்டு தான். ஓகேவா? ஓகே, ஸோ அப்போ இதுதான் இன்கரெக்ட். ஸோ இப்போ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் நம்பர் 2. ஸோ ரிமைனிங் எல்லாம் கரெக்ட். ஸோ அப்போ ஐ எம் மூவிங் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். Assertion, urea is more toxic excretory substance than uric acid. So toxicity பேஸ் பண்ணுறப்ப அமோனியா, இது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியான கொஸ்டின். அமோனியா இஸ் மோர் டாக்ஸிக் தென் யூரியா, more toxic than uric acid. So in the order works for solubility as well as it works for the amount of water required. So urea is more toxic excretory substance than uric acid. Correct? Land snails and insects are uricotelic animals. Correct? Yes, very good. It does not. Asmina, very good. Both are correct and it does not explain the assertion. Very good. Beautiful, beautiful. Next question. Select the mismatch. Okay va? So forms a algal bloom. Okay va? Forms a bloom in a polluted water body. Cyanobacteria. Cell wall irukku in case of mycoplasma. Helps in making curd. Heterotrophic bacteria. And fourth, heterocyst will be seen in the anabina. So either incorrect. Which is a mismatch? Which is a mismatch? This is a mismatch. Yeah, super Verma, Muhammad Ashar, very good. Okay va? So இப்போ polluted waterல தான் cyanobacteria grow ஆகும். correct? So cell wall is absent. Okay, இங்க cell wall கிடையாது. So mycoplasmaல. So இது யாரு? lactobacillus
எஸ் அனபினா என்னது இட் இஸ் a cyanobacteria ஸோ அப்போ இங்கே ஹெட்ரோசிஸ் இருக்கும் இந்த ஹெட்ரோசிஸ் நைட்ரஜன் ஃபிக்சேஷன் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது வந்து பல்மனரி வால்யூம் அண்ட் கெப்பாசிட்டி ஸோ நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும் ஸோ டைடல் வால்யூம் நம்மளுக்கு வந்து 500 அதே வந்து நம்மளுக்கு வந்து இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் இஸ் 2500 to 3000 இதே எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் வந்து 1000 to 1100 ரெசிடியல் வால்யூம் வந்து 1100 to 1200 ஸோ இதை வந்து அப்படியே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்மளுக்கு எக்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி இஸ் ஈக்குவல் டு ஐஆர்வி ப்ளஸ் டிவி இது வந்து இஆர்வி ப்ளஸ் டிவி ரெசிடியல் வால்யூம் இஸ் ஈக்குவல் டு இஆர்வி ப்ளஸ் functional residual capacity by RV இதை பேஸ் பண்ணா நீங்க ஆன்சர் பண்ணிடலாம் குயிக்கா ஆன்சர் பண்ணுங்க குயிக் ஆன்சர் போட்டுட்டே இருக்காங்க FRC functional residual capacity இதை ஆன்சர் பண்ணா இது வந்து RV இது total lung capacity இது functional residual capacity option 4 beautiful very good students Silent Mafia very good Charikesh Verma very good ஓகேவா ஸோ இது எது கரெக்டு இதுக்கு எது கீழே கரெக்டாக செட் ஆகுது பாருங்க ஸோ கொடுத்துருக்கிறது பாருங்க ஒன்று சால்வினியா சொல்லியிருக்காங்க இக்விசிடம் சொல்கிறாங்க செலாஜினா சொல்கிறாங்க சைலோட்டம் சொல்கிறாங்க முதல்ல அது என்னென்னு தெரிஞ்சதுன்னா போதும் ஈஸியாக நம்ம எலிமினேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் உள்ள டெப்த்தாலாம் போகணும்னு அவசியமே இல்லை இது மாதிரி தான் சிம்பிளாக எலிமினேட் பண்ணிட்டே போயிருங்க ஓகே உள்ளே போய் எல்லாத்தையும் ரீட் பண்ண அவசியம் இல்லை ஸோ பாருங்கள் இதை என்ன ஸ்பீஷன்ஸ் கண்டுபிடிச்சா மட்டும் போதும் மற்ற 3 ஆப்ஷனும் எலிமினேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் ஆன்சர் என்ன வாட் வாஸ் ஆன்சர் இது என்சிஆர்டி டயக்ராமும் கூட எக்ஸ்ட்ரா ஒரு டயக்ராம்லாம் எடுத்துகிட்டு வரல ஏன் டவுட்டு ஆப்ஷன் 1 தான் பாருங்கள் இட் இஸ் அன் அக்வாட்டிக் ஃபன் தண்ணியில் மிதக்குது ஓகேவா கீழக்கெல்லாம் அது ரூட்டு ஓகே ஸோ இப்போ அக்வாட்டிக் ஃபான் யார் நமக்கு இருக்கிற ஒரே ஒரு அக்வாட்டிக் ஃபான் எஸ் நரேன் வெஸ்ட் வெரி குட் ஓகேவா இது என்சிஆர்டி டயக்ராம் தான் செக் பண்ணுங்க இட் இஸ் அ சால்வினியா ஓகே ஈக்விசிட்டம்னா எப்படி இருக்கும் ஒரு ஹார்ட் ஸ்டைல் வரும்ல செலாஜினல்லாம் குட்டியாக லீவ்ஸ் இருக்கும் இன்னும் குட்டியாக செலாஜினலாம் கிடையாது நமக்கு சைலோட்டம்க்கு டயக்ராம் கொடுக்கல ஸோ சைலோட்டமும் வராது ஓகே ஸோ அப்போ இது ராங் ஓகே ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் நம்பர் 1 அவ்வளோதான் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரு டயக்ராம் கொஸ்டின் தான் ஸோ இந்த டயக்ராம் கொஸ்டின் என்ன ஸோ இது இந்த ஏரோ வச்சாலே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இன்ஸ்பிரேஷன் அப்போ நம்மளுக்கு என்னெல்லாம் நடக்கிறோம் டயஃப்ரம் கான்ட்ராக்ட் ஆகும் ரிப்ஸ் மேலே வரும் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும் ப்ரெஷர் கம்மியாகும் ஸோ அப்போது ஏ வந்து ஏர் இஸ் என்ட்ரிங் இன் டு த லங்ஸ் ரிப்ஸ் வந்து ரிப்ஸ் அண்ட் ஸ்டர்னம் மேலே ரைஸ் ஆகுது டயஃப்ரம் கான்ட்ராக்ட் ஆகுது அண்ட் வால்யூம் ஆஃப் thorax is increased கரெக்டா quick very good Asmina very good option 4 very good next question true or false with respect to the Calvin cycle பாருங்க reduction step is the most crucial step reductionல 2 ATP and 2 NADPH வந்து என்ன யூஸ் ஆகும் சொல்றாங்க ஒரு CO2 ஃபிக்ஸ் பண்ணதுக்கு and for fixing 6 molecule of CO2 6 turns of நம்ம சைக்கிள் வந்து நடக்கணும் அப்படி நடந்தாதான் எனக்கு ஒரு குளுக்கோஸ் ஃபிக்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இது ஆன்சர் ஓகே இது ஆன்சர் பண்ணியாச்சா இது ஆன்சர் ஸோ ரிடக்ஷன் இஸ் மோஸ்ட் க்ரூஷியல் நேத்தே சொல்லியிருந்த கார்பாக்சிலேஷன் யாரு கார்பாக்சிலேஷன் ஸோ இட் இஸ் ஃபால்ஸ் அண்ட் ரிடக்ஷன் அப்போ 2 ATP and 2 NADP சூஸ் பண்ணுவோம் ஃபார் 1 CO2 திஸ் இஸ் ட்ரூ ஓகே ஃபார் ஃபிக்ஸிங் 6 molecular CO2 நமக்கு இந்த சைக்கிள் எத்தனை தடவை நடக்கணும் 6 டைம் நடக்கும் பிகாஸ் ஒவ்வொரு தடவையும் ஒரு CO2 தான் ஃபிக்ஸ் ஆகுது அப்படி ஃபிக்ஸ் ஆகும் மூலமாக நமக்கு 6 கார்பன் காம்பவுண்ட் குளுக்கோஸ் வந்து ஃபார்ம் ஆகுது ஸோ அப்போ இதுவும் ட்ரூ பியும் சியும் ட்ரூ ஏ மட்டும் ஃபால்ஸு ஸோ அப்போ 4th ஆப்ஷன் ஓகே ஸோ அப்போ 4th ஆப்ஷன் எஸ் பர்ஃபெக்ட் பசங்களா next question match the following column 1 with column 2 select the correct option JG apparatus juxtaglomerular apparatus என்றது DCTO afferent arteriole meet பண்றது okay Henle's loop of Henle Malpighian corpuscle podocytes எதுல இருக்கும் specialized epithelial cells Bowman's capsule juxtaglomerular apparatus நம்ம மேட்ச் பண்ணிட்டோம்
Henle's loop எங்க இருக்கும்? Renal medulla. Malpighian corpuscle in renal cortex. Yes, very good students, very good. So option 3 1 4 Option 3. 2. Option 3, very good, very good. Naren Modi, Mohammad Arshid, Ishwari, Silent Mafia, Verma, very good, very good. Next question. So select the mismatch with respect to hormones. Okay, cytokinin wheat field lance prepare பண்றதுக்கு ethylene will cause sprouting in case of potato tubers. Abscisic acid inhibits the seed germination. Gibberellic acid promotes the bolting. Okay va? So yaar answer பண்ணுங்க பாப்போம். Select the mismatch. அடுத்து we have one last question. Yes, last. அதோட நம்ம செஷன் கம்ப்ளீட் பண்றோம். one last question. So இது டக்குன்னு ஆன்சர் பண்ணீங்கன்னா very next good, very question. good. ஓகேவா, வீட் ஃபீல்ட் லான்ஸ்க்கு நம்ம இப்போதான் 240 பார்த்தோம்ல. 240 இஸ் அன் ஆக்சின். ஓகேவா, எங்கே வரும்? ஆக்சின் வரும். ஸோ அப்போது இதுதான் இன்கரெக்ட், ரிமைனிங் எல்லாமே கரெக்டு தான். ஸோ இப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் ஆப்ஷன் நம்பர். வெரி குட் ஒன்று தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகிறோம். So next question, match the column 1 and 2. So membrane bound receptor எதெல்லாம் யூஸ் பண்ணும்? intracellular receptors எதெல்லாம் யூஸ் பண்ணும்? So membrane bound receptors நம்மளுக்கு தெரியும், peptide hormones, polypeptide, amino acid derivative. intracellular receptors நம்மளுக்கு என்னன்னு சொன்னாங்க? நம்மளுக்கு corticoids இருக்கு and steroid hormones, அதாவது steroid hormones, and we have iodothyronine. So அதை பேஸ் பண்ணி நம்ம பண்ணோம் அப்படின்னா quick membrane bound receptors insulin, FSH, LH. intracellular receptors estrogen, thyroxine, testosterone. இந்த ஆப்ஷன் quick ஆன்சர் பண்ணுங்க. ஆப்ஷன் 2. Option 2, 1 2 5. Yes, beautifully answered. So very good students. So we have answered a lot of questions இன்னைக்கு செஷன்ல. ஸோ இந்த மாதிரி இன்னும் நம்மளுக்கு வந்து நாளைக்கு 17th நம்மளுக்கு மேரத்தான் கிடையாது. ஓகே, நம்மளுக்கு வில் பி அகெயின் மீட்டிங் ஆன் 18th 19th 20th நம்மளுக்கு ஃபுல் டே மேரத்தான் இருக்குது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், வெரி சாரி தட் வி ஆர் நாட் ஏபிள் டு கம் டுமாரோ. ஓகே, நம்மளுக்கு 18th 19th 20th மேரத்தான் இருக்குது. ஸோ நம்ம வாட்ஸ்அப் கம்யூனிட்டியை மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்மளுக்கு கம்யூனிட்டியில் போடுவோம். உங்களுக்கு ஏகப்பட்ட நோட்ஸ் அதில் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் கான்ஃபிடென்ட்டாக ப்ரிப்பேர் ஆகுங்க. வில் கம் அண்ட் மீட் யூ இன் தி another set of questions in the next marathon very soon. Until then, take care, be safe, signing off, good night. Yes, thank you students. Okay, thank you for joining. Thank you Krishna Kitna Verma, thank you everyone. Ishwari, Mohammad Arshad. எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நீங்கள் காமிச்ச சப்போர்ட்க்கு கிருஷ்ண கீர்த்தனா, வர்மா, ராஜி, மௌனிதா, சாருகேஷ், ஈஸ்வரி, அஸ்மினா, everyone, thank you. So இந்த வாட்ஸ்அப் கம்யூனிட்டியோட லிங்க் போட்டிருக்காங்க. இன்னும் யாரெல்லாம் ஜாயின் பண்ணலையோ ப்ளீஸ் ஜாயின் இன் அவர் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி. Thank you Xylem Mafia, Uttaraji, Udaraji. Okay. Thank you so much. Thank you Ashmin Fatima. Thank you. Okay ma. So we'll end the session. Okay, bye. Pasangala. Bye. ரெண்டு பேர் தானா?